ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற அனிமே அஹாடன் இஸ் இன்டிசைபரபிள். இந்த அனிமேயோட ரேட்டிங் ரொம்ப அதிகமா இருக்கு. நானும் செக் பண்ணி பார்த்தேன். அப்படி இந்த அனிமேல என்னதான் இருக்க போகுது அப்படின்னு நானும் விட்டுட்டேன். செக் பண்ணி பார்க்கும் போது தான் தெரியுது இந்த அனிமேவும் உண்மையிலேயே அற்புதமா இருக்கு. வேறமா ஃபர்ஸ்ட் எபிசோட் பாருங்க, அதுக்கப்புறம் நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. மறக்காம கீழே ஒரே ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க, ஏன்னா அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லயே ஒரு பையனை காட்டுறாங்க. இவன் தான் கதையோட ஹீரோவும். இவனோட பேரு ரைடோ. அவன் பக்கத்துல இருக்க ஒரு பொண்ணை பார்த்து சொல்றான், என் பக்கத்துல இருக்காளே இந்த பொண்ணு, இவளோட பேரு தான் அஹாடன். அப்படியே சீன் கொஞ்சம் பாஸ்ட்டுக்கு வந்து அங்க டீச்சர் எல்லாருமே இன்ட்ரோ கொடுக்க சொல்றாங்களா. எல்லாருமே ஒருத்தங்களா இன்ட்ரோ கொடுக்குறாங்க. ஹீரோவோட டர்ன் ஆகுது. ரைடோவும் எழுந்து அவனோட பேரு ரைடோ அப்படின்னு சொல்லி உட்காரானா. அவன் ரொம்ப பயந்து தான் போயிருக்கான். ஏன்னா அவனால அவளைக்கும் பேச முடியல. எப்படி அவன் இன்ட்ரோவை கொடுத்துட்டான். ஆனா இந்த வாட்டி நான் வந்து கண்டிப்பா எல்லாருமே என்னோட ஃப்ரெண்ட் ஆக்குவேன். மிடில் ஸ்கூல்ல எனக்குன்னு ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிற அளவுக்கு யாருமே இல்ல. என்னோட லுக் அது வந்து கொஞ்சம் பயங்கரமா இருக்குமா, அதனாலயே என் பக்கத்துல யாருமே வர மாட்டாங்க. பட் என் பக்கத்துல யாரு வந்து உட்காராங்களோ அவங்கள கண்டிப்பா என்னோட ஃப்ரெண்டா நான் மாத்த தான் போறேன். உங்களோட பேரை நான் நல்லா கேட்டுக்கணும். ஆனா ஆளு அவளோட பேரையே மிஸ் பண்ணிட்டான். அங்க கரெக்டா அவன் நோட்டை தூக்கும் போது அஹாடன் அப்படின்னு போட்டிருக்குமா. ஓ, அப்பனா உன்னோட பேரு அஹாடனா? அஹாடன் குட் மார்னிங். ஆனா அவ பெருசா அவளைக்கும் கண்டுக்கல. என்னோட முகத்தை பார்த்து தான் அவன் பயப்படுறாளோ இல்ல நான் வந்து கொஞ்சம் சிரிக்கணும்னு நினைக்கிறேன். அஹாடன், வெளியில வெதர் ரொம்ப நல்லா இருக்குல்ல, ஆனா அதுக்கும் அவ பெருசா கண்டுக்கல. இல்ல, நான் வந்து இதுக்கெல்லாம் தளர்ந்து போக மாட்டேன். ஏன்னா ஹைஸ்கூல் அதுதான் வாழ்க்கையின் முதல் படி. இதனால என்னோட வாழ்க்கையே மாறலாம். ஆனா ஆளு எவ்வளவோ ட்ரை பண்றா. இந்த மாதிரி இங்க ஸ்டோர்ல பிரெட் வந்து நல்லா இருக்கும். உனக்கு தெரியுமா இந்த கேம்பஸ் ரொம்ப பெருசா இருக்கு. இந்த மாதிரி விதவிதமா அவன் எவ்வளவோ சொல்லி பாக்குறான். இந்த ஆளு அவ கண்டுக்கவே இல்ல. இதே மாதிரி அங்க டைம் போய் அப்படியே சாயந்தரம் ஆயுது. அங்க டைம் போனதுதான் மிச்சம். இன்னைக்கு வந்து என்னால எதுவுமே பண்ண முடியல. சரி அஹாடன், நம்ம வந்து அப்புறமா பார்க்கலாம். அவ ஏதோ ஒன்று சொல்ற மாதிரியே இருக்கும். இல்ல சே, நான் தான் ஏதோ யோசிச்சிருக்கேன் போல. எதுவுமே பேசவும் இல்ல. அடுத்த நாளாவது அவளை பத்தி அவன் யோசிக்கிறான். இவர் ரொம்ப சின்னதா இருக்கா, ரொம்ப அழகா இருக்கா. அங்க இப்படி யோசிக்கும் போது எரேசர் அப்படி கீழே விழுமா. அதை எடுத்து கொடுக்குறான். இந்த எரேசர். இருந்தாலும் அவ இப்பவும் எதுவுமே பேசல. டீச்சரும் சொல்றாரு, பசங்களா எல்லாம் புக்கை கொண்டு வந்தீங்களா இப்படி டீச்சர் கேட்கும் போது ரைடோ அங்க புக் எத்தனை இருப்பானா. திடீர்னு அஹாடன் அங்க கிட்ட வந்து ஏதோ ஒன்னு சொல்ல ட்ரை பண்றான். இருந்தாலும் அவ சொல்றது அவளைக்கும் கேட்கல. அங்க ரைடோக்கும் ஒண்ணுமே புரியல. அப்போ இதே விஷயம் தான் நேத்தும் ஆச்சா. இவ ஏதோ ஒன்று சொல்ல ட்ரை பண்ணிருக்கா. இருந்தாலும் நான் தான் கண்டுக்கல போல. அப்போ இவ பேசுற சவுண்டே இந்த மாதிரி தான் போல. அவ சொல்றத நல்லா கேட்கும் போது தான் தெரியுது அவ புக்கை மறந்துட்டாலாம். இதனால அவங்க ரெண்டு பேருமே ஷேர் பண்றாங்க. ஆனா இவ வந்து பாக்குறதுக்கு ரொம்ப சின்னதா இருக்கா. அவளோட கை அது பார்த்தா ரொம்ப சின்னதா ஒரு டால் மாதிரி இருக்கு. உங்க கிளாஸ் முடியுது. இதுக்கப்புறமா அவங்க ஒட்டின்னு தான் இருக்காங்க. அஹாடன் பேசுறதே ரொம்ப லைட்டா தான் இருக்கு. அதனால அவளைக்கும் கேட்காதா. சோ ஒட்டி இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா இது ரொம்ப க்ளோஸா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதுக்கப்புறம் லஞ்ச் டைம் ஆகுது. அவ பார்த்தா லஞ்சையும் டபுள் மடங்கு கொண்டு வந்திருக்கா. என்ன இது, அதாவது அவளோட சைஸை விடவும் இவ லஞ்சை கொஞ்சம் அதிகமா கொண்டு வந்த மாதிரி தெரியுது. அங்க அஹாடன் ஊட்டி விட ட்ரை பண்றாளா. இப்போ என்ன பண்றா இவ, அதாவது எனக்கு ஊட்டி விட ட்ரை பண்றாளா. அங்க லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டக்கு அப்புறம் அவங்க வந்து ஒன்னா போறாங்களா. அங்க ரைடோ யோசிக்கிறான், அட என்ன இது, அது ஸ்டார்டிங்ல நாங்க அவளுக்கும் பேசிக்கல, ஆனா இப்ப பார்த்தா நாங்க அவ்வளோ க்ளோஸ் ஆயிட்டோம். அங்க போற வழியிலேயே ஒரு போட்டோ எடுக்கிற ஷாப் இருக்கும். அங்க போய் ஒரு போட்டோ எடுக்கிறாங்க. இதுக்கப்புறமா அவங்க நித்துல அங்க கரோக்கில எல்லாம் போய் பாடுறாங்க. இவ பாடுறது எல்லாமே ஓகே தான். இவ பாடுற சத்தம் கூட மைக்ல வர மாட்டேங்குது. அடுத்த நாளாவது திரும்ப ஸ்கூல் ஆரம்பிக்குதா. அஹாடன் கிட்ட ஒரு குட் மார்னிங் சொல்றான். ஆனா அஹாடன் எதுவுமே கண்டுக்கல. என்ன ஆச்சு, அதாவது நேத்து வரைக்கும் நாங்க நல்லா தானே இருந்தோம், இப்ப என்ன சடனா இப்படி வியர்டா ஆக்ட் பண்றா. இத பத்தி கேட்டா ஒண்ணுமே சொல்லி அங்க பெஞ்ச டப்புன்னு அவ கிட்ட எத்தனை போறான். ஆமா என்ன ஆச்சு அஹாடன், நீ வந்து உன்னோட புக்கை மறந்துட்டியா என்ன? புக்கை மறந்துட்டனா என்னோட புக்கை நீ ஷேர் பண்ணிக்கலாம். இல்ல நான் வந்து எல்லாருக்குமே இது வரைக்கும் பிரச்சனையா தான் இருந்திருக்கேன். அதாவது எனக்கு எப்படி ஃப்ரெண்ட்லியா மாறணும் அது வந்து தெரியல. அப்படி ஃப்ரெண்ட்லியா மாறிட்டா ஓவர் ஃப்ரெண்ட்லியா மாறிடுவேனா, அதுக்கப்புறம் என்ன வந்து எல்லாருமே வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஹை ஸ்கூல்ல நான் வந்து அப்படி இருக்க வேணாம், அப்படி நான் இருக்கக்கூடாது அப்படின்னு நான் யோசிச்சுட்டு தான் வந்தேன். ஆனா நேத்து நீ தான் என்கிட்ட நிறையவே பேச ட்ரை பண்ண. நானும் கூட பேசினேனா, அதுக்கப்புறம் அந்த பழைய விஷயம் திரும்ப எனக்கு தொடர்ற மாதிரி இருந்தது. அதனால தான் நான் வந்து அதை திரும்ப பண்ண விரும்பல. நான் உனக்கு ஒரு தொல்லையா இருக்க விரும்பல. இல்ல ஹாடன், நீ வந்து அப்படியே நினைக்கிற, அதெல்லாம் ஒன்னும் இல்ல. நான் ஒன்னும் அப்படி தப்பா நினைச்சுக்க மாட்டேன். இதை கேட்கிற ஆடனுக்கு அங்க அவ்வளவு சந்தோஷம் அப்படியே கட்டி போச்சுக்கிறா. சரி ஆடன், நம்ம வந்து கிளாஸ்ல இருக்கோம். சோ கிளாஸ் ஆரம்பிக்க போது நம்ம படிக்கலாம். நெக்ஸ்ட் சீன்ல அஹாடனை பத்தி தான் அவன் யோசிக்கிறான். ஏன்னா அஹாடன் என்ன யோசிக்கிறா அது வந்து அவனுக்கு தெரியல. பேசுறதும் ரொம்ப குவைட்டா இருக்கு. அதனால வீட்டுல போயும் கூட எப்படி பேசுது, அவ ரொம்ப குவைட்டா பேசுறாள, அதை பத்தி எல்லாம் அவன் யோசிக்கிறான். எனக்கு ஒரு வழி இருக்கு. அவளோட லிப் மூவ்மெண்ட்டை வச்சு அவ என்ன பேசுறான்னு நான் தெரிஞ்சுக்கினாலே போதும். அதுக்காக ரைடோட தங்கச்சி இருப்பாளா, அவகிட்ட ஹெல்ப் கேட்கறான். ஹெட்செட்டை மாட்டிக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே கேட்காது. அந்த டைம்ல நீ வந்து என் கிட்ட சொல்லி ஏதாச்சு அதை வச்சு லிப் மூவ்மெண்ட்டை
மாஸ்டர் பண்ணிக்கிறேன். சரி அப்போனா நான் பண்ணி தொலைறேன். ஆரம்பிக்கலாமா? நீ வந்து ஒரு முட்டாள் அண்ணன், இதான் இருக்குதுலே ரொம்ப கூலான பிரதர் அதுதானே? நீ ஒரு முட்டாள், நீ ஒரு ஆக்டோபஸ் அப்படின்னு எதேதோ அவ சொல்றா. ஆனா ஆளு பார்த்தா அதை தப்பா சொல்லிருக்கான். இதுக்கப்புறம் அடுத்த நாளாவது அங்க ஸ்கூல் ஆரம்பிக்குதா, அதை பத்தி தான் அவன் சொல்றான். நான் வந்து லிப் மூமெண்ட்டை மாஸ்டர் பண்ணிட்டேன், அதனால நீ பேச ட்ரை பண்ண, நான் உனக்கு அப்படியே சொல்ல பாக்குறேன். அவ லிப்ப அசைக்கிறான். ஆனா ரைடோக்கு அங்க ஒண்ணுமே புரியல. அவ லிப்ப அசைக்கிறது கூட அவளுக்கும் தெரியல, அதாவது அவ அசைக்கிற மாதிரியே இல்ல. ஆனா அவ பேசின்னு இருக்கா. சோ இந்த பிளான் வந்து அங்க ஃபெயில் ஆகுதா. சோ இதனால ரைடோக்கு அங்க என்ன பண்ணும் தெரியல. ரைடோ இப்படி யோசனை இருப்பானா, முன்னாடி பார்த்தா பொண்ணுங்க பேப்பர் எல்லாம் பாஸ் பண்ணி ஜாலியா பேசின்னு இருக்காங்க. அட இது வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த பிளானை நம்ம பண்ணலாம். நம்ம பண்ணலாம். அந்த பிளானும் ஆரம்பிக்குது. இது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. என்ன ஒண்ணு, போக போக அவன் நிறையவே பேப்பரை தூக்கி அடிக்க ஆரம்பிக்கிறாளா. ஏன் அவன் ஒண்ணுக்கு போயின்னு இருக்கும் போதும் அங்கேயே பேப்பரை தூக்கி அடிக்கிறா. இந்த மாதிரி ரொம்ப மோசமா போறனால அவன் நித்த சொல்லிடுறான். அஹாடன் போதும், இதுக்கு மேல நம்ம அதை பண்ண வேணாம், இதுவே ஓகே தான். ஆனா வேற ஏதாச்சும் ஒரு வழியை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். இவ என் கூட ஒட்டிக்கும் போது, அதாவது என்ன பிடிக்கும் போது இவ பேசுறதெல்லாம் எனக்கு புரியுது. அதுக்கு ஏதாச்சும் ஒரு மெத்தட் இருக்கும்ல, போன் கண்டக்ஷன், அதோட வேலையா இருக்குமோ. சரி நம்ம வந்து அதையே ட்ரை பண்ணலாம். ஆனா இது வந்து ரொம்ப அவனுக்கு மோசமா முடியுது. ஏன்னா டொப்புன்னு 3 வாட்டி மண்டையிலே அடிச்சிடறா. நீ அடிச்ச அடியில என்னோட காதே கொயின்னு இருக்கு, எனக்கு எதுவுமே கேட்கல. நெக்ஸ்ட் சீன்ல ஏதாச்சும் ஒரு வழியை கண்டுபிடிச்சு அவ கிட்ட பேசிட முடியாதா அப்படின்னு சொல்லி அங்க நிறைய விஷயத்த அவன் கொண்டு வரான். அண்ணா நீங்க வந்து ஸ்கூலுக்காகவா இதெல்லாம் பண்ணிருக்கீங்க? ஏன்னா நீங்க எதேதோ பண்ணிருக்கீங்க. உங்க ஆளும் யோசிக்கிறான். ஆமா அதுவும் உண்மைதான். டெலிபதி பண்ணோம், ஹேண்ட் சைன் நல்லா பேச ட்ரை பண்ணோம், மோக்கெல்லாம் வச்சு நாங்க பேச ட்ரை பண்ணோம், இருந்தாலும் எதுவுமே வேலைக்கு ஆகல. இந்த மாதிரி இன்னமும் சில விஷயத்த வச்செல்லாம் நாங்க பண்ணோம், இருந்தாலும் எதுவுமே வேலைக்கு ஆகல. அங்க அவனுக்கு ஐடியாவே இல்ல. அங்க ஆர்டன் வந்து மன்னிப்பு கேட்கறா. என்ன மன்னிச்சிரு. இல்ல நீ வந்து எதுக்கு மன்னிப்பு கேட்கற? ஏன்னா என் மேலதான் தப்பு இருக்கு. நீ எவ்வளவோ என் கூட நிறையவே பேச ட்ரை பண்ற, இருந்தாலும் என்னால அதை பேச முடியல. நீ பேசுறது எனக்கு கேட்கல, அதனால மன்னிப்பு கேட்க வேண்டியது நான் தான். இல்ல பரவாயில்ல இருக்கட்டும், அது வந்து பரவாயில்ல. நீ வந்து நிறையவே ட்ரை பண்ண, ரொம்ப நன்றி. நீ வந்து எனக்காக நிறையவே சவுண்டு போட்டு இப்ப பேசுற மாதிரி இருக்கல, அதுக்காக ரொம்ப நன்றி. இல்ல அப்படிலாம் இல்ல, நான் எப்பயும் போலதான் பேசின்னு இருக்கேன். அப்படியா? அப்போ எனக்கு ஏன் வீடா ஃபீல் ஆகுது? நெக்ஸ்ட் சீன்ல அவங்க ஒன்னா போறாங்களா, அதை பத்தி தான் அவன் யோசிக்கிறான். வந்து இவ கூடிய இருக்கிறனால எனக்கு வந்து இது ஒரு ரோட்டீனா ஆயிடுச்சா என்ன, அதாவது எனக்கு ஏதாச்சும் பவர் வந்துச்சா என்ன, இந்த மாதிரி அதிகமா கேட்கற மாதிரி. இப்படி இவன் போகும்போதே அங்க காசு கீழே விழுற மாதிரி இருக்கும். இன்னது 10 என்ன 50 பைசா விழுதா, அதே மாதிரிதான் விஷயமும் நடக்குது. பின்னாடி அவ்வளவு காசு தான் விழுந்திருக்கும். ஆளுக்கு பார்க்கும் போதே புரியுது இவ கூட இருந்து இந்த மாதிரி ஒரு பவரே அவனுக்கு கிடைச்சிருக்கு. இதுக்கப்புறம் அவங்க ஒரு கேம் விளையாடுறதுக்காக அப்படியே உத்து பாப்பாளா. ரைடோ எவ்வளவோ ட்ரை பண்ணி பாக்குறான், இருந்தாலும் அவனுக்கு ஒண்ணுமே கிடைக்கல. காசு எல்லாமே காலியானதுதான் மிச்சம். அங்க கடைசியா ஒரு சொடக்கு போட அங்க ஒரு பர்சன் வரா. ஓ அப்பனா இவ ரெகுலரா இங்க வருவா போல. ரொம்ப நேரமா அவ பார்த்து நின்ற அந்த பொம்மையை அசால்ட்டாவ எடுக்கிறா. அந்த கேம்ல ஒரு வாட்டி தூக்குனாலே போதும் இன்னொரு ஒரு சான்ஸ் இருக்கும் போல. இதனால அவ விட்டு கொடுக்காம எல்லா பொம்மையும் முடிஞ்ச அளவுக்கு நிறையவே தூக்கிறா. நான் வந்து எதிர்பார்க்கல, ஏன்னா அவ்வளவு நேரமா உத்து பார்த்தது இதுக்காக தானா, நான் பொசிஷனை பார்த்து கரெக்டா அதை தூக்க முடியும். ஆனா இது வந்து அவளுக்கு ரொம்ப அதிகம். சரி நம்ம வீட்டுக்கு போகலாமா? ரைடோவை பிடிச்சிருக்கிறா. இந்தா இன்னைக்கு வந்து நீ எனக்காக நிறைய பண்ணல, அதுக்காக இந்தா இதை வச்சுக்கோ. என்னது எல்லாமே வா, இல்ல நீயும் ஒண்ணு வச்சுக்கோ. சீன்ல வீட்டுக்கு வரானா அவனோட தங்கச்சி சொல்றான், அம்மா வந்து எங்கேயோ பிசினஸ் ட்ரிப்புக்காக வெளில போயிருக்காங்க, அவங்க வரதுக்கு நாளைக்கு ஆகும். அம்மா கையில என்னது, அது எல்லாமே டால் தானே, எனக்கு ஒண்ணு தர முடியுமா? அதெல்லாம் வாய்ப்பே இல்ல, ஏன்னா இது எனக்கு கிஃப்டா வந்தது. இதுக்கப்புறம் ஸ்கூல் திரும்ப ஆரம்பிக்குது. அங்க லஞ்ச் டைம் தான். இவங்க 2 பேரும் திரும்ப க்ளோஸா இருக்காங்க. ஆனா இந்த வாட்டி ரொம்ப க்ளோஸா இருக்காங்க. இது வந்து ஓவரா இருக்குப்பா. அதாவது இன்னைக்கு அவ என் மடிக்கு நடுவுல உட்கார்ந்து இருக்கா, அந்த பொம்மையும் கூடியே இருக்கு. சரி நான் வந்து சாப்பிட ஆரம்பிக்க வேண்டியதான். இன்னைக்கு பிரெட் தான் எனக்கு இருக்கு. என்னது பிரெட்டா? எங்க அம்மா பிசினஸ் ட்ரிப்புக்காக வெளில போயிருக்காங்களா, சோ இன்னைக்கு வெறும் பிரெட் தான். ஆனா ஹார்டன் அங்க விட்டு கொடுக்கல, அவளோட சாப்பாடை கொடுக்குறா. இந்த சாப்பிடு. இதுக்கப்புறம் அடுத்த நாள் ஆகுது. அங்க கிளாஸ் ஆரம்பிக்குதா. உள்ள வந்து பார்த்தா அவ ஒரு மாதிரி தூங்கின்னு இருக்கா. இவளை என்னால ப்ரிடிக்டே பண்ண முடியாது போல. ஹார்டன் என்னாச்சு, உனக்கு என்ன உடம்பு சரியில்லையா? சரி லஞ்ச் அவரு, சரி நம்ம லஞ்ச் பிரேக்ல இருக்கோம், சோ இப்போ நான் பிரெட் தான் வாங்கணும் போல. அவ அப்படியே திடீர்னு காலை பூச்சிக்கின்னு ஒரு பேய் மாதிரி ஏற ஆரம்பிக்கிறான். என்ன ஆச்சு, திடீர்னு பேய் இவளுக்கு பூச்சிக்கிச்சா என்ன? ஆனா நல்லா பார்க்கும்போது தான் தெரியுது அவ லஞ்ச கொடுக்கறதுக்கு தான் இப்படி பண்ணிருக்கா. உண்மையை சொன்னா நான் வந்து ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். காலையில நான் உனக்காக தான் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணேன். நேத்து கேள்விப்பட்டேன் உங்க அம்மா வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும்ல, சோ என்னோட கைப்பட உனக்காக நான் லஞ்ச் செஞ்சேன், அதனால தான் நான் ரொம்ப டயர்டா இருக்கேன். அப்படியா? இந்த பிரெட் விஷயம் வந்து எனக்கு அவளுக்கும் பெருசா தெரியல, இதெல்லாம் எதுக்கு பண்ணிக்கினேன்? அதெல்லாம் பரவாயில்ல, ரொம்ப நன்றிப்பா. எனக்கு தூக்கமா வருதுன்னா என் மேல நீ சாயலாம். அப்படியா? அப்பனா நான் சாயலாமா? கண்டிப்பா. அப்படியே அவ சாயறா. ஆனா சாயறன்னு பேர்ல அப்படியே படுத்து தூங்க ஆரம்பிக்கிறா. நான் வந்து சாயதா சொன்னேன், இவன் என்ன இப்படி தூங்குறா? இவளை உண்மையிலேயே ப்ரிடிக்ட் பண்ண முடியாது போல, இவ எப்படின்னு. நாலாவது அங்க ஸ்கூல் ஆரம்பிக்குதா. ஹார்டனோட நிலைமையே ஒரு மாதிரி மோசமா இருக்கு. இதை பார்த்து ஆளு ரொம்ப பயந்து போயிடறான். இவளுக்கும் வேற ஏதாச்சும் கேங் பசங்களுக்கும் சண்டை ஏற்பட்டுச்சா என்ன? அதனாலதான் இவளோட நிலைமை இப்படி ஆயிடுச்சா, இல்ல இதுக்கு பின்னாடி வேற ஏதாச்சும் காரணம் இருக்குமா? ஹார்டன் வந்து சொல்லும் போதுதான் இவனுக்கு தெரியுது அந்த விஷயம் அந்த மாதிரிலாம் நடக்கவே இல்ல. இவ கண்ணுல ஏதோ ஒரு தூசி போனனால வரவல்ல இவளுக்கு சரியாவே கண்ணு தெரியல. கண்ணு சரியா தெரியாதனால அங்கேயும் இங்கேயும் இடிச்சுக்கினே வந்தாளா.
இதனாலதான் அஹாடனுக்கு அங்க பயங்கரமா அடிபட்டிருக்கு. ச்சே, அப்ப நான் தான் எதோ யோசிச்சிருக்கேன் போல. யங்ஸ்டர் மாதிரி மத்தவங்க கூட சண்டை போடுவாளா அப்படி இப்படின்னு. சரி, இப்ப அதுதான் விஷயம்னா நீ வந்து ஐ டிராப்ப போடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். நான் ஐ டிராப்ப கொடுத்தா அவ கண்ணா பின்னாடி போடுற, அவளோட மூஞ்சி ஃபுல்லாவே ஐ டிராப்பா தான் இருக்கு. என்ன மன்னிச்சிருப்பா, எனக்கு சரியா ஐ டிராப்ப போட வராது. ஓ, அப்படிதான் விஷயம்னா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். நான் ஐ டிராப்ப அவன் போட ஹெல்ப் பண்ணாலும் அப்படியே எப்பயும் மூஞ்ச திருப்பிக்கினே இருக்கா. இப்படி எல்லாம் பண்ணா என்னால எப்படி போட முடியும்? இதனாலேயே மூஞ்ச டைட்டா போச்சுக்கிறான். சீக்கிரம் சீக்கிரம் பண்ணாத. அங்க பண்ணக்கு அப்புறம் தான் அவளுக்கு கொஞ்சம் ரிலீஃபாவும் இருக்கு. இப்பதான் அவ ரிலீஃபா இருக்கான்னு நினைக்கிறேன். சரி, நீ வந்து கொஞ்சம் தள்ளி போறியா? எனக்கு எம்பாரசிங்கா இருக்கு. சீன்ல லஞ்ச் டைம் அது. அங்க ரைடோ ஹெல்ப் பண்ணனால அவ லஞ்ச அப்படி கொடுக்குறா. இந்தா எனக்கு ஹெல்ப் பண்ணல. ஆனா திடீர்னு என்ன ஆச்சு தெரியல, காத்தடிக்கிறனால இவனோட கண்ணுல தூசி போயிடுது. சரி, நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணல, இப்போ என்னோட முறை, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு பேர்ல மூஞ்சி ஃபுல்லாவே அந்த டிராப்ஸால ரொப்பி விட்டுறா. உன்னால இதை பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன், இதை நானே பாத்துக்கிறேன். அப்படி சொல்லும் போது அங்க திடீர்னு யாரோ ஒருத்தங்க இவனை ஃபாலோ பண்ற மாதிரி ஃபீல் ஆகுது. இன்னைக்கு சீன்ல கிளாஸுக்கு வந்துடுறான். அங்க வந்து பேச ட்ரை பண்ணும் போதும் யாரோ ஒருத்தங்க இவன் பின்னாடியே இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. திரும்பி பார்த்தா யாருமே இல்ல. அங்க கிளாஸ் முடியுது. யாரோ ஒரு கிளாஸுக்கு போகணும். அப்போ கூட யாரோ ஒருத்தங்க ஃபாலோ பண்ற மாதிரியே இருக்கு. அங்க இதனாலேயே அவன் ஒரு டிப்ரெஷனுக்கே போயிடுறான். ஏன்னா எங்க போனாலும் ஃபாலோ பண்ற மாதிரியே இருக்கு. ஆனா இதுக்கு என்ன காரணமா இருக்கும்? நான் என்ன ஏதாச்சும் பெரிய தப்பு பண்ணனா என்ன? சின்ன வயசுல நான் தெரியாதனமா பாலை தூக்கி பூச்செடியில அடிச்சேன். அது அவ்வளவு பெரிய தப்பா இருக்காது. அதே மாதிரி என்னோட தங்கச்சியை அடிக்கடி நான் தொலை பண்ணேன். இல்ல நான் ஒன்னும் அவ்வளவு பெரிய மாஸ்டர்லாம் இல்ல. இதுக்குன்னு என்ன போய் ஒரு ஹிட்மேன் வந்து எதுக்கு தொத்த போறான்? இதுக்கப்புறமா அவன் போற ஒரு இடத்துக்கும் அங்க ஃபாலோ பண்ணிக்கினே இருக்காங்க. ஏன் பாத்ரூம்ல ரெண்டுக்கே போனாலும் மேல யாரோ ஒருத்தங்க பாக்குற ஃபீல் வந்து இவனுக்கு கண்டிப்பா வருது. இதை பத்திலாம் இவன் யோசனை பண்ணா ஹார்டன் வந்து கட்டி பிடிக்கிறான். இல்ல ஹார்டன், எனக்கு வந்து ஒன்னும் இல்ல, நான் வந்து இப்போ நல்லாதான் இருக்கேன். நான் திடீர்னு அங்க திரும்பவும் ஃபீல் ஆகுதா. அவன் டப்புன்னு வெளில போய் பாக்குறான். போதும், நீ தானே அது? ஆனா அந்த பர்சனை பார்த்தா ரொம்ப உயரமா இருக்கான். அவன் ரொம்ப பயந்து போயிடறான். அவ்வளவுதான், என்னை வந்து அடிச்சிருவான் போலயே. உண்மையிலேயே அது ஒன்னும் பயங்கரமான பர்சனே இல்ல, ஒரு அழகான பொண்ணுதான். அட ஹோஷிராய், நீ தானா? அப்பனா உங்க ரெண்டு பேருக்கும் என்ன தெரியுமா என்ன? ஆமா, எனக்கு இவள நல்லாவே தெரியும். இதுக்கப்புறம் தான் அவ அமைதியாக்குறா. வந்து கவலைப்படாத, அந்த ஹைஸ்கூல் விஷயத்தை பத்தி அவனுக்கு சொல்லு. சின்ன வயசுல இருந்து நான் தான் இவ கூட இருக்கேன். எலிமெண்டரி ஸ்கூல், மிடில் ஸ்கூல், இது ரெண்டுத்துலயுமே நான் இவளை ப்ரொடெக்ட் பண்றேன். ரொம்ப கியூட்டாவும் ரொம்ப அழகாவும் இருக்கிறனால இந்த கெட்டவங்க அப்ரோச் பண்றது கண்டிப்பா நடக்கதான் செய்யும். அதை வந்து நான் நடக்க விரும்பல. அப்பத்துல இருந்தே நான் ப்ரொடெக்ட் பண்ணிருக்கேன். ஓ, அப்பனா நீ அப்பத்துல இருந்தே ஒரு ஸ்டாக்கரா தான் இருந்தியா? ஆனா நான் வந்து இதுக்காக தான் ரொம்ப பயந்தேன். உன்ன மாதிரி ஒரு கெட்டவன், அவனால நம்ம ஆடனுக்கு எதுவுமே ஆகக்கூடாது. ஏன்னா நீ ரொம்ப பயங்கரமா இருக்க. இந்த வார்த்தையை கேட்டோன்னே அவன் ரொம்ப ஷாக் ஆயிரான். நான் வந்து அவ்வளவு பயங்கரமாவா இருக்கேன்? இல்ல நீ உண்மையிலேயே ஒரு நல்லவன். நீ ஒன்னும் பயங்கரமானவன் இல்ல. ஆமா ரீனா, நீ வந்து அங்க என்ன பண்ண இருக்க? அவன் ஒரு கெட்டவன். இதை கேட்டோன்னே அவன் மூஞ்சிலே சும்மா தட்டி வர்றா. ரைடோ ஒன்னும் கெட்டவன் இல்ல, அவன் உண்மையிலேயே ஒரு நல்லவன். அவன் பயங்கரமானவனும் இல்ல. இருந்தாலும் எனக்கு வந்து தெரியும், அவன் வந்து ஏதோ ஒரு விஷயம் பண்ணிருக்கான். அதனாலதான் நீ மாட்டிக்கின. என்னது, நீ மாட்டிக்கினியா? இல்ல அவ அழுதுகினே அங்க இருந்து ஓடுறான். நான் வந்து உன்னை தூரத்துல இருந்து பார்க்க தான் போறேன். இதுக்கப்புறமும் அவங்க ஒரு விஷயத்த பண்றாங்களா? ஆனா அவ தூரத்துல இருந்து பார்த்துனே இருக்கா. இந்த விஷயத்தினால ரைடோ ரொம்ப கடுப்பாயிரான். ஏன்னா அவனுக்கு ஒரு தலைவலியா இருக்கு. அடுத்த நாளாவது அங்க வந்து பார்த்தா அவ மாஸ்க போட்டுன்னு இருக்கா. ஹார்டன், என்ன ஆச்சு உனக்கு? என்ன உடம்பு சரியில்லையா? நீ என்ன ஓகே தானா? ஆனா அவ சொல்ல ட்ரை பண்றா, இருந்தாலும் எதுவுமே கேட்கல. இப்பதான் அவ நல்லா பாக்குறா. கீழே பார்த்தா ரைடோ ஜிப்பைய போல. பார்த்தோன்னே அவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதை சொல்லணும்னு சொல்லி கிட்ட கூப்பிடுறா. கிட்ட ரைடோ வரான். அங்க எவ்வளவோ அவ சொல்ல ட்ரை பண்றா. இருந்தாலும் அங்க எந்த விதமான சவுண்ட் அவனுக்கு கேட்கவே இல்ல. சரி ஹார்டன், நீ ஏதோ சொல்ல ட்ரை பண்ற, இருந்தாலும் நம்ம கிளாஸ் முடிஞ்சக்கு அப்புறம் அதெல்லாம் பாத்துக்கலாம். ஏன்னா கிளாஸ் ஆரம்பிக்க போகுது. அங்க இந்த மாதிரி இவன் மோட்டிவேட்டடா இருக்காளா? இதனாலேயே அங்க ரைடோ யோசிக்கிறான், என்ன ஆச்சு இவன் இன்னைக்கு ரொம்ப மோட்டிவேட்டடா இருக்கா? இப்போ நானும் கண்டிப்பா ஏதாச்சும் ஒன்று பண்ணும். அதாவது நானும் அந்த மாதிரி இருக்கணும் ஃபயர்டா. டீச்சர் ஒரு கொஸ்டின் எழுதி போடுவாரு, அதை சால்வ் பண்றதுக்கு யாராச்சும் வரீங்களா? உடனே ரைடோ கையை தூக்குறான். இதை பார்த்தோன்னே அவளுக்கு புரியுது, இது நடக்க கூடாது. அங்க இதனாலேயே அவ கையை அங்கேயும் இங்கேயும் பயங்கரமா ஆட்டுறா. சரி ஹார்டன், நீயே வந்து சால்வ் பண்ணலாம். அதே மாதிரி அங்க பர்ஃபெக்டா சால்வ் பண்றா. அந்த ஆன்சரும் அவ்வளவு பர்ஃபெக்டா இருக்கு. ஹார்டன், இது வந்து ஓகேமா, ஆனா பக்கத்துல ஏதோ ஒன்று வஞ்சி வச்சிருக்கியா, அது என்னது? பாவம் ரைடோக்கு இன்னமும் அந்த விஷயம் தெரியல. அப்புறம் டிராயிங் கிளாஸ் வந்து அங்க மாடலா நிக்கிறதுக்கு யாராச்சும் வேணும்னு கேட்பாங்களா? உடனே ரைடோ கையை தூக்கலான்னு பாப்பான். அவ கையை பொச்சிக்கிறான், வேணான்னு. ஆனா டீச்சர் இவங்க ரெண்டு பேரை பார்த்தோன்னே இவங்க ரெண்டு பேரும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. அங்க ரைடோ போஸ் எல்லாம் பலமா கொடுப்பானா, கீழே அவனுக்கு தெரியல அந்த மாதிரி நிலைமையில இருக்கான்னு. அங்க ஹார்டன் தான் எதோ பண்ணி காப்பாத்துறா. அங்க இதே மாதிரி தான் ஒரு கிளாஸும் நடக்குதா. அங்க டீச்சர் ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு கூப்பிட்டாலே போதும், ரைடோ தான் ஃபர்ஸ்ட் எழுந்துக்கிறான். அங்க ஹார்டனுக்கு என்ன பண்ணதுன்னு தெரியல, மானம் போக கூடாதுன்னு அங்க பெஞ்ச் எல்லாம் தள்ளி காப்பாத்துறா. இதுக்கப்புறம் அங்க பிரேக்கும் வந்து அவன் பாத்ரூம்க்கு போயிட்டு வரானா. இப்பயாச்சும் அவன் ஒழுங்கா ஜிப்ப போட்டிருப்பான்னு பார்த்தா ஜிப்ப இன்னும் அவன் போடல. இதே மாதிரி எங்க ஸ்கூலே முடியுது, இன்னமும் ரைடோ ஜிப்ப ஒண்டி போடல. சரி ஹார்டன், நம்ம வீட்டுக்கு போகலாமா? இதை கேட்டோன்னே அவ டக்குன்னு வந்து ஒட்டிக்கிறா. அம்மா, இதுக்கு இவ ரொம்ப டிஃப்ரெண்டா பிஹேவ் பண்றா. ஏன்னா இன்னைக்கு ரொம்ப ஆர்வமாவும் ஃபயர்டாவும் இருக்கா. ஏதோ ஒரு விஷயத்தை இவ சொல்ல ட்ரை பண்றாளா என்ன? சீன்ல அங்க போகும்போதே அவன் சொல்றான், இப்படி நடக்குது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமா, இவ என்ன விஷயத்தை தான் சொல்ல ட்ரை பண்றா? அங்க ஒரு கண்ணாடி இருக்கும், அதை பார்க்கும்போது தான் அவனுக்கு எல்லா விஷயமும் புரியுது. மன்னிச்சிரு ஹார்டன், நீ வந்து என்ன சொல்ல ட்ரை பண்ணன்னு எனக்கு இது வரைக்கும் புரியல. இப்போதான்
இப்பதான் எனக்கு புரிஞ்சிருக்கு. அதாவது நீ இன்னைக்கு முடிய கட் பண்ணிருக்க அதுதானே, மன்னிச்சிரு, அதுக்காக தான் நீ எவ்வளவு விஷயத்த பண்ணியா. இதை கேட்டா ஒரு மாதிரி டயர்டே ஆயிரா. சீன்ல வீட்டுக்கு வரானா, அங்க வந்து அதே விஷயத்த தான் யோசிக்கிறான். ஹார்டன் வந்து என்ன விஷயத்த சொல்ல ட்ரை பண்றா. அவன் முடிய வெட்டலனா என்ன விஷயமா இருக்கும். அண்ணா நீங்க வந்து ஜிப்பே போல இன்னும் ஒரு போவடா இருக்கீங்க. அட இததான் அவ சொல்ல ட்ரை பண்ணாலா. நான் தான் ஒரு முட்டாளா இருந்திருக்கேன், இதை கூட என்னால கவனிக்க முடியலையா. அண்ணா நான் ஒன்னும் அவ்வளவு பெரிய வார்த்தைய சொல்லி எதுக்கு நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க. நெக்ஸ்ட் சீன்ல அங்க ஸ்கூல் ஆரம்பிக்குது. ஆனா ரைடோ அங்க வரவே இல்ல. அந்த ஓஷிராய் அந்த பொண்ணும் சைடா பாத்துக்கினே யோசிக்கிறா, இன்னைக்கு என்ன ரைடோ வரலையா, அப்போ இதுதான் எனக்கான சரியான வாய்ப்பு போல. அதான் இன்னைக்கு ரீனாவை ப்ரொடெக்ட் பண்ண போறேன். ஆனா வெளியில மழை பெய்யுமா, அதவ பாத்துனுப்பா. அங்க ஓஷிராய்க்கும் புரியுது, அப்போனா இவ கொடைய கொண்டு வரலையா, அப்போ எந்த யூஸ் பண்ணிக்கோ இந்தா. ஆனா அந்த சவுண்ட் கேட்டு அவ பாக்குறா, இது என்ன பாமா, நீ நினைக்கிற மாதிரி இல்ல ரீனா, அது ஒன்னும் பாம் இல்ல. ஆனா அந்த விஷயத்த அவளைக்கும் கணக்குல அங்க இருக்கிற டீச்சர் கிட்ட குத்துட்டு அப்படியே அவ போயிடா. அங்க ஓஷிராய் தான் இதனால வாங்கி மன்னிப்பு கேட்கற மாதிரி இருக்கு. அவ டீச்சர் கிட்ட குத்துட்டாளா, நான் வந்து இதை அவளுக்கு யூஸ் பண்ணும் அப்படின்னு கொடுத்தேன். சீன்ல அவ பாத்ரூம்க்கு போவா, இதை ஒரு வாய்ப்பா வச்சு அம்பல்லாவ அவ பக்கத்திலேயே வைக்கிறா. இந்த வாட்டி நீ இதை கண்டிப்பா யூஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஆனா அஹாடன் வந்து பார்க்கும்போது அவ இதை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாயிரா. இதுக்குள்ள ஏதோ ஒரு கோஸ்ட் எனர்ஜியோ இல்ல ஒரு பேய் இருக்குன்னு நினைக்கிறேன். இதனால ஏதோ ரிச்சுவல்லாம் பண்ணி அங்க ஒரு போட்டியே போட்டு வச்சாரா. அங்க ஓஷிராய்க்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அது ஒன்னும் பூதம் இல்ல அஹாடன். ஆனா திடீர்னு இது எல்லாத்தையுமே அஹாடன் பாத்தரா. அஹாடனை பார்த்தோன்னே அவ ரொம்ப பயந்து ஓட ஆரம்பிச்சிடா. இப்ப அவ என்ன பார்த்து ரொம்ப கடுப்பாவான்னு நினைக்கிறேன். நான் அவளை பயங்கரமா தொல்லை பண்ணி இந்த மாதிரி பிராங்க் பண்ணேன் அப்படின்னு தான் யோசனை இருப்பான்னு நினைக்கிறேன். ரீனா ரொம்ப ஸ்லோவா தான் வரா, எனக்கு பிரச்சனை இல்ல. இங்க திரும்பி பார்த்தா அங்க ரீனா நிக்கிறா. இதே மாதிரி அவ வேற ஒரு இடத்துக்கு போறா. எங்க போனாலும் ரீனா அங்கங்க நிக்கிறா. கடைசியா அவ மாடிக்கு போலான்னு பார்த்தா மாடியே லாக்ல இருக்கு. அங்க அஹாடன் வந்து சொல்றா, இந்த கொடையை வச்சுக்கோ, கொடைக்காக என் பின்னாடி ஃபாலோ பண்ண. இல்ல அப்படி இல்ல வந்து என்னோட கொடையை கொடுத்து உனக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். ஆனா நீ பயந்து போயிட்டியா என்ன. இல்ல அப்படி இல்ல. ஆனா இது வந்து உனக்கு கஷ்டமா இருக்குல்ல, இந்த கொடை உனக்கு ரொம்ப ஹைட்டா பிடிக்கிற மாதிரி இருக்கு. என்னால நான் பிடிக்கிறேன்னு. நான் பிடிக்கும் போது பயங்கரமா காத்தடிக்குதா. அவ ஃபுல்லா நஞ்சு போயிடுறா. சைடா அவங்க நிக்கிறாங்க. ஆனா நஞ்சு போனனாலே அவளுக்கு கோல்டு போச்சுக்குது. என்ன உனக்கு கோல்டு போச்சுக்கிச்சா என்ன, இந்தா என்னோட ஸ்வெட்டர் எடுத்துக்கோ. ஆனா இது ரொம்ப பெருசா இருக்குல்ல. அங்க ரீனா கைய வச்சு கூப்பிடறாளா. இவ ரொம்ப பயந்து போயிடா. அப்பனா அன்னைக்கு அடிச்ச மாதிரி இவ திரும்ப என்ன அடிக்க போறான்னு நினைக்கிறேன். அந்த பனிஷ்மெண்ட்டை தான் கொடுக்க போறான்னு நினைக்கிறேன். ஓஷிராய் ரொம்ப நன்றி எனக்கு இதை கொடுத்ததுக்கு. என்னது நன்றியா, எதுக்கு. நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண, அதாவது இந்த சொட்டி எனக்கு பாரோ பண்ணிருக்க, அதுக்கு தான் ரொம்ப நன்றி. ஏன்னா எனக்கு நல்லாவே தெரியும் நான் ரைடோ கூட போகும்போது நீ எப்பயுமே என்னை பார்த்து ஃபாலோ பண்ணுவ, எதுவுமே ஆகக்கூடாதுன்னு நான் எல்லா டைமும் உன்னை நோட்டீஸ் பண்ணிருக்கேன். டைம்ல அவ்வளவு தூரத்துல இருந்து என்னால நன்றி சொல்ல முடியல, சொல்லியிருந்தாலும் கேட்டிருக்காது. ஃபைனலி என்னால இப்போ சொல்ல முடியுது, ரொம்ப நன்றி. இது கேட்டு அவ ரொம்ப ஷாக் ஆகி அங்கிருந்து ஓடி போக ஆரம்பிச்சரா. அப்படின்னா நான் வந்து ஃபாலோ பண்ண விஷயம் வந்து உனக்கு தெரியுமா. நெக்ஸ்ட் சீன்ல ரைடோ அவங்க ஸ்கூலுக்கு வரானா. அம்மா என்னப்பா நேத்து வந்து லீவ் போட்ட. அதுவா எனக்கு மனசு சரியில்லை. பெஞ்சு கிட்ட வந்து பார்த்தா அந்த வித்தியாசமான கொடையை வச்சு ரிச்சுவல் பண்ணிருப்பால அது இருக்கு. அதை பார்த்து ரைடோ யோசிக்கிறான், இங்க என்னென்ன ஆச்சு நான் வராத போது. ஹார்டன் வராளா, இவளோட முடி ஒரு மாதிரி கோளாரா நின்னு இருக்கு. இதை பார்த்தோன்னே ஆளு யோசிக்கிறான், ஆமா இவளோட முடிக்கு என்ன ஆச்சு, இவ என்ன ஏதாச்சும் ரேப்பு பேண்டு அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணிருக்காளா. அப்படி பண்ணா இவளுக்கு வந்து இன்ஜுரி ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அங்க ஹார்டனும் அப்படி இப்படின்னு மண்டி ஆட்டுறாளா. இருந்தாலும் முடி அப்படியே தான் இருக்கு, அங்க மாறவே இல்லை. இப்பதான் ஹார்டனே வந்து சொல்றான், என்ன விஷயம், நான் என்னோட முடி இப்படிதான் இருக்கு, நான் என்னதான் மாத்த ட்ரை பண்ணாலும் மாறவே மாட்டேங்குது. ஓ அப்படியா, அப்பனா என்னால இதை ட்ரை பண்ணி மாத்த முடியுதான்னு பாக்குறேன். அங்க சிபியும் தண்ணியை வச்சு அவன் ட்ரை பண்றான். இருந்தாலும் அது ஒஸ்டா தான் போகுது. என்னால இதை சரியா பண்ண முடியாது. ஆனா ஒரு வழி இருக்கு. கதவு திறக்க ஓஷிராய் பார்த்து பயந்து ஓட ஆரம்பிச்சரா. ஏய் உன்னோட ஹெல்ப் எனக்கு வேணும். இருந்தாலும் ஓஷிராய் இதெல்லாம் கண்டுக்கல. பின்னாடி அஹாடன் சொன்ன உடனே அவ வரா. ஓ அப்ப இதுதான் விஷயமா, அப்போ என்னால இதை ஃபிக்ஸ் பண்ண முடியும். அப்பனா ஓஷிராய்க்கு நல்லாவே தெரியுமா அவ இன்னும் ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்டா என்ன. உங்க முடிய ட்ரிம் பண்ணும் போதே ஆளு யோசிக்கிறான், இவ என் மேல இருக்கிற கடுப்புல அவளோட முடிய ஒரு மாதிரி கோளாரா ஆக்கிட போறா. ஏன்னா அதுவும் ஒரு பிளானா இருக்கலாம்ல. அப்பதான் நான் வந்து அவளை விட்டு போவேன்னு. நான் அப்படி எதுவும் நடக்கல, அவ அழகா வெட்டி விட்டுறா. பரவாயில்லையே, இது வந்து உண்மையிலேயே நல்லா இருக்கு. சரி ஏதோ ஒண்ணு, நான் வந்து ரெஸ்ட் ரூமுக்கு போறேன். இப்பதான் அவ ரைடோ கிட்டே சொல்றா, இது வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான், நல்ல பிரச்சனை இல்ல. உனக்கு வேணும்னா உனக்கும் என்னால வெட்டி விட முடியும். ஆமா எனக்கு கொடுக்குற காசை இதனால மிச்சம் பண்ண முடியும். அங்க உட்காரும் போது கொஞ்சம் ஆளு பயப்படுறான். ஏன்னா அவனுக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. திடீர்னு அவ முடிய வெட்டுறன்னு பேர்ல மொத்தமா வலிச்சு எடுத்துட்டா அவ்வளவுதான். ஆனா நடக்கிற விஷயம் வேற, அவ நல்லாவே முடிய வெட்டிடுறா. பரவாயில்லையே நீ வந்து நல்லா வெட்டியிருக்க. நான் என்ன யோசனா, நீ வந்து நான் அவ கூட பழகுறனால ஜலசா இருந்து என்னோட மொத்த முடியும் வெட்டிடுவேன் அப்படின்னு யோசிச்சேன். ஆனா அப்படி எதுவும் நடக்கல. நான் சொல்லப்போனா அப்படிதான் யோசிச்சேன். ஆனா அப்படி பண்ணா அவ வந்து என் மேல ரொம்ப கடுப்பாவா. அதனால வேணான்னு நான் விட்டேன். அங்க பின்னாடி அஹாடன் வரா. ஹேய் ரொம்ப நன்றி. நன்றி சொல்ற விதமா நீ ஏன் லஞ்ச் எங்க கூட சாப்பிடக்கூடாது, நான் உனக்கு லஞ்ச் எந்த தரேன். அங்க சாப்பிடும் போது அவ ஊட்டி விடுறாளா. இருந்தாலும் டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ஏ அஹாடன் அவ வந்து ரொம்ப தூரமா இருக்கான். எனக்கு ரொம்ப எம்பாரசிங்கா இருக்கு, நான் எப்படி சாப்பிடுறது. ஆனா அஹாடன் அதுக்கும் ஒரு ட்ரிக் வச்சிருக்கா. இது ஒரு பெரிய சாப்ஸ்டிக்கை வச்சு ஈஸியா ஊட்டி விடுறா. அங்க ரைடவும் கேக்குறான், ஆமா அஹாடன் என்ன ஆச்சு, ஏதாச்சும் பிரச்சனையா என்ன. நல்லா சாப்பிட முடியாது, என்னோட கை எல்லாமே ஒரு மாதிரி ட்ரையா இருக்கு. என்னோட லிப்ஸுக்கும் அதே நிலைமை தான். ஓ அப்படியா, அப்பனா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். லிப்ல ஒரு கிரீம் போட்டா அது வந்து சரியாயிடும். நான்
வழக்க போலதான் ஹஹாடனுக்கு அங்க போடவே தெரியல. மூஞ்சி முழுக்க அப்பி வச்சிடறான். சரி நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணி விடுறேன். ஆனா அவனுக்கும் சரியா போட தெரியல. அவன் கண்ணா பின்னான்னு போட்டு விட்டுறான். உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நான் வேணா ஹெல்ப் பண்ணவா? அங்க அவ அழகா போட்டு விடுறான். இந்த மாதிரி 2 கையில தேய்ச்சி கரெக்டா போட்டாலே போதும். அதே மாதிரி சைட்ல போட்டா எல்லாமே பக்காவா இருக்கும். ஓஷிராய் அவளோட கையிலயும் கொஞ்சம் போட முடியுமா? அதுக்கு ஏதாச்சும் கிரீம் இருக்கா? இருக்கு, நான் மந்தே மந்துட்டேன். உங்க கையிலயும் அவ போட்டு விடுறா. உனக்கு ஆட்சேபனை இல்லைன்னா உன்னோட ஐப்ரோஸ் நான் ட்ரிம் பண்ணவா? கண்டிப்பா. அதே அவ ட்ரிம் பண்ணின்னு சில பல மசாஜ் எல்லாம் பண்றாளா? இதெல்லாம் பார்த்து ரைடோ ரொம்ப ஆச்சரியமாகறான். அட இது என்ன ஒரு ஃபுல் கோர்ஸாவே இருக்கு. இதுக்கப்புறம் கிளாஸ் ஆரம்பிக்குது. அங்க இன்னமும் அவன் கேக்குறான், ஆமா உனக்கு ஏதாச்சும் இன்னமும் பிரச்சனை இருக்கா? அதுவா, எனக்கு நேத்து நத்தின லெசனை காட்ட முடியுமா? ஏன்னா நான் அதை எழுதவே இல்லை. ஏன்னா முன்னாடி இருக்கவங்க பெருசு பெருசா இருக்காங்களா, அவளைக்கும் இன்னும் எழுதி போறாங்கன்னு எனக்கு சரியாவே தெரிய மாட்டேங்குது. ஓ ஆமா, உன் முன்னாடி இருக்கிற அந்த பையன் இவன் பேஸ்கெட் பால்லாம் விளையாடுவான். இந்த பையனாலதான் உனக்கு தெரியலையா? சரி அப்போனா என்கிட்ட ஒரு வழி இருக்கு. நிறையவே டிஸ்க் எல்லாம் போட்டு அவளை இன்னமும் ஹைட்டா உட்கார வச்சிடறான். ஆனா உட்கார்ந்த உடனே அஹாடன் ஒரு மாதிரி பயப்படுறா. அஹாடன் என்ன ஆச்சு? உனக்கு ஹைட்டுனா பயமா என்ன? ஆமா எனக்கு உயரம்னா பயம். இதனால வேற விதவிதமா அவங்க ட்ரை பண்றாங்க. ஆனா எதுவுமே வேலைக்கு ஆகல. கடைசியில இந்த மாதிரி பக்கத்துலயே உட்காந்து காப்பி பண்றதே நல்ல ஆப்ஷனா இருக்கும் தேர்ந்தெடுத்து அதையே பண்றாங்க. அங்க டீச்சரை சொல்றாங்க, அவ்வளவுதான், இதுக்கு மேல நீங்க சீட்டை அப்படியே சேஞ்ச் பண்ணி உட்கார மாதிரி இருக்கும். கேக்குற ரைடவும் சொல்றான், ஆடன் இது வந்து உனக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும்ல, இதுக்கு மேல உன்னால போர்டை வந்து நல்லா பார்க்க முடியும். ஆமா அதுவும் கரெக்ட் தான். நான் ஒரு சைடு ரைடோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா இவங்க ஒன்னா இருக்கும் போது அவ்வளவு என்ஜாய் பண்ணாங்க. ஆனா இப்ப பிரியணும்ல. ரைடோக்கு ஒரு விஷயம் புரியுது. ஏன்னா யாருமே நேந்திரமா இருக்க மாட்டாங்க. அதனால ஓகே தான். ஆனா இருக்கிற வரைக்கும் நான் வந்து இதுக்கப்புறம் இருக்கிற வீக்ல நான் ரீனாக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணணும். அதாவது அவளுக்கு நான் பே பேக் பண்ணணும். இதுக்கப்புறம் ஒரு முறையும் அங்க வந்து ஹெல்ப் பண்ணணும். இந்த மோட்டிவ்லயே அவன் நிறைய விஷயம் பண்றான். அங்க ஸ்போர்ட்ஸும் வருது. பிடி பீரியட்ல அங்க வந்து ஸ்டெச் பண்ண போல அதுக்கு ஆடணும் ரைடோவும் தான் போறாங்க. அங்க ரைடோ அமுக்குறானா பார்த்தா உடையிற மாதிரிலாம் சவுண்ட் கேக்குது. ரீனா நீ வந்து நல்லா இருக்கியா? இவளோட பேரு ஆஹாடன் ரீனான்னு இருக்கும். நம்ம ரீனானே கூப்பிடலாம், ஏன்னா அது வாட்டமா இருக்கும். நான் ஓகே தான். இன்னும் நீ அமுக்க 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 அங்க உடையிற மாதிரி சவுண்ட் கேக்குது. அவன் ரொம்ப பயந்து போயிடறான். ஆனா கிளாஸ் முடியும் போது அவளுக்கு எதுவுமே ஆகல. இதை பார்த்தவன் ரொம்ப ஆச்சரியமாகறான். நான் எதிர்பார்க்கல நீ வந்து எவ்வளவு பிளெக்சிபிளா இருப்பேன்னு. நெக்ஸ்டா பேஸ்பால் விளையாடுறாங்க. அதுல ஆஹாடன் வித்தியாசமெல்லாம் ஸ்டான்ஸ் கொடுக்கறாளா? இதை பார்த்தாலும் யோசிக்கிறான், இவளுக்கு நிறையவே திறமை இருக்கும் போல. கண்டிப்பா நானும் என்னோட திறமையை காட்டணும். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, அவளுக்கு கொஞ்சம் அரிச்சிருக்கும், அதுக்காக பேட்டை தூக்கிருப்பா. அது தெரியாம ஆளு பால போடுறானா. இதனால கடைசியில அங்க தோத்து போறதுதான் மிச்சம். ஆனா ஆஹாடன் அதை பெருசா எடுத்துக்கல. அவன் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கா. நெக்ஸ்டா குக்கிங் பண்றதுதான். ஆனா ஆஹாடனோட நிலைமை அது பார்த்தா மோசமா இருக்கு. அங்க இதுக்கு முன்னாடி அவ விளையாடி இருப்பல, சோ அதனால டயர்ட் ஆயிட்டா. சரி நான் வந்து ஆஹாடனுக்கு பே பேக் பண்ணணும், சோ நான் பாத்துக்கிறேன். அங்க சமைச்சும் கொடுக்குறான். இருந்தாலும் சமைக்கிற சமையல் அது வந்து மோசமா தான் வருது. அப்ப நான் டீம் பார்த்தா பயங்கரமா சமைச்சு வச்சிருக்காங்க. அங்க அவங்க தான் ஜெயிக்கிறாங்க. ரீனா அதை சாப்பிட்டு பார்த்து, ஏய் பரவாயில்லப்பா, இது உண்மையிலேயே நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் சீன்ல அவ சாப்பாடை ஊட்டி விட்டு எனக்கு வந்து ஒரு டான்ஸ் பண்ணும், அதுக்காக நீ வீடியோவை ரெக்கார்ட் பண்ண முடியுமா? இதை பார்த்து ஆளு யோசிக்கிறான், ஆஹாடன் பரவாயில்லையே, நீ வந்து உன்னோட ட்ரீமை கண்டுபிடிச்சிட்ட போல. அப்படின்னா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். ஆனா அவ பண்ற டான்ஸ் வந்து ரொம்ப வியர்டா இருக்கும். என்ன டான்ஸ் இது? இது ரொம்ப வியர்டா இருக்கு. ஓ இப்பதான் எனக்கு புரியுது. இவ ஒரு யூடியூபரா மாறணும் அப்படின்னு ஆசைப்படுறா போல. அப்படின்னா நான் உன்னை என்கரேஜ் பண்றேன், நீ வந்து கவலையப்படாத. அதுக்கப்புறம் என்ன, நம்ம 2 பேருமே ஒரு யூடியூபரா மாறுவோம். நிறையவே சப்ஸ்கிரைபரையும் அள்ள முடியும். அதாவது அனிமே பாய் சேனல் மாதிரியே. ஸோ எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரைடோவே அங்க சொல்றான். அதுக்கப்புறம் என்ன, எங்களுக்கு கோல்டன் பிளே பட்டன் கிடைக்கும். நாங்க நிறைய லட்சத்துல சப்ஸ்கிரைபர் இருக்கிற மாதிரி மாறுவோம். எங்களுக்குன்னு நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் நடக்கும். நாங்க ஒரு பெரிய ஸ்டேஜ்ல எல்லாம் இருப்போம். இந்த ஜப்பான் முழுக்க நாங்க ஃபேமஸா இருப்போம். அந்த சீட்ஸை சேஞ்ச் பண்றதுக்கு முன்னாடி. இதுக்கப்புறம் பிடி பீரியட் ஆரம்பிக்குது. அங்க டீச்சர் கூப்பிடுறாங்க, என்ன கேர்ள்ஸ், நேத்து நான் சொல்லி தந்த டான்ஸை நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்களா? ரீனா தான் ஃபர்ஸ்ட் டான்ஸ் ஆடுறா. அந்த டான்ஸ் அது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. பரவாயில்ல ரீனா, நீ ஆன டான்ஸ் வித்தியாசமா இருக்கு. இருந்தாலும் ஓகே, இப்பதான் ஆளுக்கே புரியுது. அட இதுக்குதான் அவ அப்படி டான்ஸ் ஆடி வீடியோ எல்லாம் எடுத்தாளா? நெக்ஸ்ட் சீன்ல அவ தனியா உட்காந்து அவங்க டான்ஸ் ஆனாங்களே அந்த வீடியோவை பாக்குறான். எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு அது நல்லா வியூஸ் போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா அங்க சுத்தமா வியூஸ் வரல. ஒரே ஒரு வியூ ஒண்டி தான் வந்திருக்கு. அதுவும் இவன் பார்த்த வியூ தான். நெக்ஸ்ட் சீன்ல கிளாஸ்ல இருக்கும் போதே அங்க ரீனா சொல்றான், எனக்கு வந்து பிளேஸ் மாறுறதுனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு தெரியுமா? இல்ல நீ வந்து அப்படிலாம் யோசிக்காத. அதான் நம்ம தூரமா போனாலும் நான் வந்து உனக்கு நோட்ஸை கண்டிப்பா காட்டுறேன். யாரு உன் பக்கத்துல உட்காராங்களோ அவங்க கண்டிப்பா கைண்டா தான் இருப்பாங்க. நீ கவலையப்படாத. அங்க பிளேஸ் மாறதுக்கான டைம் வந்து டீச்சர் சொல்றாங்க, எல்லாருமே சந்தோஷமா இருக்கீங்களா? உங்களோட பிளேஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சைடு அஹாடனையும் அவங்க ரைடவையும் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் ஒரே இடத்துல தான் இருக்காங்க. யோசிச்சு பார்க்கல. அதாவது நம்ம 2 பேருமே ஒரே இடத்துல தான் இருக்கோம். என்ன ஒரு நல்ல விஷயமா இருக்குல்ல? ஆமா அதுவும் கரெக்ட் தான். ஆனா என்ன ஒண்ணு, இன்னமும் அந்த தடியா இருக்கிற அந்த பையன் அவன் முன்னாடி தான் இருக்கான். டீச்சரும் ஒரு போயம் அங்க பச்சுன்னு இருப்பாங்களா, இந்த போயமை படிக்கும் போதே அவனோட ஃப்ரெண்டு வந்து சொல்றான், டீச்சர் வந்து உண்மையிலேயே மிஸ்ட்ரி ஆனவங்க தெரியுமா? இப்போ ரீசெண்டா கூட நான் ரூமரை கேள்விப்பட்டேன், அவங்களுக்கு ஏதோ ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கான். இப்படி இவன் பேசும்போதே அங்க மாட்டிக்கிறான். டீச்சரும் அங்க கம்முன்னு இருக்க சொல்றாங்க. இந்த போயமோட லைன்ஸ் ஒரு வாட்டியும் படிக்கும் போது வேற லெவலா அருமையா இருக்கு. அதனால தான் இவங்க வந்து அந்த டிஸ்டர்பன்ஸை எதிர்பார்க்க விரும்பல. அங்க லவ் பத்தியும் கிராவிட்டியை பத்தியும் சொல்லிருப்பாங்களா, இவங்களோட கண்ணு கரெக்டா மரீனா ரைடோ மேலேயும் போவோம். அவங்க 2 பேரும் ஒன்னா
உட்காந்து இருப்பாங்க. அதை பார்த்து இவங்க ஸ்டார்டிங்ல தப்பா நினைச்சுக்கிறாங்க. ஆனா அப்புறம் தான் இவங்களுக்கு தெரியுது அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அவங்க 2 பேரும் புக்கை தான் ஷேர் பண்ணிருக்காங்க. ஈவன் அவங்களோட பொசிஷன் அது கூட பர்ஃபெக்டா இருக்கு. அவளால நல்லாவே பார்க்க முடியுது புக்கை. ரொம்ப கைண்டா இருக்கான். இந்த மாதிரி ஒரு ஹை ஸ்கூல்ல நான் பார்த்ததே இல்லை. உங்களுக்கு இந்த ரொமான்ஸ் இது மாதிரிலாம் ரொம்ப ஆர்வம். அதனால தான் இவங்க இப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க. அவங்க 2 பேருக்கும் செட் ஆகாத மாதிரி இருக்கலாம். ஆனா அவங்க பின்னி பிணைஞ்சிருக்காங்க. அவங்களோட பாண்டா அவ்வளவு சீக்கிரத்துல யாராலையுமே கலைக்க முடியாத மாதிரி இருக்கு. சரி, நான் கவனத்தை இங்க செலுத்தணும். இதே மாதிரி அவங்க பாடத்தை எடுக்கிறாங்க. அது ஒரு எஸ்டிமை பத்தி தான் பாடமே. பாடத்தை எடுத்து திரும்பும் போதே அங்க அவங்கள பாக்குறாங்களா. அவங்க 2 பேரும் பார்த்தா ஒன்னா மேல உட்கார்ந்து இருக்காங்க. இதை பார்த்தோம் அவங்களுக்கு இன்னமும் ஒரு மாதிரி ஆகுது. ஏன்னா அவங்க உட்கார அந்த பொசிஷன், அதனாலேயே இவங்க 2 பேரால ஒழுங்கா பார்க்க முடியுது. மேலுக்கா நம்ம ரைடவும் இல்லக்கா நம்ம ரீனாவும் பார்க்க முடியுது. இதனால ஒரு வாட்டியும் அவங்களால ஃபோக்கஸே பண்ண முடியல. நான் ஃபோக்கஸ் பண்ணும், இங்க நான் கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்பவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படின்ட்டு அவங்கள நோக்கி ஒரு ஒளி வந்து பார்த்தா இந்த வாட்டி வேற ஒரு பொசிஷன்ல இருக்காங்க. இப்பதான் எனக்கு புரியுது, முன்னாடி இருக்கவன் ரொம்ப டாலா இருக்கான், அதனால கம்ஃபர்டபுளா இருக்கணும்னு சொல்லி அவளை இவன் இப்படி உட்கார வச்சிருக்கான். அதனால நோட்ஸையும் எடுக்க முடியும். இந்த எஸ்டிமையால தாங்கிக்க முடியல. என்ன ஆச்சு டீச்சருக்கு? எனக்கு தெரிஞ்ச அவங்களோட ஹெல்த் அது சரியா இல்லைன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் டீச்சரை பத்தி தான் அவங்க யோசிக்கிறாங்க. அங்க ரீனாக்கும் என்ன ஆச்சுன்னு தெரியல. அவ ஒரு மாதிரி பண்ண ஆரம்பிக்கிறான். ரீனாவை பார்த்து அவன் யோசிக்கிறான், ஏதோ பேய் தான் பொசஸ் பண்ணிச்சுன்னு. ரீனாவும் அந்த தண்ணியை நோக்கி தான் கையை கட்டுறான். ஓ, இவளுக்கு ஹோலி வாட்டர் வேணுமா? அதை குடிச்சக்கு அப்புறம் தான் அவளே சொல்றான், என்ன ஆச்சுன்னா நான் சாப்பாடை சாப்பிடும் போது தொண்டியில மாட்டிக்கிச்சு. இப்பதான் எனக்கு புரியுது அவ முகத்துல இருக்க அந்த எக்ஸ்பிரஷன், அதை என்னால புரிஞ்சிக்க முடியல. சோ அதுக்காக நம்ம பேசிக்கான ட்ரைனிங் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம பேசிக்கான ட்ரைனிங் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் அவங்க சிரிக்கதை பண்றாங்க, அதை அவளால ஈஸியா பண்ண முடியுது. ஃபேஸுக்கு அவன் மசாஜ் எல்லாம் பண்றான். இதுக்கப்புறம் அங்க மூவிக்கு போறாங்களா, அங்க அவளுக்கு கண்ணீராவது. இதே மாதிரி சில பல விஷயத்த அவங்க ட்ரை பண்றாங்க. அங்க எல்லாத்தையுமே ட்ரை பண்ணக்கப்புறம் ஒரு காம்படிஷனையும் அவன் வைக்கிறான். அதுல என்ன பண்ணனா, மூஞ்ச ஒரு மாதிரி வச்சுக்கணும், அதனால ஆப்பனன்ட் சிரிக்கணும். அதுக்கு நம்ம ரீனா தான் ட்ரை பண்றா. ரீனாவோட ஃபேஸை பார்த்தோன்னே அவனுக்கு அவ்வளவு சிரிப்பா இருக்கு. போதும் ரீனா, இந்த மாதிரி நீ அப்படியே வைக்காத, எனக்கு ரொம்ப சிரிப்பா இருக்கு. அதே மாதிரி இதுக்கு மேல எனக்கு கத்து தரதுக்கு எதுவும் இல்ல, நீ ஃபுல்லா கத்துக்கணும்னு நினைக்கிறேன். பழைய பிக்ஸை வச்சு அவங்க கம்பேர் பண்ணி பாக்குறாங்க. ஆனா அவளைக்கும் அவங்க பெருசா மாறின மாதிரி தெரியல. ஆனா ஏதோ ஒண்ணு இவங்க ட்ரைனிங் பண்ணிருக்காங்களே, அதுக்காக இவங்க ட்ரீட்டை கொடுக்கணும்னு சொல்லி இந்த கடைக்கு அவங்க போறாங்க. அங்க நம்ம ஹீரோவால அவளோட மைண்ட புரிஞ்சிக்க முடியுதான்னு அவன் ட்ரை பண்றான். ரீனா சைட்ல ஏதோ ஒரு விஷயத்த பாக்குறா. அது ரேப்பிங் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் தான். அதை அவ கேக்குறா. நெக்ஸ்ட் சீன்ல அங்க என்னன்னு தெரியல, அவ ரேப் பண்ண ஆரம்பிச்சிடறா. ரைடோக்கும் இப்பதான் புரியுது, நேத்து அவங்க விஷயத்த பாத்திருப்பாங்களே, இது வழியா தான் இவ கத்துட்டு இருப்பா. இவ ரொம்ப ஃபாஸ்டாவே கத்துக்கினா. அதனால அவளோட எக்ஸ்பிரஷன் அது மாறலாம். இன்னும் ரேப்பர்ஸ் அவங்களோட கம்யூனிகேஷன் அதுவும் நல்லா இருக்கும். அவங்களுக்கு பேக் போனா இதுதான் இருக்குது. இவளால இவளோட கம்யூனிகேஷனை சரி பண்ண முடியும். இவளால இன்னமும் நல்லா பேச முடியும். நிறைய நம்ம ஹீரோவும் அங்க ரேப் பண்றான். ஆனா அவளைக்கும் அங்க வரலையா. இதனால வீட்டுக்கு போய் அவன் தங்கச்சி முன்னாடி எல்லாம் ரேப் பண்றான். அவங்க அம்மா முன்னாடியே ரேப் பண்றான். அது ஓரளவு ஓகேன்னு அவங்க சொல்றாங்க. விட்டு கொடுக்காம திரும்பவும் அடுத்த நாள் அங்க திரும்பவும் அவன் ரேப் பண்றான். அங்க அவங்க 2 பேரும் ரேப் பண்ணியே பேசிக்கிறாங்க. இதே மாதிரி அங்க சாப்பிடும் போதும் அங்க அதே மாதிரி தான் ரேப் பண்றாங்களா. அவங்களுக்கு ஏதோ ஃப்ரீ ஸ்டைல்ல ரேப்பிங் பண்ணா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அவங்களுக்கு தோந்து அங்க ஒரு போட்டி மாதிரி இந்த விஷயத்த அவங்க பண்றாங்க. அங்க 2 பேரோட ரேப்பிங்கும் ஒரே மாதிரி இருக்குமா. அதனால ரீனா, போதும் இந்த மாதிரி நம்ம 2 பேரும் டிரானே வச்சுக்கலாம். ஆனா என்ன ஒண்ணு, கொஞ்ச நேரத்திலேயே அங்க டீச்சர் மைக்க பிடிங்கிறாரு. ஸ்கூல்ல இந்த மாதிரி ரூல்ஸ் இருக்கு, மைக்கெல்லாம் எத்தனை வரக்கூடாது, மைக்கு போனா போயிட்டு போட்டோம், நம்மளால அப்படியே பண்ண முடியும் ரீனா. அப்படியே அவங்க ட்ரை பண்றாங்க. என்ன அந்த மைக் இல்லாம கொஞ்சம் லோவா இருக்கா, என்னோட வாய்ஸ் எல்லாம் அங்க சுத்தமா கேட்கல. அவங்களுக்கு தெரிஞ்சு போயிது இது வேலைக்கு ஆகாதுன்னு. அதுக்கப்புறம் வீட்லயும் அவன் வருவானா. அங்க அவளோட தங்கச்சி யோசிக்கிறா, நேத்து நான் ரொம்ப ஹாஷா இருந்துட்டோம் அவன் கிட்ட, ரேப் எல்லாம் இதுதான் பண்ணுதான், நான் தான் அவளைக்கும் கண்டுக்கல. அதனால அங்க மன்னிப்பு கேட்கிற விதமா அவ அங்க ரேப் பண்றா. இல்ல ஏதோ ஒரு விஷயத்தையும் அவன் தந்துட்டு போறான். என்னது இதுவா, ஒரு ஸ்பின்னர், கிளாஸ்ல இது ரொம்ப பாப்புலரா இருந்தது, அதனால நான் வாங்கினேன், இப்ப எனக்கு போர் ஆயிடுச்சு, இதை நீ வச்சுக்கலாம் இப்படி சொல்லிட்டு அவ போயிடுறா. கிளாஸ்ல இதை சுத்தி நிற்பானா. அது ரீனாக்கு ரொம்ப பிடிச்ச போயிது. அவ சுத்த ஆரம்பிக்கிறா, வீட்லயும் சுத்துறா. இதே மாதிரி அங்க கிளாஸும் போகுது. அங்கேயும் விடாம அவ சுத்திக்கினே இருக்கா. ரைடவும் சைட்ல பாக்குறான். இதையும் டீச்சர் நோட்டீஸ் பண்றாங்க. என்ன அவங்க பேசிக்க ட்ரை பண்றாங்களா. அவ பண்ற மூவ்ஸை பார்த்து ரைடோ ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகுறான். ரைடோக்கு தெரிஞ்சிருக்கு இந்த மாதிரி மூவ்ஸை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகுறதுக்கு டைம் இது இல்லைன்னு. ஏன்னா இந்த மாதிரி நீ இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, ஏன்னா இப்ப நம்ம கிளாஸ்ல இருக்கோம். இப்படி இவங்க 2 பேரும் பேசிக்கிறத பார்த்து அங்க டீச்சரும் யோசிக்கிறாங்க. இப்பதான் புரியுது, அங்க ரீனாக்கு புரியாத விஷயத்த அவன் சொல்லி தரான். என்ன ஒரு கைனஸ், இதனாலேயே அவங்களோட நிலைமை ஒரு மாதிரி ஆகுது. இதுக்கப்புறம் ரீனா அங்க விடவே இல்ல, எங்க பார்த்தாலும் ஸ்பின் பண்றதுலயே அவ இருக்கா. கிளாஸ், லஞ்சு, வீடு எல்லா இடத்துலயும். இதனாலேயே அவ தூங்க கூட இல்ல. அவளோட கண்ணெல்லாம் ஒரு மாதிரி சுருக்கமா இருக்கு. இதே மாதிரி போச்சுன்னா அவளோட ஃபியூச்சரை நினைச்சு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அது எங்க பார்த்தாலும் அவ ஸ்பின் பண்ணிருப்பா, ஃபியூச்சர்லயும் அதே தான். அதுக்கப்புறம் இது நியூஸ் பேப்பர்லயும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் தான் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும். ஆனா அதுக்குள்ளேயே எதிர்பாராத விஷயமா அவளே அந்த ஸ்பின்னரை கொண்டு வந்து தரா. ஏன்னா அவன் நிறைய வாட்டி அங்க ஸ்பின் பண்ணிட்டாலாம். இதை நினைச்சு அவன் ரொம்ப சந்தோஷப்படுறான். ஏன்னா அவன் ரொம்ப பயந்து போயிட்டாங்க என்ன ஆகும்னு. அதுக்கப்புறம் அதுல என்னதான் இருக்குன்னு அவன் ட்ரை பண்றான். அதே தான் அவன் பண்ண இருக்கான். ஆமா, என்னோட
என்னோட அண்ணனுக்கு என்னதான் ஆச்சு. இதுக்கப்புறம் அங்க அடுத்த நாள் ஆகுது. அங்க இவங்க 2 பேரும் பார்க்ல இருக்காங்களா. இந்த விஷயத்தினால ரைடோ ரொம்ப டயர்டா இருக்கான். அங்க ஒரு நாய்க்குட்டி வருமா, அதை பார்த்து கொஞ்சம் பயந்து போயிடறான். இதனால நம்ம ரீனாக்கு ஏதாச்சும் ஆயிடுமோன்னு. அது வேற விடுவிக்கப்பட்டு இருக்கு. அது வந்து தாக்கிச்சுனா, ஆனா அதுக்குள்ள ஓனர் வந்து தூக்கின்னு போயிடறாங்க. திடீர்னு ரீனாவோட மடியில ஒரு பூனை இருக்கா. அதை பார்த்து அவன் பயப்படுறான், இது வந்து புராண்டி விட்டுருமோன்னு. ஆனா அதுவும் அப்படி பண்ணல. திடீர்னு அங்க பசங்களும் ஓடி வராங்க. அந்த பசங்களாலையும் ஏதாச்சும் பிரச்சனை வருமானு அவன் பாக்குறான். ஆனா அவளுக்கும் பிரச்சனை எதுவும் இல்ல. பசங்களை பார்த்து ரீனா அப்படியே கட்டி பிடிக்கிறா. நம்ம ஹீரோக்கு அங்க எதுவுமே புரியல, என்னடா ஆச்சுன்னு. இந்த பசங்களும் ரீனாவை பார்க்க, ஏய் இது வந்து நம்மளோட கிங்கு தானே, எனக்கு தெரியும் இது வந்து நீங்க தானே. ஆமா என்ன ஆச்சு ரீனா, எதுக்கு கிங்குன்னு அவங்க சொல்றாங்க. ரீனாவும் இப்பதான் விஷயத்த சொல்றான். என்ன ஆயிருக்கும்னா, நேத்து வந்து அந்த ஸ்பின்னரை நீ வந்து கொடுத்தல, அதை நான் ஸ்பின் பண்ணும் போது இவங்க பார்த்தாங்க. அப்போ இவங்க என்னோட மூஸை பார்த்து வியந்து போயிட்டாங்க. அதனால தான் என்ன கிங்குன்னு சொல்லிட்டாங்க. சரி நான் வந்து எல்லாத்தையுமே பாத்துக்கிறேன். அங்க எழுந்து நின்னு இந்த மாதிரி நீங்க தொல்லை பண்ணக்கூடாதுன்னு சொல்றானா. அவங்க பார்த்தா நம்மாலதான் கலாய்க்கிறாங்க. ஹேய் நீ யாருப்பா, என்னோட கிங்கோட அப்ராண்டிஸா. குளிய பின்னாடி ஒரு பொண்ணு வரா. அவளுக்கும் இந்த பையன் மேல ஒரு கிரஷ் போல. அந்த பையனை கூப்பிடுறான். ஆனா அந்த பையன் அவளைக்கும் கண்டுக்கல. என்னப்பா நான் உன்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு வா. ஆனா அவளைக்கும் அவன் கண்டுக்கிற மாதிரியே இல்ல. எனக்கு நல்லாவே தெரியும் இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த ரீனா, அந்த பொண்ணுதான். அவ தான் உன்னை ஷெடியூஸ் பண்ண பாக்குறா. அப்படி எல்லாம் ஒன்னும் இல்ல. கிங் வந்து எப்பயுமே அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. இதனால அந்த பொண்ணும் ஒரு விஷயத்தை சேலஞ்ச் பண்றா. நம்ம வந்து ஒரு கை பாத்துக்கலாம் ரீனா, அதுக்கப்புறம் என்னோட அக்கௌண்ட நீ வந்து எதுவுமே பண்ணக்கூடாது. அங்க ரைடோ வந்து நிக்கிறானா. அவ வந்து பயமுத்துறா, என்கிட்ட அலாரம் இருக்கு, போலீஸ்க்கு போன் பண்ணவா. ஏமா இருமா, நான் வந்து உன் கூட கேமை பிளே பண்றேன். கூட பிளே பண்ணனா ஃபர்ஸ்ட் என்ன நீ தோக்கடிக்கணும். ஆனா கண்ணை மூடி திறக்கல. அதுக்குள்ள நம்ம ரைடோ அங்க தோத்து போயிடறான். என்ன பெரிய பெரிய பேச்சு தானோ, உங்களால எதுவுமே அங்க பண்ண முடியல. இதே மாதிரி அடுத்தது நம்ம ரீனா தான். அங்க ரீனாவும் அதே மாதிரி அங்க தோத்து போயிடறா. இதை நம்ம ரைடோவால நம்ப முடியல. அப்புறம் தான் அங்க ரீனாவே சொல்றா, வேணுட்டே தான் தோத்து போன ரைடோ, இதனால பிரச்சனை வந்து சால்வ் ஆயிடும். பொண்ணுக்கும் அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அவ்வளவுதான் நான் ஜெயிச்சிட்டேன். மேல அக்குனை அந்த பொண்ணு வந்து தொல்லை பண்ண மாட்டா. அக்குனுக்கு தெரிஞ்சிருக்கு, ஹேய் நீ ஒன்னும் ஜெயிக்கல, அவங்க தான் விட்டு குத்துருக்காங்க. யாரு வந்து லூசு மாதிரி எல்லா காயினையும் தோப்பா, அதனால நீ தான் ஒரு ஸ்கம். அங்க இருக்கிற எல்லாருமே அந்த பொண்ணை ஒரு மாதிரி தப்பா பேசுறாங்களா. அதனால அவ அழுதுகுனே ஓடி போறா. ரீனா மண்டியிலே தாக்குறா. ஹேய் நீ வந்து என்ன பண்ணிருக்க. இதனால அவ ரொம்ப கஷ்டப்படுறா. போய் மன்னிப்பு கேளு அவகிட்ட. இதுக்கு அவனும் ஒத்துக்கிறான். இந்த சைடு ரீனாவோட நிலைமை ரொம்ப மோசமாயுது. ஏன்னா இன்னைக்கு நிறைய விஷயம் நடந்திருக்கும். ரீனா ஏதோ ஒரு கேம் விளையாண்டு இருக்கா. அங்க ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு கேம் விளையாடுறா. இதை பார்த்து நம்ம ஹீரோ ரொம்ப ஆச்சரியமா வரான். ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரியும் இவ வந்து விளையாடுறா. அது ஒரு கேம் தான். நம்ம எப்படி போக்கிமான்னு ஒரு ஷோவை பார்த்திருப்போம்ல, அதே மாதிரி அதுக்கான ஒரு கேம் தான். அங்க ரைடோ ஒரு பெரிய மாஸ்டரை இறக்குறான். ஆனா நம்ம ரீனா கிட்ட அப்படி இல்ல, ஒரு சின்னூண்டு இருக்க ஒரு மாஸ்டர் தான். நம்ம ரைடோக்கு இதெல்லாம் விளையாடி பழக்கம். அதனால தான் இவனோட லெவலும் இவன் கிட்ட மாஸ்டர் எல்லாமே இப்படி இருக்கு. ரீனா அப்படி இல்ல, ஒரு பிகினர் தான். சரி இருந்தாலும் இதுதான் என்னோட வாய்ப்பு, நான் விட்டு கொடுக்குற மாதிரி இல்ல. அங்க ஒரு பயங்கரமான அட்டாக்க பண்றான். ஆனா ரீனாவோட அந்த குட்டி மாஸ்டருக்கு எதுவுமே ஆகல. கடைசியில அந்த மாஸ்டர் ஏதோ ஒரு ஸ்கில்ல பயன்படுத்தி இருக்கும். அது வழியா கிரிட்டிக்கல் டேமேஜ் என்னதான் கொடுத்தாலும் மாஸ்டருக்கு ஒரே ஒரு ஹெச்பி இருக்கும். அது ஒரு அட்டாக் பண்ணா நம்ம ரைடோ அவளைக்கும் அதை கண்டுக்கல. இந்த மாதிரி சின்ன அட்டாக்கால என்னோட மாஸ்டரை என்ன பண்ண முடியும் அப்படின்னு தான் அவன் யோசிக்கிறான். ஆனா அந்த அட்டாக்னால நம்ம ரைடோட மாஸ்டரோட ஹெச்பியும் ஒரே லெவலுக்கு வந்தது. அங்க ரவுண்ட் 2 ஆரம்பிக்குது. இந்த வாட்டி எப்படியாச்சும் நம்ம ஹீரோ ஜெயிக்கலாம் ட்ரை பண்றானா. நான் ஃபர்ஸ்ட் அட்டாக்க வெறுமா பண்ணாலே போதும், அந்த ஒரு ஹெச்பி அது காலி ஆயிடும். ஆனா இவன் எதிர்பார்க்காத விஷயம் என்னன்னா, அந்த குட்டி மாஸ்டர் அது லைட்டா ஒரே ஒரு பஞ்ச் தான் வித்து. அதுக்கே நம்ம ஹீரோ ரைடோ அவனோட மாஸ்டர் ஒண்ணுமே இல்லாம ஆயிடுது. இது அவனால எதிர்பார்க்க முடியல. எல்லாமே அவனோட பிளான் படி தான் போயிருக்கு. இந்த குட்டி மாஸ்டர் இருக்குல்ல, அதோட அட்டாக்கே வேணும்ட்டு இப்படிதான் டிசைன் பண்ணிருக்காங்க. எப்பயுமே இதுதான் ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணும் அப்படின்னு. ஏதோ அவளோட கைக்குள்ள என்ன போட்டுக்கிற மாதிரி தெரியுது. திரும்ப அங்க விளையாடுறதுக்கு கேக்குறான். ஆனா நம்ம ஹீரோ வேணான்னு சொல்றான். அதுக்கப்புறம் போற வழியில அவனுக்கு பாத்ரூம் வருமா, இதனால பக்கத்துல ஒரு ஷாப் இருக்கும். அங்க வந்து அவன் போறான். அங்க இவ உட்காரும் போதே சைட்ல அந்த சின்ன பொண்ணு வரா. சின்ன பொண்ணு எதுக்கு இங்க வந்திருப்பானா, அங்க ஒரு டால் இருந்திருக்கும். எப்படியாச்சும் இது அக்குனுக்கு கொடுத்தாலே போதும், அதுக்கப்புறம் யாராலையுமே நாங்க ஒன்னா இருக்கிறத தடுக்க முடியாது. அப்படி இவ யோசிக்கும் போதே ரீனா வர. ரீனாவை பார்த்து இவ தப்பு தப்பா யோசிக்கிறா. வந்துட்டாளா, இவ வந்து வேணும்ட்டே வந்திருக்கா என்னையும் அக்குனையும் பிரிக்கணும்னு. வந்து அந்த டாலை அவ ட்ரை பண்ணலாம் எடுக்கிறான்னு. அது தனியா வாங்கினா ரொம்ப விலை அதிகமா இருக்கும். காசை போட்டு இப்படி எடுத்தா அது லாபமா இருக்கும். அதை அவ ட்ரை பண்றா. ஆனா ஒண்ணுமே அங்க மாற்ற மாதிரியே இல்ல. அதே மாதிரி காசு எல்லாமே வேஸ்டா போனதுதான் மிச்சம். கடைசியில 100 எண்ணு அது ஒண்டிதான் மிச்சம் இருக்கு. இதனால அவளுக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. அங்க ரீனாவும் டைரக்டா 500 எண்ணெய் போட்டு ஆரம்பிக்கிறா. அங்க ஒண்ணு மேல ஒன்னா எடுக்க இதை பார்த்து அவ ரொம்ப ஷாக் ஆகுறா. ஏதோ எதிர்பார்த்திருப்பா இவளும் கண்டிப்பா தோத்து போவான்னு. ஆனா நம்ம ரீனா அப்படி இல்ல, நிறைய வேத்துட்டா. அதுக்கும் மேல இவளை கலாய்க்கிற மாதிரிலாம் இவளுக்கு தோந்து. போகும்போது ஏதோ ஒரு டிக்கெட்டும் கீழே விழுது. அதை அவ கண்டுக்காம போயிடறா. அது பார்த்தா இன்னொரு மூவ் பண்றதுக்கான ஃப்ரீ டிக்கெட் தான். ரீனா இதை நீ கீழே போட்ட, ஆனா நம்ம ரீனா வேணும்ட்டே தான் இதை கீழே போட்டிருப்பா. உனக்கு தான், நீயே வச்சுக்கலாம். ஒன்னும் நீ கொடுக்குற சேரிட்டி எல்லாம் ஒன்னும் வேணாம். நான் அந்த பொம்மை எடுத்தா அது என்னோட சொந்த உழைப்பால தான் எடுப்பேன். அங்க போய் பார்க்கும்போது ஒரு டால் வந்து ஒரு சாய்வா இருக்குமா, அது ஈஸியா சும்மா தட்டுனாலே விழும். அது நம்ம ரீனாவோட டெக்னிக் தான். ரீனா வந்து இதை எதிர்பார்த்திருக்க மாட்டா, நான் அவளோட டெக்னிக்கை காப்பி அடிக்க போறேன்னு. அங்க அதே மாதிரி அவ ட்ரை பண்றா. அங்க டாலும்
கீழே விழ அவளுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஃபைனலி நான் வந்து அக்குனுக்கு என்னால கிஃப்ட் கொடுக்க முடியும். அங்க ரீனாவையும் அவ கலாச்சிட்டு போறா. ஆனா போகும்போது ஒரு சைடு அவ அதே தான் யோசிக்கிறா. எப்படி அந்த டால் வந்து அங்க விழுந்திருக்கும், இதை பண்ணதோ ரீனாவோட வேலை தானோ, நான் ஈஸியா விட்டுட்டு எதுக்கு கஷ்டமா வந்து அவ எடுக்கணும், அப்பனா அவ எனக்காக தான் இப்படி பண்ணாலோ, அவ வந்து அவளுக்கு தேங்க்ஸ் சொல்லியிருக்கணும். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அங்க வருவானா, அங்க எல்லா டாலையும் அவனுக்கு தரா. இவ பரவாயில்லையே, நீ வந்து எல்லாத்தையுமே ஜெயிச்சிட்டியா, ஆனா இதுக்கு முன்னாடி நீ தந்துட்ட, அதனால வேணாம். இருந்தாலும் அவ எல்லாத்தையுமே திணிக்கிறா. ஹீரோக்கும் வேற வழி இல்லாம அதை வாங்கிக்கிறான். சீன்லயே தூங்கும் போதும் அங்க பக்கத்துல தான் வச்சு தூங்குற மாதிரி இருக்கு. எனக்கு தோக்குற மாதிரியும் கெட்ட கனவா வருது. இதே மாதிரி அவன் ஸ்கூலுக்கு வரான். என்ன தெரியல, நம்ம ரைடோட வெயிட் அங்க ஏறி போன மாதிரி இருக்கு. ரீனாவும் கிட்ட வர சொல்றான், ஏ ரைடோ, உனக்கு வந்து வெயிட் கூடி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கேட்ட ஷாக்ல அங்க இருந்து தெரியாதனமா அவன் கீழே விழுறான். அப்புறம் தான் தெரியுது இது எல்லாமே அவளோட இமேஜினேஷன் தான். வந்து அப்படி சொல்லக்கூடாது. இதனாலே அவன் ஒரு முடிவு எடுக்கிறா, எப்படியாச்சும் அவனோட வெயிட்டை கம்மி பண்ணும். ஏன்னா அப்போ இருந்ததை விட அவனோட வெயிட் டபுள் மடங்கு ஏறி இருக்கு. ஏன் காரணம்னு யோசிச்சாலும் இவ தான் ஒரு சைடு காரணமா இருக்கா. சாப்பாடுன்னு இந்தான்னு கொடுத்து நிறையவே வெயிட்டை ஏத்திட்டா. அதனால அவளுக்கு ஒரு மாதிரி கில்ட்டா இருக்கு. அங்க வெயிட்டை கம்மி பண்றதுக்கெல்லாம் புக்கை பாக்குறா. உடனே அங்க ரைட வருவானா, அங்க மறைச்சு வச்சரா. ஆமா, நீ ஏதாச்சும் பாத்தியா? இல்ல, நான் எதையுமே பார்க்கல. நான் உண்மையா சொன்னா, நான் வந்து அவ படிக்கிற புக்கை பார்த்தேன். அது டயட் புக்கு. அவளோட வெயிட் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. அப்புறம் எதுக்கு அவ புக்கை படிக்கணும்? இதனால அவளுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி அவன் வெயிட்டை குறைக்க ஆரம்பிக்கிறான். நம்ம ஃபிட்டா இருந்தா தானே மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். இதனால கிரியேட்டின், எக்ஸசைஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்த ஆளு பண்றான். இதே மாதிரி அடுத்த நாளாவது அவன் ஃபிட்டா வரானா. இதை பார்த்து அவ ரொம்ப ஆச்சரியமா வரா. ரைடவும் சொல்றான், நீ வந்து அவளுக்கும் ஃபிட்டா தான் இருக்க, அதனால நீ எக்ஸசைஸ் பண்ணணும்னு எந்த விதமான அவசியமும் இல்ல. ஒரு புக்கையும் அவன் ரெக்கமெண்ட் பண்றான். ஆனா அது வேணான்னு அவ சொல்லிடுறா. அதுக்கப்புறம் அங்க எக்ஸாமை பத்தி டீச்சர் வந்து சொல்ல, அங்க வந்து எக்ஸாம்ல ஃபெயில் ஆனா இன்னமும் நிறைய இம்போஷன் மாதிரி நிறைய விஷயங்களை தருவாங்களாம். அதனால நம்ம ரைடோ தான் ஃபர்ஸ்ட் பயந்து போறான். போன வாட்டி அவனோட ரேங்க் அது 151ல இருந்திருக்கும். நம்ம ரீனாவை பார்க்கும்போது ரீனா ரொம்ப ஆர்வமா இருக்கா. அவளோட முகம் இப்பயே எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்குமா. இதனால அவளையே இவன் கடவுளா வணங்குறான். அவன் வந்து ரீனா கூட படிச்சா கண்டிப்பா என்னால பாஸ் பண்ண முடியும். இதனாலேயே அந்த விஷயத்த பத்தி அவன் கேட்கறான். வேற எங்கேயாச்சும் போய் படிக்கலாமான்னு சொல்லி இடத்தையும் அவங்க தேடுறாங்க. ஒரு வாட்டியும் இடம் வந்து ஃபிட் ஆகல. லைப்ரரிக்கு போனா அங்க பேசியே நோட்டே காலி ஆயிடுது. ஜூஸ் கடையில ஜூஸை காலி பண்ணிடுறாங்க. பெட்டோட ஷாப்ல பெட்டோட தொல்லையா அவங்களால தாங்கிக்க முடியல. கடைசியா ஸ்கூல் தான் ஒரு நல்ல இடமா இருக்கு. அங்கதான் அவங்க ஒன்னாவும் படிக்கிறாங்க. யாரு டீச் பண்ணணும்னு அவங்க வந்து யோசிக்கிறாங்க. எக்ஸாம்ல யாரு பர்ஃபார்ம் பண்ணாங்களோ அவங்க தான் இல்ல டீச் பண்ணும். போன எக்ஸாம்ல நம்ம ரீனா தான் அங்க நல்லா பண்ணிருப்பா. இதனால அவ தான் அங்க டீச் பண்ற மாதிரி ஆயிடுது. இதே மாதிரி அவங்க நல்லாவும் படிக்கிறாங்க. அடுத்ததா கிளீனிங் டியூட்டின்னு ஒண்ணு வருது. அதுல அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு கிளீனிங் வந்து சுத்தமா பிடிக்காது. டியூட்டி அப்போ இவங்க 4 பேர் தான் கிளீன் பண்ற மாதிரி இருக்கும். ரீனா கிட்ட அவன் கேக்குறானா, ரீனா தயாரா வந்திருக்கா. உண்மையா சொன்னா, ரைடோ, எனக்கு கிளீனிங்னா ரொம்ப பிடிக்கும் தெரியுமா. இதே மாதிரி அவங்களோட கிளீனிங்கும் அங்க ஆரம்பிக்குது. ஏதோ ஒரு சீக்கிரட்டான ஒரு வெப்பன் எடுக்கிறான். வச்சு அவ எங்கெல்லாம் எட்டலையோ அங்க கிளீன் பண்ணுவாளோ, ஆனா உடைச்சிட்டா ஏதாச்சும் ஆயிடுமே. ஆனா அவன் நினைச்ச மாதிரி எதுவும் இல்ல. அது ஒரு ஸ்டிக் தான். அதை வச்சு அவ கிளீன் பண்றா. இதே மாதிரி அங்க ப்ரொஃபஷனலா வெளியில எல்லாம் கிளீன் பண்றா. இதை வந்து நம்மளால எதிர்பார்த்திருக்க மாட்டான். இந்த அளவுக்கு பயங்கரமா போவான்னு எதிர்பார்க்கல. அவளோட ஃபேமிலியோட பேக்ரவுண்ட் அசாசினா இருக்குமோ, அதனால தான் இவளோட முகத்துல எந்த விதமான எக்ஸ்பிரஷனும் இல்ல, சைலன்ஸாவும் இருக்கா. அங்க தப்பா யோசிக்கிறான். அங்க டிட்டர்ஜென்ட்டை கலக்கும் போதும் பாய்சனை தான் அவ கலக்குறான்னு யோசிக்கிறான். அங்க அதை வச்சு அவங்க கிளீன் பண்றாங்க. அது உண்மையிலேயே வேற லெவலா கிளீன் ஆகுது. அதுக்கப்புறம் அவங்க வேலை முடிஞ்சிச்சுன்னு அவங்க போறாங்க. இன்னமும் ஒரே ஒரு வேலை தான் இருக்கும். பெரிய ஷெல்ஃப் அவங்க நகர்த்தணும். அதுக்கு நம்ம ரீனா ட்ரை பண்றா. கரெக்டா மேலேயே விடுறதுக்கு போயிருக்கும். ஜஸ்ட் மிஸ். ரைட வந்து காப்பாத்துறான். நல்ல வேலை ரீனா, உனக்கு எதுவுமே ஆகல. எக்ஸாமுக்கு முன்னாடி உனக்கு ஏதாச்சும் ஆயிருந்தா அவ்வளவுதான் பிரச்சனை ஆயிருக்கும். நல்ல வேலை நீங்க காப்பாத்திட்டீங்க, ரொம்ப நன்றி. உனக்கு எதுவும் ஆகல? இல்ல, எனக்கு பிரச்சனை இல்ல, நான் ஓகே தான். ரீனா எதுக்குன்னு தெரியல மன்னிப்பையும் கேட்கறான். இதுக்கப்புறம் அவங்க படிச்சா முடிக்கிறாங்க. மெட்டீரியல்ல இருக்க ஒரு விஷயத்தையும் அவங்க விடாம கவர் பண்ணிட்டாங்க. இப்போ எனக்கு ரொம்ப கான்பிடென்ட்டா இருக்கு. நாளைக்கு எக்ஸாம் நினைச்சு நான் கவலைப்பட வேணாம். ரீனாக்கும் அவ்வளவு சந்தோஷமா இருக்கா. அப்படியே அங்க கட்டி வச்சுக்கிறா. அதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம். ரொம்ப எனக்கு சந்தோஷமா ஃபீல் ஆகுது. நான் ஏதோ ஒரு வகையில உனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேனா, அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இது வரைக்கும் நீ என்ன புரிஞ்சுக்கணும்னு சொல்லி நிறையவே ஹெல்ப் பண்ணிட்ட. நான் உன்னையே நம்பி இருக்கிற மாதிரி நிறைய விஷயம் ஏற்பட்டது. இருந்தாலும் நீ வந்து எனக்கு சந்தோஷமா ஹெல்ப் பண்ண. இப்போ கூட தனியாவே நான் கிளீனிங்க பண்ணி உனக்கு ஹெல்ப்பா இருக்கலாம்னு நான் ட்ரை பண்ணேன். கடைசியிலையும் நீ தான் எனக்கு உதவியா இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இல்லரினா, நீ வந்து அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நீ ஒரு முறையும் எனக்கு உதவியா தான் இருந்திருக்க. இதை கேட்கறதுக்கு அவளுக்கும் சந்தோஷமா இருக்கா. அங்க தேங்க்ஸ்ன்னு சொல்றா. அங்க ஹீரோவும் சொல்றான், நம்ம வந்து நாளைக்கான எக்ஸாம ஒழுங்கா நல்லா பண்ணலாம். அங்க எக்ஸாமுக்கான ரிசல்ட்டும் வந்து நம்ம ஆளு 150ல இருந்து 80க்கு வந்துட்டான். இன்னும் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ல ஸ்விம்மிங் கிளாஸ் நடக்குது. அங்க ரைடவும் பின்னாடி பார்க்க வித்தியாசமா காஸ்டியூம் போட்டு வந்திருக்கா. கியர்ஸ், ஏகப்பட்ட விஷயம்லாம். அங்க இதனால என்ன விஷயம்னு கேக்குறானா. அப்புறம் தான் அவ சொல்றா, வாட்டர் வந்து ரொம்ப டேஞ்சரு. வாட்டர் ரொம்ப டீப்பா இருக்கலாம். அதே டைம்ல நானும் இங்க இருக்கிறேன், எதுக்கு நீ பயப்படுற? இதனால அவ எல்லாத்தையுமே கைட்டேறா. அங்க அவன் நீந்துறதுக்கு போறானா. அவன் முன்னாடி போயிடறான். ஆனா அவ ஒரே இடத்துலயே தான் இருக்கா. எல்லாம் பார்த்தா அவ முழுகிட்டா. அவளுக்கு நீந்தவே வரல. என்ன ஆச்சு, உனக்கு ஸ்விம்மிங் வந்து வராதா? சரி, நான் வந்து உனக்கு சொல்லித்தரேன்.
ரைடோ வந்து சொல்லி தரதுக்கு ட்ரை பண்றான். ஆனா அவனுக்கே அங்க ஸ்விம்மிங் தெரியல. இப்பதான் எனக்கு ஞாபகம் எனக்கே ஸ்விம்மிங் வராது, என்னால எப்படி உனக்கு கத்து தர முடியும்? சைட்ல பாப்பாங்களா ஓஷிராய் பயங்கர வேகமா போறான். இது வந்து ஒரு நல்ல ஐடியாவா இருக்கும், அவகிட்ட நம்ம கேட்கலாம். ஓஷிராய் உனக்கு வந்து ஸ்விம்மிங் நல்லாவே வருதுப்பா. ஆமா எனக்கு வந்து இதெல்லாம் நல்லாவே வரும், வேணும்னா என்னால உங்களுக்கு சொல்லி தர முடியும். அங்க அப்படியே சொல்லி தர அவளுக்கும் அவங்களுக்கு வந்து வரல. ஒரு கட்டத்துல லைட்டா அவங்க கத்துக்கிறாங்க. வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல டீச்சரு. சரி நம்ம வந்து ஒரு டெஸ்ட் வைக்க கூடாது, அவங்க இதுக்காக ஒத்துக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒரு ரேசியும் வைக்கிறாங்க. வாட்டி நம்ம ரீனாவை என்னால தோக்கடிக்க முடியும், அவளே ஒரு பிகினர் தான், இப்பதான் அவளே கத்துக்கினா என்னால தோக்கடிக்க முடியும். அங்க ரேஸும் ஆரம்பிக்குது. அவன் செம்ம வேகமா முன்னாடி போறான். ஆனா ரீனாவை ஆளக்கானமா, அவ பின்னாடி தான் இருக்கான்னு அவன் யோசிக்கிறான். ஆனா அதுக்குள்ள திடீர்னு அவன் கீழே இருந்து மேல வரான். இதை அவன் எதிர்பார்த்திருக்க மாட்டான். என்ன ஆச்சு, நீ எப்படி இதை பண்ண? என்னால என்னோட மூச்சை கட்டுப்பத்தி என்னால இங்க வரைக்கும் அசால்ட்டாவே ஒன் டைம்ல வர முடிஞ்சது. இதுக்கப்புறம் அவங்க வந்து பார்க்கும்போது அங்க பிங் பாங்கான பேட் இருக்கு. இது வந்து ஒரு வகையான கேம் தான். இந்த பேட் அவனோட ஃப்ரெண்டு தான் அங்க வெஸ்ட் போயிருப்பான். அவங்க வந்து சொல்றான், அட நான் இதை மறந்துட்டேனா, இது நாங்க கொஞ்ச நேரத்துக்கு பாரோ பண்ணிக்கலாமா? அங்க இதை வச்சு அவங்க ஒரு மேட்சும் விளாடுறாங்க. வாட்டியாச்சும் நம்ம ஹீரோவால அங்க தோக்கடிக்க முடியுமான்னு அவன் ட்ரை பண்றான். ஏன்னா எல்லா வாட்டியும் அவதான் அங்க ஜெயிச்சுனேந்தா, இந்த வாட்டியாச்சும் நல்லா ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறேன். அங்க ரீனா செம்ம ஐட்டா தூக்கி போறா. அவளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்னு இவன் நினைக்கிறான். ஆனா அவளுக்கே அங்க விளையாட தெரியல. நம்ம ரைடோக்கும் அதே தான், அங்க அவனுக்கும் விளையாடவே வரல. நாங்க ஈவனா மேட்சா இருக்கும், இந்த வாட்டி நான் விட போதில்ல, எப்படியாச்சும் அவளை ஜெயிக்க போறேன். இதுல நியூட்டனோட லாவெல்லாம் பயன்படுத்தி அவன் ரிசர்வ் பண்றான். அதை அவளால அடிக்க முடியல, அவளாலையும் அதை இமிடியேட் பண்ணி பண்ண முடியுதா? இதை பார்த்து ரைடோ ரொம்ப ஆச்சரியமா வரான். அட நான் எதிர்பார்க்கல இவளால நான் பண்ற விஷயத்த எவ்வளவு சீக்கிரமா இமிடியேட் பண்ண முடியும்னு. இவ ரொம்ப ஸ்கில்டா இருக்கா. அதே மாதிரி அங்க பாயிண்ட் 10க்கு 10 கடைசியா ஒரே ஒரு சர்வ் தான், அதுவும் அங்க பட்டு இந்த சைடு வர வேண்டியது ரைடோ ஊதி ஊதி அப்படியே அதை மிடில் வச்சிடறான். எனக்கு தெரிஞ்சு இது டிரானே வச்சுக்கலாம், நம்ம ரெண்டு பேரும் நல்லாவே விளாடணும். இதுக்கப்புறம் அங்க ரியலாவே ஒரு மேட்ச் நடக்குது. நெக்ஸ்ட் சீன்ல அங்க பவுலிங்னு ஒரு விஷயத்த அவங்க பாக்குறாங்க. அது மேல இவங்களுக்கு ஆர்வம் ஏறி போயிடுது. அங்க இவங்க போறாங்க. ரீனாவும் ஒரு பால் எத்தனை போறாளா, இதை பார்த்து அவன் யோசிக்கிறான், எனக்கு இதுல நிறையவே திறமை இருக்குமோ, அவ யாருக்கு தெரியும் இதுல ஒரு ப்ரோட்டஜியாவும் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இவன் யோசிக்கிறான். ஆனா ரீனாவால அங்க பாலையே தூக்க முடியல, அது அவ்வளவு வெயிட்டா இருக்கு. வந்து பாலை உன்னோட வீட்டுக்கு தகுந்த மாதிரி எத்திருக்கணும், நீ ரேண்டமா தான் எத்தியா? அப்பனா இப்ப எனக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன், என்னால ஜெயிக்க முடியும் இந்த வாட்டி. நான் அங்க 3 வாட்டி பாலை போடுறா, எல்லா வாட்டியும் அங்க எல்லாமே விழுது. வந்து ரைடோ எதிர்பார்த்திருக்க மாட்டான். ரைடோவும் போட்டு பாக்குறான், அங்க எதுவுமே வில்ல. அங்க அவ போட்ட மாதிரி சும்மா போட்டு வரானா, அது பார்த்தா போய் அடிக்குது எல்லாத்தையும். அதே மாதிரி கடைசி பாலும் வந்து என்ன அவங்களோட பாயிண்ட் இப்பயும் டிரா தான் ஆகுது. போற வழியில அங்க பேஸ்கெட் பால பாப்பானா, இது வழியா அவனுக்கு ஒரு ஐடியா ஆகுது, ஏன் நம்ம பேஸ்கெட் பால் விளையாடக்கூடாதுன்னு. அதுக்கு அவளும் ஒத்துக்கிறாங்க. ரைடோ தான் டக்கு டக்கு டக்குன்னு பாலை போட்டுக்கினே இருக்கான். ரீனாவால எதுவுமே பண்ண முடியல, ஏன்னா அவளோட ஹைட் அது ரொம்ப கம்மியா இருக்கு. அங்க ரீனாவோட டர்ன் வரும்போது அவன் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்குது. என்னன்னா அவளால செம்ம வேகமா பின்னாடி போந்து பால் அசால்ட்டாவே போட முடியுது. நான் ஸ்டார்டிங்ல அதை பார்க்கும்போது மறைஞ்சு போன மாதிரி எனக்கு தோணுச்சு, ஆனா அப்படி இல்ல, ரொம்ப ஸ்மாலா இருக்கா, அதனால தான் அவளால ஈஸியா பூந்து போக முடியுது. இதே மாதிரி அங்க ரெண்டாவது முறையும் நடக்குது, ஆனா பால் அங்க போட முடியல. இதனால ரைடோ தான் அங்க ஜெயிச்ச மாதிரி ஆகுது. அங்க ரைடோவும் சொல்றான், நான் உனக்குள்ள அமேசிங்கான பொட்டன்ஷியல் இருக்கு, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வேலை செஞ்சா இந்த பேஸ்கெட் பால் உலகத்தையே மாத்த முடியும், நம்மளால கவுக்க முடியும். பிடில அங்க பேஸ்கெட் பாலும் அவங்க விளையாடுறாங்க. ஆனா அங்க அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கேவலமா இருக்கு. நாங்க எதிர்பார்க்கல இது வந்து எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு. இதுக்கப்புறம் அவன் ஒரு மூவி பார்த்திருப்பான். அது வந்து ஜாம்பிக்கான மூவி தான். அதனால இவனுக்கு ஆர்வமா இருக்கு இந்த மாதிரி அதுங்களை கொல்லணும்னு. ஆனா ஜப்பான்ல ஜாம்பிக்கான அவுட் பிரேக் வந்து வரதுக்கு வாய்ப்பே இல்ல. அங்க போற வழியில ஒரு கேமிங் ஷாப் அவங்க பாப்பாங்க. அங்க வந்து ஜாம்பிக்கான கேமும் இருக்கும். அதை அவன் விளையாட ஆரம்பிக்கிறான். அங்க ரீனாவும் விளையாடுறா. ரீனாவோட ஹைட்டுக்கு அவளால கண்ணியே பிடிக்க முடியல. அங்க ரீனாக்கு ஒரு சஜஷனும் தரான், கொஞ்சம் பின்னாடில இருந்து தாக்குனா உனக்கு கரெக்டா இருக்கும், இது வந்து பக்காவா இருக்கும், பின்னாடில இருந்தும் நான் அவளை முன்னால இருந்து ப்ரொடெக்ட் பண்ண மாதிரி இருக்கும். நான் ரைடோவை அந்த ஜாம்பிங்க அசால்ட்டா கொண்டுது. ரைடோ செத்து செத்து காசெல்லாம் காலியா இருந்துதான் மிச்சம். எதிர்பார்க்கல இப்போ ரீனா ஓடிதான் இருக்கா. ரீனா ஆல்ரெடி மாட்டிக்கிட்டா. அவ ரொம்ப டைனியா இருக்கா, அவளால அங்க எதுவுமே பண்ண முடியாது. ஜாம்பி எல்லாமே அவளை சாப்பிட்டோம். ஆனா அங்க ஆப்போசிட்டா நடக்குது. ரீனாவால அசால்ட்டா ஒரு ஜாம்பிய பயங்கரமா கொல்ல முடியுது. இன்னொரு கனியும் வாங்கி பயங்கரமா எல்லாத்தையுமே போட்டு தள்ளி கேமையே கிளியர் பண்றா. அதான் இவ பாக்குறதுக்கு ரொம்ப டைனியா இருந்தாலும் இவ வந்து கேம்ல ஒரு ஜெயிண்ட் மாதிரி. இதுக்கப்புறம் அங்க போற வழியில அங்க பாத்ரூமையே பாப்பா, ஓ உனக்கு பாத்ரூம் தான், நீ போகலாம், நான் இங்கே வெயிட் பண்றேன். அங்க அப்படியே அவன் கேம் விளையாடுறதுக்கு போறான். அங்க ரீனாவை அவன் பாக்குறான், நீ வந்து இங்க இருக்க, ஏதோ நீ பாத்ரூம்க்கு போற அப்படின்னு தான் யோசிச்சேன். ரீனாவோட ஃபேஸ் ரியாக்ஷனே ஒரு மாதிரி இருக்குமா, இதை பார்த்து அவன் யோசிக்கிறான், அட இதுனா ரியாக்ஷனு, அப்போனா இவன் என்ன மந்து போயிட்டாளா, இவளுக்கு அம்னேஷியா இருக்கா, இல்ல ஏதாச்சும் ஆயிடுச்சா இவளுக்கு, நாதாமா உன்னோட ஃப்ரெண்டு ரைடோ, ஆனா அவளுக்கும் தெரியல. அங்க அவ கேமையே பார்த்து இருக்காளா, இதனால அங்க கேம் விளையாடி அங்க பொம்மையும் ஜெயிச்சு கொடுக்குறான். ரைடோ நீ உண்மையிலேயே மாசு. அதே மாதிரி அவங்க விளையாடவும் செய்யறாங்க. ஒரு கேம் விளையாடும் போதும் இதுக்கு முன்னாடி ரீனா நிறையவே ஜெயிச்சிருப்பாள, ஆனா இங்க அப்படியே ஆப்போசிட்டா தோத்து போறா. அங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு அவர் ரொம்ப சந்தோஷமா வரா. பாக்குற ரைடோக்கு இன்னமும் டவுட் அதிகமாகுது, என்ன இவளுக்கு ஸ்பிளிட் பர்சனாலிட்டி ஏதாச்சும் இருக்கா. அதுக்கப்புறம் அவங்க
அவங்க சாப்பிடும் போதும் அவ வந்து நிறையவே சாப்பிட்றா. பார்க்கும் போது அவனோட டவுட் இன்னமும் அதிகமாகுது. அங்க கேட்டுறான் டைரக்டா, இது வந்து ரீனா கண்டிப்பா இல்ல, ஏன்னா ரீனா நான் கூப்பிடும் போது அவ எப்பயுமே ரெஸ்பான்ஸ் டக்குன்னு பண்ணுவா, நீ அப்படி பண்ணல. ரீனா நீ வந்து உண்மையிலேயே யாருதான்? எனக்கு தெரிஞ்சு நீ வந்து ரீனா இல்ல, நீ வந்து வேற யாரோ தான். இது நீ ஒரு டபுள், ரீனாக்கு பதிலா ஆக்ட் பண்ற ஒரு க்ளோன் தான். இப்படி இவங்க பேசும்போதே அங்க ரீனா வருவாளா? ரீனாவை பார்த்து அவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். அப்பனா உண்மைதானா? அப்ப ரீனா இது வந்து உன்னோட க்ளோனா என்ன? ஆமா, இதுல உண்மையான ரீனா வந்து யாருதான்? அங்க ரீனாவும் சொல்றா, அட ரென், நீ வந்து இங்க என்ன பண்ற? அவட பேரு ரென்னு, இவன் என்னோட சின்ன தம்பிப்பா. இப்பதான் நம்ம ரைடோக்கும் அங்க விஷயமே புரியுது. நீ எதுக்கு என்னோட யூனிஃபார்மை எப்பயுமே போட்டுன்னு சுத்துற? மன்னிச்சிருங்க சிஸ்டர், நான் வந்து இவன் கூட ஜாலியா இருந்தேன். ஒரு உண்மையிலேயே நல்லவரு, இவரு கூட என்னால ஜாலியா ஃபன் பண்ண முடிஞ்சது. அதே மாதிரி மன்னிச்சிருங்க ரைடோ, நீங்க எவ்வளவு நேரமா என்ன ரீனா நினைச்சுக்கினீங்க, நான் ரீனா இல்ல, உங்களோட சின்ன தம்பி தானா? அது பரவாயில்ல, இருக்கட்டும். சரி ரீனா, நான் உன்னை வீட்டுல மீட் பண்றேன். அதுக்கப்புறம் அங்க போகும்போதும் அதே விஷயத்த அவன் யோசிக்கிறான். திடீர்னு அங்க தும்பல் வருமா? அங்க கோல்டு போச்சுக்கிச்சுன்னு சொல்ல அவ அப்படியே கட்டி பிடிக்கிறா. என்னால உன்னை வாமாக்க முடியும் இல்ல ரீனா, அப்படியெல்லாம் பண்ண வேணா, நீ என்ன கொஞ்சம் விடுறியா? அதுக்குன்னு எவ்வளவுலாம் விட்டு போக தேவையில்ல. ரைடோவும் கூப்பிடுறான், ஹே ரீனா வா நம்ம சாப்பிடலாமா? ஆனா பேகை வந்து பார்க்கும் போது தான் தெரியுது அங்க சாப்பாடு அவ எத்தனை வரதுக்கு மந்துட்டா. நல்ல ஷாக்குக்கே போய் அப்படியே அவ மயங்கி போயிடறா. என்ன ஆச்சு ரீனா, இந்த மாதிரி நீ மந்துட்டியா? ஆமா, நான் ரெடி பண்ண நான் வீட்லயே விட்டுட்டேன். ஆனா நீ கவலைப்படாத, இந்த மாதிரி நான் ஸ்கூல் ஸ்டோர்ல போய் நான் வாங்கிட்டு வரேன் ஏதாச்சும். அங்க போகும்போதே ரைடோ பின்னாடியே யோசிக்கிறான், ஸ்கூலோட ஸ்டோரா? அது வந்து ரொம்ப ஆபத்தான விஷயமாச்சு. ஏன்னா அங்க சாப்பாடுக்கு அப்படி அச்சுப்பாங்க. அந்த மாதிரி எத்துக்கு ரீனா போனா அவளோட நிலைமை என்ன ஆகும்? நான் தான் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும். இதுக்கப்புறம் அவன் நினைச்சமா தான் அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா ரொம்பவும் கூட்டமா இருக்கு. அங்க ரீனாவும் போறேன்னு சொல்றான். உன்னால முடியும்ல? என்னால முடியும். அவளால முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவளோட உடம்பு அது ரொம்ப டைனியா இருக்கு. கண்டிப்பா அசால்ட்டாவே அவளால பூந்து போய் வாங்க முடியும்னு நினைக்கிறேன். ஆனா விஷயம் அப்படி போகல. அவளை வெளியில தள்ளி விட்டுறாங்க. ரீனா உன்னால முடியல போல, ஏன்னா இங்க ரொம்ப கூட்டம் பயங்கரமா இருக்கு. கூட்டம் கலையிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா அது கலைஞ்சிட்டா சாப்பாடு எல்லாமே வித்து போயிடும்ல. நீ சொல்றதும் உண்மைதான். இப்ப என்கிட்ட வேற வழியும் இல்ல, நம்ம இததான் பண்ணணும். அங்க மேல உட்கார வச்சு அப்படியே கொண்டு போறானா? அங்க எப்படி அவங்க உள்ள வந்துறாங்க? என்ன ரீனா பேசுறதுதான் அங்க எதுவுமே கேட்கல. இதனால வேற ஏதாச்சும் பண்ணலாம் அவன் வெளில போறான். ஆனா அவன் ஒண்டிதான் வெளியே வரான். ரீனா உள்ளே மாட்டிக்கிறான். ஆனா ரீனா இதையே ஒரு வாய்ப்பா வச்சு உள்ள எப்படி போந்து ஆர்டரையும் கொடுக்கறா. திடீர்னு ரீனா பறந்து வர அவளோட கையில ஒரு லெமன் பிரெட் இருக்கு. லஞ்ச் எல்லாம் ஆல்ரெடி வித்து போயிடுச்சு தெரியுமா? இது ஒண்டிதான் இருக்காங்க. இதனால இததான் அவ சாப்பிடுற மாதிரி இருக்கு. ஆனா என்ன ஒண்ணு, இது வந்து அவளுக்கு பத்தவே பத்தாது. ரொம்ப பசி எடுக்குமா? ரைடோ சொல்றான், நீ கவலைப்படாத, நம்ம வேணா இதை ட்ரேட் பண்ணிக்கலாமா? ஆனா உனக்கு வந்து பசி எடுக்காதா? இல்ல நீ என் கூட நிறைய வாட்டி லஞ்ச் கொடுத்து ஷேர் பண்ணிருக்க, அதனால இது எனக்கு பிரச்சனையே இல்ல. அப்படின்னா ஓகே தான். சரி அப்புறம் என்ன, நம்ம மாடிக்கு போகலாம். இதே மாதிரி அவங்க போறாங்களா? போற வழியில ஒரு நாய்க்குட்டி வந்து அதோட வாயில லஞ்சும் இருக்கு. ஆமா, இது வந்து ரீனாவோட நாய்க்குட்டியா என்ன? நீ வந்துட்டியா? நல்ல வேலை நீ லஞ்சை கொண்டு வந்துட்ட. ரைடோ நீ பாத்தியா, இவன் வந்து எனக்காக லஞ்சை கொண்டு வந்துட்டான். நான் எதிர்பார்க்கல நாயெல்லாம் இந்த அளவுக்கு ஸ்மார்ட்டா இருக்கும்னு. இதே மாதிரி அது போயிது. அங்க இப்போவும் நம்ம ரீனா கேக்குறா, இப்போ நம்ம லஞ்சை மாத்திக்கினா பிரச்சனை இல்லைல்ல? இதுக்கு ரைடோ ஒத்துக்கிறான். அங்க ரீனாவும் சாப்பிட்டு முடிக்க ரைடோவோட சாப்பாடு தான் ரொம்ப பெருசா இருக்கு. அதை எப்படியும் அவன் காலி பண்ணிடுறான். என்ன இதனால அவனோட வயிறு தான் ரொம்ப வீங்கி போன மாதிரி இருக்கு. ரைடோவோட ஃப்ரெண்டு வரான். ஆமா என்னடா ஒரு மாதிரி இருக்க, வயிறுனால ஏதாச்சும் பிரச்சனையா என்ன? அப்படியெல்லாம் இல்ல ஈஷிகாவா, என்ன விஷயம்? கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு டைம் இருக்கு, நம்ம வேணா விளையாடலாமா? அதுக்கப்புறம் அவங்க ஒரு கார்டு கேம் விளையாடுறாங்க. அதுல நம்ம ரைடோ தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்கு. ஆனா கடைசியில அந்த கேம்லயும் அவன் தோத்து போயிடறான். இதுக்கப்புறம் அங்க கிளாஸும் ஆரம்பிக்குதா. அங்க ரீனா ஒரே பொசிஷன்ல தூங்கின்னு இருக்கா. ரீனா நம்ம வந்து சயின்ஸ் லேபுக்கு போனோம், ஆனா என்னன்னு தெரியல ஒரே எத்தையே பார்த்துன்னு இருக்கா. அவளை பார்க்கும் போது இவன் வித்தியாசமாலாம் யோசிச்சு பாக்குறான். அப்புறம் தான் அங்க ரீனாவே சொல்றான், என்னன்னா ஒரே பொசிஷன்ல நான் தூங்கினால என்னோட பாடியை என்னால நகர்த்த முடியல. அதே மாதிரி தான் என்னதான் அங்க கிளாஸ் முடிஞ்சோம், அதே மாதிரி தான் அங்க விஷயம் அவளுக்கு ஆகுது. இதனால நம்ம ரைடோ அங்க தப்பு தப்பாலாம் யோசிச்சு பாக்குறான். இதே மாதிரி போச்சுன்னா அவ்வளவுதான், வாழ்க்கை முழுக்க இப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும். நான் தான் எல்லாத்துக்கும் தூக்கின்னு போற மாதிரியும் இருக்கும். என்னோட கெட்ட ஹேபிட், ஏதாச்சும் விஷயம் ஆரம்பிச்சிட்டாலே போதும் நான் வந்து இந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருவேன். ரீனா இந்த மாதிரி என்ன விஷயம், எதுக்கு நீ ரொம்ப டயர்டா இருக்க இன்னைக்கு? அதுவா உனக்காக நான் சைட் டிஷ்ஷை ப்ரிப்பேர் பண்ணேன், அதனால தான் எவ்வளவு விஷயம் ஆச்சு. என்னன்னா நீ ரீசெண்டா சரியா சாப்பிட்றதில்ல, மிச்சம் வச்சரியா, அதனால தான் நான் இதை ப்ரிப்பேர் பண்ணேன். வயிற்றுல இடம் இருந்தா நான் கண்டிப்பா அதையும் சாப்பிட்ருப்பேன். ஏன்னா அது உண்மையிலேயே அவ்வளோ டேஸ்டா இருக்கும். ஆனா இப்போ நான் ஃபுல்லாவே டிசைட் பண்ணிட்டேன், இந்த மாதிரி அவளை லைஃப் லாங் கேரி பண்றதுலயும் தப்பே இல்லை. சரி அந்த சின்ன பொண்ணு லஞ்ச் எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வரா. வாட்டி அக்கௌனுக்கு கொடுக்க போறேன், என்னோட ஹோம் மேடு லஞ்சை பார்த்து அவன் வியந்து போக போறான். இப்படி யோசிச்சு வரும் போதே இங்க சைட்ல நம்ம ஆளுங்க உட்காந்து இருக்காங்க. நான் வந்து மறந்து போயிட்டேன். என்னன்னா இன்னைக்கு வந்து ஆஃப் டே, அது தெரியாம நான் லஞ்சை வேற ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். பரவாயில்ல, அதுக்கு என்ன, நம்ம இங்கே சாப்பிடலாம். இப்படி இவங்க பேசுவாங்களா? இது எல்லாத்தையுமே அவ பார்த்து ரொம்ப கோபப்படுறா. எனக்கு தெரியும் இந்த ரீனா வேணும்ட்டே தான் இங்க வந்திருக்கா. அவள் லஞ்சையும் வேற ப்ரிப்பேர் பண்ணிருக்கா. உனக்கு கண்டிப்பா என்னோட அக்கௌண்ட் அடைய பாக்குறா, அதானே? போய் பேசுறாளா? நம்ம ரைடோ கிட்ட வந்தா போலீஸ்க்கு கால் பண்ணுவேன்னு மிரட்டுறா. அதனால வேற வழியே இல்ல, அங்க லஞ்சை பார்த்தோன்னே ஒரு போட்டியாவை வைக்கிறா. ரீனா நம்ம ஃபுட்டால ஒரு பேட்டில் பண்ணோம். அதுக்கு ரீனாவும் ரைடோ
பேரும் ஒத்துக்கிறாங்க. அங்க ஃபுட்டை சாப்பிட்டு பார்த்தா அது ஒரு மாதிரி இருக்கு. இது வரைக்கும் எக் ரோல்ல இந்த மாதிரி டேஸ்ட்ல சாப்பிட்டதே இல்லை. ஏன்னா இது எல்லா கலவையும் சேர்ந்த மாதிரி இருக்கு. அங்க இதே மாதிரி ரீனாவோட ஃபுட்டை அவ சாப்பிட்றா. அது பார்த்தா ரொம்பவும் டேஸ்டா இருக்கு. நான் எதிர்பார்க்கல, இது ரொம்பவும் டேஸ்டா இருக்கு எந்த கம்பேர் பண்ணா. ரோல் அசால்ட்டாவே எல்லாராலையும் பண்ண முடியும். இந்த மீட் ரோல் இதை பார்க்கும்போது ஹோம்மேடா தான் எனக்கு தெரியுது. அதை அவ சாப்பிட்றா, அது இன்னமும் டேஸ்டா இருக்கு. எனக்கு இதை சொல்லணும்னு எந்த விதமான ஆசையும் இல்ல. இருந்தாலும் ரீனா நல்லாவே குக்கிங் பண்றா. ஏய் ரீனா, நீ வந்து எனக்கு குக்கிங்க சொல்லி தர முடியுமா? ஆனா இதை கேட்கறவங்க அப்படியே கையை தூக்கிறாங்க. என்ன ஆச்சு உங்களுக்கு? நான் வந்து பொலைட்டா தானே கேட்டேன். எனக்கு வந்து உன்ன மாதிரி லஞ்ச சமைக்கணும்னு ஒரு ஆசை தான், அதனால உதவி செய்ய முடியுமா? இதுக்கு அவளும் ஒத்துக்கிறா. அங்க வேற ஒரு எத்துக்கு வராங்க. அவங்க வந்து ரொம்பவும் நல்லவங்களா இருந்திருக்காங்க. இந்த கிச்சனை அவங்க யூஸ் பண்ண விட்டுருக்காங்க. அதே மாதிரி மிச்சம் இருக்க இன்கிரீடியன்ட் அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாமா? நம்ம ஃபர்ஸ்ட் கையை கழுவணும், அதுக்கப்புறம் தான் நம்ம ஆரம்பிக்கணும். அங்க ரீனா ஒரு ஸ்டெப்பை சொல்றா. அதே மாதிரி பண்ண அவ ஒரு முழுமையான லஞ்சையும் ப்ரிப்பேர் பண்ணிடுறா. அதை சாப்பிட்டு பார்த்தா அது அவ்வளோ டேஸ்டா இருக்கு. ஏய் ரீனா, நான் வந்து ஃபைனலா பண்ணிட்டேன். ஆமா, இது கண்டிப்பா உனக்கு பிடிக்க தான் போகுது. அதை ஒன்றும் நீ சொல்லணும்னு இல்லை, எனக்கே தெரியும். அதே மாதிரி நீ எந்த அளவுக்கு முட்டாளா இருக்கன்னு பார்த்துக்கோ. ஏன்னா உன்னோட எனிமிக்கே நீ வந்து ஹெல்ப் பண்ணிருக்க. அதனால பாரு, நான் ஒரு பெஸ்ட் குக்கா இருக்கேன். ஏதோ ஒன்று நீ எனிமிக்கு இப்போ உதவி பண்ணி தப்பு பண்ணிட்ட. உன்னை நான் அப்புறமா பார்க்குறேன். ஆனால் நான் இன்னைக்கும் அவளுக்கு தேங்க்ஸ் சொல்லவே இல்லை. சரி பார்த்துக்கலாம். இதுக்கப்புறம் அவங்க கிளாஸ் ஆரம்பிக்குது. அந்த கிளாஸில் அவங்க என்ன வேணாலும் வரையலான்னு சொல்ல அவங்களுக்கு என்ன வரையணும்னே தெரியல. ரைடவும் அங்கே ட்ரை பண்ணுறான். ஆனால் எதுவும் அங்கே ஒழுங்காவே வரல. அந்த சின்ன பொண்ணும் அங்கே வந்து கத்த ஆரம்பிக்கிறான். ஏய் ரீனா, நீ வந்து என்ன நல்லாவே ஏமாத்திட்ட. ஏன்னா நீ கொடுத்த ஃபுட்டில் பாய்சன் இருந்திருக்கு. ஏன்னா அக்குனுக்கு கொடுத்த அடுத்த செகண்டே அவன் வயிறு சரியில்லாமல் இப்போ பத்துன்னு இருக்கான். அட, அன்னைக்கு செஞ்ச ஃபுட்டை அவனுக்கு எப்போ நீ கொண்டு போன? காலையில் நான் கொண்டு போனேன். அட, நீ என்ன பைத்தியமா? நான் அது நேத்து செஞ்ச லஞ்ச் அது காலையில கொண்டு போனா அது கெட்டு போயிடாதா? புதுசா ஒன்னு கிரியேட் பண்ணி கொண்டு போயிருக்கணும். அப்பதான் அவளுக்கு விஷயமே புரியுது. இந்த சைடு அவங்க ஆட்டை வச்சு கிரியேட் பண்ண சொன்னாங்களே, அவங்களுக்கு என்ன வரையணும்னு தெரியல. அவங்களே அவங்க வாஞ்சிக்கலாம் ட்ரை பண்றாங்க. ஆனா அதுவும் அங்க ஒத்து வரல. அதனால கிளே வச்சு ஒரு மாடலை உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆரம்பிச்சா அது கரெக்டா இருக்கும். என்னோட தங்கச்சியை ஃபவுண்டேஷனா உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் நான் வரைஞ்சா பக்கவா இருக்கும். உருவாக்குறதுக்கு ட்ரை பண்றான். ஆனா அவளைக்கும் அது சரியா வரல. கையில ரீனாவும் ஒரு சார்ட் எல்லாம் போட்டு பெருசா ஏதோ ஒன்றை உருவாக்குறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? கிட்டத்தட்ட போற போக்க பார்த்தா ஒரு 2 மாசமாச்சு ஆகும். அப்பனா டெட்லைனே பாஸ் ஆயிடும். அப்புறம் ரைடோ அவனையே வாஞ்சிக்கிறான். அதுவும் ரொம்ப நல்லாவே வருது. ரீனா வந்து என்ன பண்றான்னு அங்க போய் பாக்குறான். அங்க ரீனா ஒரே இடத்துலயே உட்காந்து இருக்கான். ஏய் ரீனா, என்ன ஆச்சு? தொட்டோனே அப்படியே விழ அவன் காதெல்லாம் வச்சு பாக்குறான். உங்க ஹார்ட் பீட்டோட சவுண்டும் கேட்கல, அவன் மூச்சும் இல்ல. அட, ரெண்டுமே இல்ல. அப்போனா நான் என்ன அவளை கொன்னுட்டேனா? வந்து ஏதாச்சும் பண்ணணும். அங்க சிபிஆர் கொடுக்கறதுக்கு அவன் ட்ரை பண்றான். அதுக்குள்ள ரீனா வரா. ஆமா, என்ன ஆச்சு? அதுவா, ரீனா வந்து தெரியாதனமா விழுந்துட்டான். அதுக்கப்புறம் அவளுக்கு மூச்சு பேச்சே இல்ல. அட ரீனா, நீ வந்து இங்க இருக்கனா? அப்போ இது யாரு? இதுவா, இதுதான் நான் உருவாக்குன அந்த டாலு. அவ சைஸுக்கு ஒரு டாலை உருவாக்க முடியுதா? இதுவும் ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கு. என்னால நம்பவே முடியல. இன்ன மேலேயும் ரைடோ மேலேயும் ஒரு கண்ணு இருக்கிற அந்த டீச்சர் அங்க அவங்கள இன்னொரு டீச்சர் மீட் பண்றாங்க. ஏய் என்ன, நம்ம மேல போய் லஞ்ச் சாப்பிடலாமா? அதுக்கு அவங்களும் ஒத்துக்கிறாங்க. ஆனா எதிர்பாராத விஷயமா அங்க அவங்க 2 பேரும் வர அதை பத்தி எல்லாம் அவங்க யோசிக்கிறாங்க. ஆனா இவங்க 2 பேரை பார்த்துதான் இவங்களோட நிலைமை ஒரு மாதிரி மோசமாயிருக்கும். உழைக்கும் இவங்கள கண்டுக்காம இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்படியே அவன் மேல பாப்பாங்களா, ஓஷிராயும் இருக்கா. அட, இவ ஓஷிராயாச்சு. இவ என்ன பண்ணிருக்கா? ஓஷிரா எதுக்குங்க மேல இருக்கா? அப்படின்னா கண்டிப்பா நம்ம ரீனா மேல ஃபீலிங்ஸ் இருக்கோ, அதை வெளிப்படுத்த முடியாம மேல இருந்து பாத்துன்னு இருக்காளோ. ஒரு வாட்டியும் அங்க இருக்கணும், நானும் இருக்கணும் அப்படின்னு அவ சொல்ல பாக்குறா. ஆனா அவளால முடியல. அதுக்காக தான் அவ அங்க தங்கினே இருக்கா. இந்த எஸ்டீமை என்னால தாங்கிக்க முடியல. இப்படி இவங்க அதெல்லாம் பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஆமா டீச்சர், உங்களுக்கு என்ன ஆச்சு? அது ஒன்னும் இல்ல, என்னோட எஸ்டீம் அது விட்டா வெடிச்சிடும் போல. அதுக்குள்ள ஓஷிராய் அவங்க கண்டுபிடிக்க, ஓஷிராய் நீ வந்து மேல என்ன பண்ணிருக்க? கீழே எங்க கூட சாப்பிடு. நல்ல வேலை இந்த ஓஷிராய அவங்க பாத்துறாங்க. அப்புறம் எந்த விதமான பிரச்சனையும் வராது. ஆனா நான் எதுக்கோ ஜாக்கிரதையா இருக்கணும். இதுக்கப்புறம் என்ன ஆகும்னு தெரியல. இப்படியோ இப்ப அவ பக்கத்துல தான் உட்கார போறா. ஆனா ஓஷிராயை பார்த்தா அங்க பக்கத்துல உட்காரல, அவ கொஞ்சம் தள்ளியே உட்காரா. ஆனா இந்த அளவுக்கு அவ தள்ளி உட்காரனால அங்க சாப்பாட நம்ம ரீனாவால ஃபீட் பண்ண முடியாது. டீச்சர் இப்படி யோசிக்கிறாங்களா? ஆனா ரீனாக்கு அங்க இதுக்கும் ஒரு ஐடியா இருக்கு. இதை பார்த்து அவங்க இன்னமும் ஷாக் ஆகுறாங்க. இப்படி அவளால இப்படி பண்ண முடியுது. இதனால அவங்களோட எஸ்டீம் ஏறி போய் ஒரு மாதிரி ஆகுது அவங்களுக்கு. உங்களுக்கு என்ன ஆச்சு? இது வேணும்னா இதை வச்சுக்கோங்க. அதை வச்சு அவங்க எப்படியும் மூச்சு விடுறாங்க. எதிர்பார்க்கல இந்த பசங்களால என்னோட நிலைமை இந்த மாதிரி ஆகும்னு. ஆனா ரீனாவும் ரைடவும் அப்படியே அவங்க பக்கத்துல போறாங்களா. இதனால அவங்களுக்கு இன்னமும் ஒரு மாதிரி ஆகுது. அங்க ஓஷிராய் தொடச்செல்லாம் விடுவாளா. இவங்க 3 பேரை பார்க்கும் போது ஒரு ஃபேமிலிக்கான பாண்டிங் அது வந்து தெரியும். இதனால அவங்களோட ஃபேமிலி எஸ்டீம் அது ரொம்ப அதிகரிச்சு அவங்களால சரியா மூச்சை விட முடியல. ஆமா, உங்களுக்கு என்னதான் ஆச்சு? ஏன் நீங்க திடீர்னு இப்படி ஆகுறீங்க? அப்புறம் தூங்கும் போது அவங்கள பத்தி தான் அவங்க யோசிக்கிறாங்க. இன்னைக்கு நடந்ததே ரொம்ப கொடூரமா
பயமா இருக்கு. சோ போக போக நடக்க போற விஷயத்தையும் நான் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அப்போதான் அவங்க முன்னாடி என்னால நிக்கவே முடியும். இல்லைன்னா அவ்வளவுதான், இதே மாதிரி தான் ஆகும். அவங்க ஒரு விஷயத்தையும் யோசிச்சு பாக்குறாங்க. ரைடோ ஒரு ரக்கடான பையனாவும் நம்ம ரீனாவை ஒரு லீடர் மாதிரியும் யோசிச்சு பாக்குறாங்க. ரைடோ, நீ வந்து மாடியில என்ன பண்ண இருக்க? இன்னமும் கிளாஸ் டைமிங் கூட முடியல, அதுக்குள்ள நீ மாடிக்கு வந்துட்ட. லஞ்சும் ஆரம்பிக்கல தெரியும்ல. அப்படியே ஓடி வரும்போது அங்க பனானா இருக்குமா, இதனால அவங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்றதுக்கு போயிடறாங்க. இதை பார்த்து அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இல்ல, நான் வந்து ரொம்பவும் போயிட்டேன், நான் இந்த மாதிரி யோசிச்சிருக்க கூடாது. இன்னமும் டோனை கம்மி பண்ணி யோசிக்கிறாங்க. இந்த வாட்டி நம்ம ரீனா வந்து ஒரு அமைதியான பொண்ணா இருக்கா. நம்ம ரைடோ அவன் வந்து ஒரு கிளாஸ் ஐடலா இருக்கான். என்ன மாதிரி ஒரு ஆர்டினரியான பொண்ணால இவன் கிட்ட எல்லாம் பேச கூட முடியாது, கிட்ட அவன் பேச கூட மாட்டான் அப்படின்னு யோசிச்சுட்டு வீட்டுக்கு வரா. வீட்டுல பார்த்தா நம்ம ரைடோ இருக்கான். அட ரைடோ, இந்த மாதிரி நீங்க என்னோட வீட்டுல என்ன பண்ணிருக்கீங்க? என்னோட அங்கிள் வந்து சொன்னாரு உன்னை வந்து எனக்கு சொந்தமாக்கணுமா, அதுக்காக தான் நான் இங்க வந்தனே. அதாவது நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்க போறோம், கூடிய சீக்கிரத்துல உனக்கும் எனக்கும் மேரேஜ் ஆக போகுது. என்னது மேரேஜா? அதுவும் சடனாவா? ஆமா, உன்னை எனக்கு சொந்தமாக்குறதுக்கு நான் என்ன வேணாலும் பண்றதுக்கு தயாரா இருக்கேன். இந்த மாதிரி அவங்க யோசிக்கிறாங்களா. அவங்க பெட் முழுக்க ஒரே ரத்தமாயிடுது. இதுக்கப்புறம் காலையில ஆகுது. அங்க இன்னொரு டீச்சர் இருந்திருப்பாங்களே, அவங்க தான் வந்து இவங்கள பாத்துக்கிறாங்களே. ஆமா, நீங்க எப்போ இங்க வந்தீங்க? எஸ்டிம் அது சரியா எனக்கு படல, உங்களுக்கு மெசேஜ் பண்ண இருந்தாலும் நீங்க ரிப்ளைவே பண்ணலையா? எனக்கு பயமா இருந்தது, அதுக்காக தான் நான் வந்தேன். வந்து பார்க்கும்போதே ஒரே ரத்தமா இருந்தது. வேலை நீங்க எனக்கு கீயை கொடுத்துருக்கீங்க, இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? சரி, நீங்க வந்து நிறையவே பிளட் லூஸ் பண்ணிட்டீங்க, இந்தாங்க இதை சாப்பிடுங்க. ஏன்னா நைட்டும் நீங்க ஒழுங்கா சாப்பிட்டுருக்க மாட்டீங்க, அதனால சாப்பிட்றது நல்ல விஷயமா இருக்கும். அது அவங்க சாப்பிட்றாங்க, அது ரொம்ப டேஸ்டா இருக்கு. ஆமா, நாளைக்கு நீங்க ஃப்ரீயா? நம்ம வேணா ஷாப்பிங்க்கு போகலாமா? அதுக்கும் அவங்க ஒத்துக்கிறாங்க. இந்த சைடு உங்க இஷிகாவும் அந்த பொண்ணும் கேக்குறா, ஆமா நாளைக்கு வந்து ஏதாச்சும் உங்களுக்கு பிளான் இருக்கா? இல்ல, பிளான்லாம் இல்ல, நாங்க ஃப்ரீ தான். அப்புறம் என்ன, எங்க கூட ஃபெஸ்டிவலுக்கு வாங்க. சரினா என்ன, ஓகேவா? அப்படின்னா நம்ம கூட ஓஷிராயும் வரலாமா? கண்டிப்பா 6 மணிக்கு நம்ம ஃபெஸ்டிவல் அப்போ மீட் பண்ணலாம். அங்க அவங்க போறாங்க. அவங்க 3 பேரும் யாக்கட்டான ஒரு ட்ரெஸ் போட்டு வராங்க. அதுவும் நம்ம ரீனாக்கும் ஓஷிராய்க்கும் அவ்வளவு சூட் ஆகுது. ரீனா, நீ வந்து இதை போடுவேன்னு நான் எதிர்பார்க்கல. அதுவா, எனக்கு இவ ஹெல்ப் பண்ணா, அதனால தான் இப்போ நான் போட்டு வந்தேனே. அப்படியா ஓஷிராய், உனக்கு இதெல்லாம் தெரியும்னு எனக்கு சுத்தமா தெரியாது. இப்போ நம்ம வந்து ஒரு டீமா இருக்கும், நம்ம ஒருத்தங்க கிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. இப்படி போனா இங்க இருக்கிற ஒரு கேமையும் நம்மளால அசால்ட்டாவே ஜெயிக்க முடியும். இதே மாதிரி அவங்க கேம் விளாடலான்னு போறாங்க. ஆனா என்ன ஒண்ணு, ரீனா அங்க சாப்பாடுக்கே எல்லாத்தையும் காலி பண்ணிட்டா. அவகிட்ட வேற ஏதோ பண்றதுக்கு அங்க காசும் இல்ல. ரைடோ ஒரு ஷூட்டிங் கேம் விளாடுறான். அதுல பர்ஃபெக்டா டார்கெட் பண்ணி அடிச்சா ரிவார்டு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி அவன் டார்கெட் பண்றான், அங்க அடிக்கவும் செய்யறான். ஆனா அப்புறம் தான் தெரியுது அது அவன் இல்ல, ஓஷிராய் தானே. தம்பி, உனக்கு வந்து லக் இல்லன்னு நினைக்கிறேன், நீ என்ன திரும்ப ட்ரை பண்றியா? இல்ல வேணாங்க. ஹே ரீனா, இது வந்து உனக்காக தான் நான் வந்து எடுத்தனே. அப்படின்னா இதுல இருந்து ஏதாச்சும் ஒன்னத்தை எடுத்துக்கோங்க. அப்படின்னா இது எனக்கு வேணும். ஆமா, இதுதான் எனக்கு வேணும். அட ரீனா, இதை வந்து என்னாலே சாப்பிட முடியும். இதுக்கப்புறம் அவங்க வேற ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்க கோல்டு ஃபிஷ்ஷை எடுக்கிறது தான் கேமே. இல்ல, ரீனாக்கும் ஒரு ட்ரை அவன் கொடுக்குறான். ரீனா பண்றதை பார்த்து ஏதோ ரீனா இதுல கை தேர்ந்தவ அப்படின்னு அவன் யோசிக்கிறான். நான் அந்த மாதிரி எதுவும் நடக்கல, ரீனா அங்க தோத்து தான் போறான். இதே மாதிரி அவங்க ஃபெஸ்டிவல்ல ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. அங்க நிறைய விஷயத்த விளாடுறது, ஃபன் பண்றது, இதே மாதிரி அங்க ஃபெஸ்டிவலும் போகுது. கடைசியா அங்க போகும்போதே இந்த சைடு இந்த 2 டீச்சரும் இங்க வந்திருப்பாங்க. இப்பயாச்சும் அவங்களோட எஸ்டிமை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. அதுக்குள்ள ஓஷிராயும் மத்த 2 பேரையும் பார்க்க, இதனால அவங்க திரும்பவும் மயங்கி போயிடுறாங்க. இவங்களான்னு நான் எதிர்பார்க்கல, யாரோ ஒருத்தங்க இங்க சிக்கா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அவங்க போவாங்களா, ஒரு கட்டத்துல அங்க ஆளு வந்து மாறி போயிடுறாங்க. ரீனாவை அவன் கூப்பிடுறான். ஆனா ரீனா இல்ல, அந்த சின்ன பொண்ணு ஃபுட்டாபா, அவ தான் இங்க வந்திருக்கா. ஆமா, ரீனா வந்து எங்க போனா? இந்த சைடு ரீனாவும் அவங்க 2 பேரை பூச்சின்னு போறான்னு நினைச்சுக்கினே ஒரு பொருளை பூச்சின்னு போறா. அப்புறம் தான் அவளுக்கு ரியலைஸே ஆகுது, அட நான் வந்து தொலைஞ்சிட்டேனா, அவங்க 2 பேரும் எங்க போனாங்க? சரி, அங்க ஃபுட்டாபாவும் சொல்றான், நீ வந்து என்ன கடத்துறதுக்கு தானே பாக்குற இருமா, ஆனா உன என்னையா நீ அப்படி பாக்குற? நான் ஒன்னும் அப்படி எல்லாம் பண்ண போதில்ல. நான் கெஞ்சி கேட்கிறேன், தயவு செஞ்சு ஒன்னும் பண்ணாத. கிட்ட போன் இருக்குல்ல, யாரு கூட வந்து உங்களுக்கு கால் பண்ணு. நான் போனை வீட்லயே மறந்துட்டேன். அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை, என் கிட்ட போன் இருக்கு, இந்தா. நான் போனை தேடி பார்த்தா அவன் கீழே எங்கேயோ போட்டான். இதனால போன் அவங்க மிஸ் ஆயிடுது. சரி, இப்போ நம்மளுக்கு வேற வழி இல்லை, எல்லாருமே தொலைஞ்சு போனா ஒரு இடத்துக்கு போவாங்களே, அங்க வேணா நம்ம போகலாம். போய் அந்த ஃபுட்டாபா அந்த பொண்ணோட அப்பா டீடைல்ஸை கொடுக்க அவங்களும் அவங்க கான்டாக்ட் பண்ணி சொல்றாங்க. இப்பதான் கான்டாக்ட் பண்ண அவர் வந்து வராராம். சரி, அப்படின்னா நீ இங்கேயே வெயிட் பண்ண, நான் வந்து போறேன். அட எனக்கு புரியுது, உங்க அப்பா வர வரைக்கும் நான் இங்கேயே வெயிட் பண்றேன். ஆனா நான் ஒன்னும் கேட்கல. ஆனா ரொம்ப நன்றி நீங்க இப்படி பண்றதுக்கு. உங்க அப்பாவும் வர அங்க இப்பதான் அவளுக்கு நிம்மதியாவும் இருக்கு. நீங்க தான் காப்பாத்தினதா? ரொம்ப நன்றி அவளை பாத்துக்கிறதுக்கு. அட அப்பா, வாங்க நம்ம போலாம். போகும்போதே அவ தேங்க்ஸ் சொல்றா. ஆனா நான் இப்போ
மத்தவங்கள தேடணும். இப்போ அதுதான் ஒரு பிரச்சனையே. நான் எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது? அங்க ரீனாவும் அங்க போய் தகவல் தரா. நானும் தொலைஞ்சு போயிட்டேனே. ரீனாவை பார்த்ததுக்கப்புறம் தான் அவனுக்கு நிம்மதியா இருக்கு. ரீனாவும் அப்படியே கட்டி பிடிக்கிறான். அட, இவளுக்கு உன்னை தெரியுமா? நீ அவளோட கார்டியனா என்ன? நான் வந்து ரொம்ப பயந்து போயிட்டேன். எவ்வளவு லோன்லியா என்ன தெரியுமா நீ இல்லாம? நான் மன்னிச்சிரு, நானும் கொஞ்சம் லேட் பண்ணிட்டேன். அப்புறம் தான் அவனுக்கு தெரிய வருது உன்னோட போன் அது வந்து வேற ஒரு பாக்கெட்ல வச்சிருக்கான். அங்க ஃபயர் ஒர்க்குக்கும் டைம் ஆகுமா, இதனால அவங்க அப்படியே ஓடி போறாங்க இந்த சைடு. இப்போதான் அங்க டீச்சரோட நிலைமை ஓரளவுக்கு ஓகேவா இருக்கு. நான் திரும்பவும் இவங்கள பார்க்க திரும்பவும் அவங்க மயங்கி போயிடுறாங்க. திரும்பவும் எஸ்டிமானு போற வழியில ரீனாவோட செருப்பு வந்து அந்துருமா. அவளால அங்க நடக்க முடியல. அங்க ஃபயர் ஒர்க்கும் ஆரம்பிக்க எல்லாருமே அதுதான் பாக்குறாங்க. அங்க ரைடவும் சொல்றான், இது வந்து ரொம்ப அழகா இருக்குல்ல, ஆனா எனக்கு வந்து சரியா தெரியல. அப்படியா? உனக்கு தெரியலனா நான் உனக்கு உதவி பண்றேன். எனக்கு தெரிஞ்சு இப்போ உன்னால ஒழுங்கா அதை பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து என்னால தெளிவா பார்க்க முடியுது. ரைடோ, ரொம்ப நன்றி. நான் வந்து ரொம்ப குள்ளமா இருப்பேனா, ரொம்ப ஸ்மாலா இருக்கனாலேயே எனக்கு இந்த மாதிரி விஷயத்த பார்க்கவே முடியாது. நான் என்ஜாயும் பண்ண மாட்டேன். ஏன்னா எல்லாருமே டாலா இருப்பாங்க. அந்த மாதிரி டைம்ல என்னால எதையுமே அங்க என்ஜாய் பண்ண முடியாது. நான் உன்னால ரொம்ப என்ஜாய் பண்றேன். தேங்க்ஸ் ரைடோ. அதுக்கப்புறம் சிறப்பி அவன் ஓரளவுக்கு ரெடி பண்ணிடுறான். இப்போ உன்னால ஓரளவு நடக்க வச்ச முடியும். வா ரீனா, நம்ம போகலாம். ஆனா ரீனாக்கு என்ன தெரியல, சடனா ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னு தெரியல, நம்ம ரீனாக்கு நம்ம ரைடோ மேல ஒரு லவ் உருவாகுதோ இருக்கலாம். நம்ம ரைடோக்கு என்னன்னு தெரியல, அவனுக்கு உடம்பே அங்க சரியா ஃபீல் ஆகல. அவனோட கண்ணெல்லாம் ஒரு மாதிரி வெயிட் ஆகும். அவனுக்கு ஃபீவரிஷா இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி டைம்ல தான் அங்க ரீனாவும் வரா. ரீனா அங்க ஹாய் சொல்ல அவனும் அங்க பதிலுக்கு பேசுறான். ஆனா என்னன்னு தெரியல, அவனோட முகத்தை பார்க்கும் போது இவளுக்கு ரொம்ப ரொமான்டிக்கா தெரியுதா. இதனால அவ கோக்கமாக்கா அங்க வித்தியாசமா எதேதோ பண்ண இருக்கா. ஆமா ரீனா, என்ன ஆச்சு? வெதர் சரியில்லாத மாதிரி எனக்கு உடம்பு சரியில்லை, அவ்வளவுதான். அப்படியா? நீ வந்து நல்லா தானே இருக்க? நான் நல்லா இருக்கேன், ஓகே தான், எனக்கு பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறம் அங்க மத்தவங்களும் வர அவங்களுக்கும் அதே டோன்ல அவன் பேசுறானா. இதனால அவங்களும் ஒரு மாதிரி பிளஷ்ஷா வராங்க. என்னன்னு தெரியல, நம்ம ரைடோவை பார்க்கும் போது அவங்களுக்கும் ஒரு மாதிரி தோணுது. இந்த மாதிரி அங்க கிளாஸும் ஆரம்பிக்குது. இன்னமும் ரைடோவுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு. சரி, கரெக்டா நம்ம ரைடோவை பாக்குறாங்களா, அந்த டைம்ல அவனுக்கு ரொம்ப ஹார்ட்டா ஃபீல் ஆகுது. நல்லா அவன் ட்ரெஸ்ஸை கட்டுறான். இப்பதான் எனக்கு நல்லா ஃபீல் ஆகுது. ஆனா இதை பார்த்து அவங்க வேற விதமா ஏத்துக்க, இதனால அங்கேயே அவங்க மயங்கிறாங்க. தெரிஞ்சு என்னோட உடல்நிலை அது இன்னமும் மோசமாகுதுன்னு நினைக்கிறேன். அதேதான் அவங்களுக்கும் ஏற்பட்டிருக்கோ. திடீர்னு ரைடோக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ரைடோ அப்படியே மயங்கிறான். இதை பார்த்தோன்னே ஒருத்தங்க துடிச்சு போய் வராங்க. ஏன்னா ரைடோ இன்னைக்கு ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கான். நான் வேணா உன்னை கொண்டு போகவா, இல்ல நான் தான் அவனை கொண்டு போவேன்? யாருமே வேணாம், நான் வந்து ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போறேன், என்னை விடுங்க. அங்க அவன் வீட்டுக்கு வரான். என்னன்னா இன்னைக்கு ரொம்ப சீக்கிரமா நீங்க வீட்டுக்கு வந்துட்டீங்க. அதுவா, எனக்கு உடம்பு சரியில்லை, அதுக்கும் மேல ரொம்ப வேர்வையா இருக்கு. பாக்குற அவளுக்கும் ஒரு மாதிரி ரொமான்டிக்கா தோந்து. அட அண்ணா, நீங்க இங்கெல்லாம் இப்படி பண்ணக்கூடாது. நீங்க ஃபர்ஸ்ட் ட்ரெஸ்ஸை போடுங்க, அதே மாதிரி குடிக்கிறதுக்கு தண்ணியும் இருக்கு. அங்க அப்படியே அவன் தூங்க போயிடுறான். அங்க தங்கச்சிக்கும் இவன் மேலேயும் ஒரு கண்ணு இருக்கு. இதுக்கப்புறம் அங்க காலையில ஆகுது. இப்பதான் அவனுக்கு குணமான மாதிரி ஃபீல் ஆகுது. இன்னைக்கு என்னால ஸ்கூலுக்கு போக முடியும்னு நினைக்கிறேன். ஆமா, இன்னைக்கு வந்து உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? இன்னைக்கு நான் நார்மலா ஃபீல் பண்றேன். அட, என்ன மன்னிச்சிருங்க, நீங்க ட்ரெஸ்ஸையா மாத்தி நின்றீங்க, நான் கவனிக்கல. இதுக்கப்புறம் அவன் கிளாஸுக்கு வரான். அங்க ரீனாவா ஆளக்கானும் மத்தவங்க வராங்க. ஏ ரைடோ, இன்னைக்கு வந்து நீ எப்படி ஃபீல் பண்ற? இன்னைக்கு ஓகே, நான் நார்மலா இருக்கேன். அப்புறம் என்ன, எல்லாருமே கிளம்புங்க. இதுக்கப்புறம் அவங்க கிளாஸும் ஆரம்பிக்குது. என்ன, ரைடோக்கு ரீனா இல்லையா? இதனால அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ரீனாவோட பெஞ்சை அவன் பார்த்துன்னு இருக்கான். ரைடோ, அவ பத்தி யோசிக்கிறியோ? ரீனா வந்து இன்னைக்கு வரல, ஏன்னா அவ சிக்கா இருக்கா. அப்போனா என்னாலதான் அவளுக்கு கோல்டு போச்சிருக்குமோ? நான் தான் ஒரு வகையில காரணம்னு நினைக்கிறேன். என்னோட கோல்டு போச்சுக்கிச்சுன்னு நினைக்கிறேன். டீச்சரும் ஒரு பேப்பரை குத்துருப்பாங்க, இதை வந்து டெலிவர் பண்ணுன்னு. இதுக்காக அவன் போறான். போற வழியில ஏதாச்சும் கிஃப்ட் வாங்கலாமான்னு யோசிக்கிறான். அதுக்குள்ள அவன் ரீனாவையே பாக்குறான். அட, ரீனா வந்து இங்க என்ன பண்றா? இவளை பார்க்கும்போது எனக்கு ரீனா மாதிரி தெரியல. ஏன்னா இவ லைட்டா பெருசா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அவ வேற ஏதோ ஒரு கட்டனாவை வாங்குறா. அவளோட கண்ணு அதுலயே எனக்கு தெரியுது அவ ஏகப்பட்ட பேட்டல்ல சண்டையிட்டவன்னு. இப்படி இருக்குமா ரீனாவை வளர்க்கறதே ஒரு அசசினா மாத்துறதுக்கு? இல்லைன்னா அவ டைம் டிராவல் பண்ணி திரும்பவும் பாஸ்டுக்கு வந்திருப்பாளா? என்ன விஷயமா இருக்கும் இப்படின்னு இவன் யோசிச்சுன்னு இருப்பானா? அங்க அவங்களே வந்து கேக்குறாங்க, ஆமா ஓய், நீ வந்து எதுக்கு என்ன பாத்துன்னு இருக்க? நானும் கவனிச்சேன், நீ எப்பத்துல இருந்தோ என்ன பாத்துக்கினே இருந்த. ஒன்னும் இல்ல, நீங்க ரீனா நினைச்சேன், ஆனா ரீனா இல்ல போல. நீங்க ஓ ரீனாவா? அப்போனா நீ ரைடோ தானே? ஆமா, என்ன பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்? அவ என்கிட்ட உன்னை பத்தி நிறைய விஷயம் சொல்லியிருக்கா. நான் தான் ரீனாவோட சிஸ்டரு. சரி, அப்படின்னா இதை வந்து உங்களால கொடுக்க முடியுமா? இது நான் எதுக்கு இதெல்லாம் கொடுக்கணும்? அப்போனா இவங்க ஃபேமிலியில இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி தான் இருக்கிறாங்களா என்ன? நான் எதுக்கு அப்படி சொன்னேன்னா, இந்த மாதிரி நீ கொடுத்தாதான் நம்ம ரீனா இன்னமும் ஹாப்பியாவா? ஆமா, நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். அது சரி, இந்த மாதிரி ரீனாக்கு என்ன பிடிக்கும்? அதை எதுக்கு என்கிட்ட கேட்கிறேன்? ரீனாக்குன்னு சொன்னோன்னே அவங்க யோசிக்காம நிறையவே பொருளை வாங்கின்னு வந்து தராங்க. இது வந்து கண்டிப்பா அவளுக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் அவங்க போற வழியில ஒரு பிரீமியமான ஒரு பொம்மை இருக்கும். அதை வந்து ரீனாக்கு எடுக்கணும்னு ரொம்ப ஆசை. அதை வந்து அவங்க ட்ரை பண்றாங்க. ஆனா எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் அதை எடுக்கவே முடியல. நம்ம ஹீரோவும் நினைச்சிருப்பான் இவ ரீனா மாதிரி ரொம்ப திறமையா இருப்பானு. ஆனா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்ல. அங்க ரைடோவும் சொல்றான், நான் வந்து அதை ட்ரை பண்ணவா? அங்க ரைடோ ஒரே ட்ரைலயே தரான். இதை பார்த்து அவங்க ரொம்ப ஆச்சரியமா வராங்க. நீங்களே இதை வச்சுக்கோங்க, இதை நீ ரீனாக்கு கொடுத்தா அவ ரொம்ப ஹாப்பியாவா? இல்ல, இது நீ தான் எடுத்த, இது உந்து, நீ தான் கொடுக்கணும்,
கொடுக்கணும், இதனால அவ இன்னமும் ஹாப்பியாவா? அதெல்லாம் இல்ல, அவ உன்னோட ஃபேமிலி தானே, நீ கொடுத்தா அவ இன்னமும் ஹாப்பியாவா? ஏன்னா உன்னை இன்னமும் அவ விரும்ப ஆரம்பிப்பா. எனக்கு நல்லாவே தெரியும், என்னதான் நான் வந்து நம்பர் 1 ஆகணும்னு ஆசைப்பட்டாலும் கண்டிப்பா என்னால நம்பர் 1 இருக்க முடியாது. சரி ஏதோ ஒண்ணு, நம்ம வீட்டுக்கு போலாம், ஆனா நான் வந்து ஃபர்ஸ்ட் போயிடுறேன், பின்னாடியே வராத, இல்லைன்னா அவளுக்கு தெரிஞ்சு போயிடும், இது எல்லாமே என்னோட பிளான் தானே. நான் அதே மாதிரி பண்றேன், ஃபர்ஸ்ட் அவ போயிடறா, அதுக்கப்புறம் தான் நம்ம ரைடோவே வரான். ஆமா ரைடோ நீங்க அதுவா, நான் பிரிண்ட் அவுட்டை கொடுக்கலான்னு வந்தேன், அது கூடவே நான் வந்து இதையும் கொடுக்கலான்னு வந்தேன். எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணது உன்னோட அக்கா தான், ரொம்ப நன்றி, நீங்க வந்து எனக்கு ரொம்ப உதவியா இருக்கீங்க. அதே மாதிரி டூனான்னு ஒரு ஃபிஷ்ஷையும் அவங்க வாங்கிட்டு வந்திருப்பாங்க, இதையும் உன்னோட அக்கா தான் வாங்க சொன்னா, ஏன்னா இதனால உன்னோட ஹெல்த் வந்து சீக்கிரமா குணமாயிடும். நல்லா ரீனாக்கு அங்க அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இந்த சைடு அங்க டூனா மீனை அவ கத்தியால விட்டுறா, இதை பார்த்து ரைடோ ரொம்ப ஷாக் ஆகுறான். எனக்கு தெரியாது நீ இந்த அளவுக்கு ரொம்ப ஸ்கில்டா இருப்பேன்னு. ஆமா அவளை டேக் கேர் பண்ணும்ல, அதுக்காக நான் நல்லாவே சமைப்பேன். அதே மாதிரி ரைடோ எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரொம்ப நன்றி. இல்ல பரவாயில்ல இருக்கட்டும், அவ வந்து எனக்கு லஞ்ச் எல்லாம் தினமும் கொடுப்பா, அதனால ஏதாச்சும் ஒரு வழியில அவளுக்கு நான் ஹெல்ப் பண்ணும். சரி ரைடோ நீ இதுக்கு ஆன்சரை கொடு, நீ ரீனாவை எப்படி பாக்குற அதை வந்து நான் தெரிஞ்சுக்கலாமா? அவளை என் கிளாஸ்மேட்டா பக்கத்துல உட்கார ஒரு பர்சனை பாக்குறேன், ஆனா ஒரு சைடு அவ அதுக்கும் மேலன்னு எனக்கு தோணுது, ஏன்னா அவ நிறைய முறை எனக்கு ஹெல்ப்பும் பண்ணிருக்கான். அதேதான் நானும் அதேதான் யோசிக்கிறேன், எதுக்காக அவ உனக்கு தினமும் லஞ்ச் எடுத்து வந்து கொடுக்கணும், எந்த மாதிரி பர்சன் அதை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். இதை பத்தி எனக்கு ஃபர்ஸ்டே தெரிஞ்சிருந்தா அப்படியே அவ கத்திய வைக்கிறான். இதுக்கப்புறம் ரைடோ அங்க அப்புறமா வரேன்னு சொல்லிட்டு போறான். அங்க அவளும் தேங்க்ஸ் சொல்றான். இது எல்லாத்தையுமே அந்த அக்காக்காரியும் பாக்குறா. அங்க சாப்பிடும் போதே தம்பியும் கேக்குறான், ஆமா ரைடோவும் இங்க இருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும்ல, ரைடோ எதுக்கு போயிருப்பானா? ரீனாக்கு அவன் சுமையா இருக்க விரும்பல, அதனாலதான் அவன் போயிட்டான். ஏன்னா அவ ஆல்ரெடி சிக்கா இருக்கா, இந்த மாதிரி இருந்தா ஏதாச்சும் பிரச்சனை வரும்னு சொல்லி அவன் போயிட்டான். ஆனா ரீனாக்கும் விருப்பம் அதே தானே, இந்த மாதிரி அவன் இருக்கணும்னு. ஆமா இந்த மாதிரி அவன் இருக்கணும். ரைடோவை பத்தி நீங்க எப்படி யோசிக்கிறீங்க? அவன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பர்சனா இருக்கான். இதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் குளிக்கிறாங்க. அங்க ரீனாவோட தம்பி கேக்குறா, ஆமா நீங்க ரைடோவை பத்தி என்ன யோசிக்கிறீங்க? அவன் ரொம்ப நல்லவனா எனக்கு தெரியறான், எனக்கு ஹெல்ப் எல்லாம் வேற பண்ணான். அதே டைம்ல நான் நோட் பண்ண அவங்க 2 பேரும் பேசும்போது ஒரு ஸ்பெஷலான ஆராவை நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சது. அப்பனா அடுத்த வாட்டி ரைடோ வட்டும் அப்பயே நான் கேட்டுறேன், இல்ல நீ வந்து அப்படி பண்ணக்கூடாது. அப்புறம் ரைடோ போகும்போதே அங்க ரீனாவோட தம்பி வரான். ஆமா என்ன ரீனாக்கு எப்படி ஃபீல் ஆகுது, அவ ஓகேவா? இப்ப அவளுக்கு குணமாயிடுச்சு, இப்ப அவ ஓகேவா இருக்கா. நான் வந்து இப்போ ஷாப்பிங்க்கு தான் போறேன், உங்களால எனக்கு உதவி பண்ண முடியுமா? அங்க அதுக்கு அவன் ஒத்துக்கிறான், ஏன்னா அவனே இப்போ சும்மா தான் இருக்கான். அதே மாதிரி அங்க ஷாப்பிங்க்கு போறாங்க. ஒரு பொருளையும் வாங்கும் போது அங்க ரைடோ கேக்குறான், ஆமா தினமும் நீ தான் இந்த மாதிரி ஷாப்பிங்க்கு வருவியா என்ன? அப்படி இல்ல ரீனாக்கு உடம்பு சரியில்லை, அதே மாதிரி அவ ரொம்ப பிஸியா இருக்கா, அதனால இப்போ நான் தான் வர மாதிரி இருக்கு. இதே மாதிரி அவங்க ஒரு பொருளை வாங்குறாங்க. கடைசியில எல்லாத்தையுமே வாங்கிடுவாங்களா? அதுக்கப்புறம் தான் அவன் நோட்டீஸே பண்றான், வாலெட் அது வந்து இல்ல எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு. இதனால அவன் ரொம்ப பயந்து போயிடறான். அங்க ரைடோவும் சொல்றான், ஓ அப்படியா, இன்னும் பிரச்சனை இல்ல, என் கிட்ட என்னோட வாலெட் இருக்கு, நீ எந்த பயன்படுத்திக்கலாம். ஓ ரொம்ப தேங்க்ஸ் ரைடோ. நான் செக் பண்ணி பார்த்தா அதுல காசே இல்ல. என்ன காசே இல்ல? ஐயோ என்ன காசை தொலைச்சிட்டியா என்ன? இல்ல அப்படி இல்ல, நான் காலி பண்ணிட்டேன். அப்பனா என்கிட்ட வேற வழி இல்ல. இப்படி இவன் சொல்ல நம்ம ரைடோ கிரெடிட் கார்டை பத்திலாம் யோசிக்கிறான். கிரெடிட் கார்டு எப்படிப்பட்ட கார்டுனா, அது வழியா நீங்க ஏதாச்சும் வாங்குறீங்கன்னா பிட்ட நாளுக்குள்ள அதை கட்டினும், இல்லைன்னா அவ்வளவுதான் இன்ட்ரெஸ்ட் கூடிங்கனே போகும். இந்த மாதிரி விஷயத்துல நம்ம ரீனாவோட தம்பி மாட்டிக்கினா அவ்வளவுதான் பெரிய பிரச்சனை ஆயிடும். இதை பத்திலாம் அவன் யோசிக்கிறானா? ஆனா அவன் கிட்ட தனியாவே ஒரு வாலெட் இருக்கு. ஆமா இது நான் வாலெட் வந்து இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சுட்டா நாளை என்னோட பட்ஜெட்டை வச்சு இதை மேட்ச் பண்ற முடியும். ஓ அப்படியா? அங்க போற வழியில அவங்க கிட்ட பஸ்ஸை பத்திலாம் அவன் கேட்கறான். அவங்களுக்கும் எங்கன்னு தெரியல. இதனால போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் அவங்க போலாம் டிசைட் பண்றாங்க. வெளியில போகும்போதே அந்த டாகி வந்து அது கிட்டதான் அந்த பர்ஸும் இருக்கு. எதிர்பார்க்கல, எனக்காக நீ கொண்டு வந்தியா, ரொம்ப தேங்க்ஸ். நான் யோசிச்சு பார்க்கல இந்த டாக் இந்த அளவுக்கு ஸ்மார்ட்டா இருக்கும்னு. ரொம்ப நன்றி ரைடோ, இன்னைக்கு நீங்க மிகப்பெரிய உதவியா எனக்கு இருந்தீங்க. இல்ல அப்படியெல்லாம் இல்ல, நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நான் எப்படி சொல்றேன்னா ரீனா எனக்கு எப்பயுமே ஹெல்ப் பண்ணுவா, அதுக்கு பதிலா ஒரு சின்ன உதவியா நான் பண்ற மாதிரி தான் இது. ஆனா நீங்க வந்து ரீனாவை எப்படி யோசிக்கிறீங்க? அதாவது நீங்க 2 பேரும் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரியா? ஆனா அதுக்குள்ள ரீனாவே வந்துருவாளா? இதனால அவன் கம்மன் ஆயிரான், நம்ம அதை பத்தி அப்புறமா பேசலாம். அவளும் கேக்குறா, ஆமா நீங்க 2 பேரும் எவ்வளவு நேரமா என்ன பேசி நின்றீங்க? அது ஒண்ணும் இல்ல சும்மாதான். ஹே ரீனா, நான் வந்து உன்னை இனிமேலும் ரீனான்னு கூப்பிடலாமா? இப்பயுமே நம்ம ரீனாவை இவன் ஃபர்ஸ்ட் பேரை வச்சு கூப்பிடுவான், எனக்கு தான் வாட்டமா இல்லையா? அதனாலதான் நான் ரீனான்னு சொல்லியிருப்பேன். அவளோட முழு பேரு அஹாரன் ரீனா. ரீனான்னு ஒரு வார்த்தையை கேட்டோனே அவ ரொம்ப ஒரு மாதிரி பிளஷ் ஆகுறா. அவ வந்து கேக்குறான், ஹே நம்ம வந்து மவுண்டனுக்கு போலாமா கேம்பிங்கு? நான் ஏதோ ஒண்ணு எங்கள இருந்தாச்சும் உனக்கு இந்த மாதிரி ஐடியாலாம் வருது, சரி அப்படின்னா நம்ம போகலாம். ஓஷிராயும் இருப்பாளா? ஓஷிரா கிட்ட கேட்க ஓஷிராயும் ஒத்துக்கிறா. ரீனாவை பார்த்தா அவ ரொம்ப எக்ஸைட்டடா தெரியுறா. இந்த மாதிரி நான் ரீனாவை பார்த்ததே இல்ல. இதுக்கப்புறம் அவங்க போறதுக்கு டைம் ஆகுதா? நம்ம ரைடோ ஒண்டி தாங்க தனியா இருக்கிறான். ஹேய் ரைடோ என்ன ஆச்சு? ரீனா வந்து இன்னைக்கு வரலையா என்ன? அவளை நான் இன்னமும் பார்க்கல. அங்க ரைடோ பழைய விஷயத்தை யோசிச்சு பாக்குறான். இவங்க மவுண்டன்ல கேம்பிங்க்கு போறாங்களே, அங்க வந்து நிறைய இன்கிரீடியன்ட் வந்து தேவைப்படும். ரீனா அந்த விஷயத்தெல்லாம் நீ பாத்துக்கிறியா? ரைஸ் எல்லாத்தையுமே நாங்க கொண்டு வரோம். அதுக்கு ரீனாவும் ஒத்துக்கனா? எனக்கு தெரிஞ்சு அது நல்ல லேட் ஆகுதோ, இல்லனா இதை யோசிச்சு எக்ஸைட்மெண்ட்ல தூங்கிட்டாளா? நான் போய் பார்க்கணும்னு நினைக்கிறேன். போய் செக் பண்ணானா பேக் அவ்வளவு வெயிட்டா இருக்கு, அவளால ஏந்துக்க கூட முடியல. அங்க பேக் அவ்வளவு வெயிட்டா இருக்கா. இதனால ரீனாவோட பேக்கை நம்ம ஓஷிராய் வாங்கிக்கிறா. அதுக்கப்புறம் அவங்க டீச்சர் கூட தான் போறாங்க. டீச்சர்
சரி அவங்க வர சொல்றாங்க. இருந்தாலும் சில பல வேலை இருக்குன்னு சொல்லி அவங்க வரல. அதுக்கப்புறம் அங்க போய் பாக்குறாங்களா, அந்த வியூ அவ்வளவு அழகா இருக்கு. அங்க சில பல செகண்ட்ஸ்லயே ரீனா அங்க டென்ட் எல்லாம் ரெடி பண்ணிடுறா. என்னது சில பல செகண்ட்ஸ்லயா? ரீனாக்குள்ள அந்த ஃபயர் இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் அங்க இன்கிரீடியன்ட் இருக்கான்னு அவங்க கேக்குறாங்களா. அங்க ரைடவும் யோசிக்கிறான், நான் வந்து இந்த விஷயத்தை பாத்துக்கினா கண்டிப்பா எல்லாமே பர்ஃபெக்டா தான் இருக்கும், அதனால அதை பத்தி கவலைப்பட வேணாம். ஆனா ரீனா எல்லாத்தையுமே தூக்கி போட்டுறா. அங்க பேக்கே காலியா இது, ஆனா இன்கிரீடியன்ட் அவன் வந்துட்டா. அப்போனா ரீனா, நீ இன்கிரீடியன்ட்டை கொண்டு வரலையா? ஆமா, என்ன மன்னிச்சிருங்க, நான் வந்து ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டேனா, அதனாலதான் இப்படி ஆயிடுச்சு. உங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கணும்னு நான் நினைச்சேன். கவலைப்படாத, இதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. இதுக்கப்புறம் அங்க ஒரு வயசானவர் இருக்காரு. அவரு தான் இந்த எத்துக்கு இன்சார்ஜ் மாதிரி. ரைடோ போய் கேட்கறான், ஐயா பெரியவரு, இங்க இருக்கிற பழம் செடி இதெல்லாம் எத்தா உங்களுக்கு பிரச்சனை இல்லல? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா, அவ்வளவுதான். வேற என்ன, நம்ம இந்த மாதிரி எடுபிளா இருக்கிற பிளான்ஸ், ஃப்ரூட் இதெல்லாம் நம்ம சாப்பிடலாம். அது வந்து ஒரு நல்ல ஐடியாவா இருக்கும். இதுக்காக மத்தவங்களும் ஒத்துக்கிறாங்க. அங்க ஒரு ஃப்ரூட் இருக்கு, அதை இவங்களால சாப்பிட முடியும். அதே மாதிரி நம்ம ரைடோ நிறைய விஷயத்த காட்டுறான். இதுக்கப்புறம் மீன் பிடிக்கிற வேலையை நம்ம ரீனாக்காம தரான். ஆனா என்ன ஒண்ணு, இங்க வந்து அவளைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது இங்க நிறையவே மீன் கிடைக்கும்னு. அங்க ரைடோவும் வித்தியாசமா ஒரு ஈட்டி மாதிரி ஒரு விஷயத்த செஞ்சு மீன் பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றான். ஆனா மீனை பிடிக்க பார்த்தா மீனே ஓடி போயிது. அங்க ஓஷிராயும் சொல்றான், என்னால இங்க உதவி பண்ண முடியும், ஏதாச்சும் உதவி உனக்கு தேவையா? அங்க ஈட்டி அவ வாங்கிக்கிறாளா? இதனால ரைடோ அங்க தப்பு தப்பாலாம் யோசிக்கிறான். இவ வந்து என்ன கொல்றதுக்கு தான் இப்படி பாக்குறாளா என்ன? இதை வச்சு நான் ரீனா கூட நான் தான் எப்பயுமே டைம் ஸ்பெண்ட் பண்றேன், உங்களுக்கு ஜெலஸா இருக்கு, இப்படியே நான் முடிச்சலான்னு பாக்குறாளா? இயால அவளால ஈஸியாவே அங்க மீனை பிடிக்க முடியுது. அட நீ அசால்ட்டா பண்ற. அதுவா என்னோட ரிலேட்டிவ்ல ஒருத்தவங்க வந்து ஃபிஷிங் எல்லாம் பண்ணுவாங்களா, ஒருக்கு நான் ஹெல்ப் எல்லாம் பண்ணுவேனா, அதனால தான் என்னால இங்க ஈஸியாவே இந்த மாதிரி விஷயத்த பண்ண முடியுது. அப்படியா, நல்ல விஷயம் தான். ஆனா ஸ்டார்டிங்ல நான் வந்து யோசிச்சேன் தெரியுமா, நான் ரீனா கூட இருக்கிறனால உனக்கு வந்து ஒரு மாதிரி ஜெலஸா இருக்கு, இல்ல நீ கோவமா இருப்ப அப்படின்னு தான் யோசிச்சேன். உண்மையை சொன்னா இந்த வெப்பனை வச்சு அப்படியே உனக்கு குத்தணும்னு ஆசை தான். ஆனா நான் வந்து அப்படி பண்ண மாட்டேன். ஏன்னா ரீனா வந்து உன் கூட இருக்கும்போது அவளோட லுக்ஸை நான் பார்த்தேன், அது அப்படியே டிஃபரெண்டா இருக்கு. நீ என்னதான் ஒரு ஸ்கேரியான பர்சனா இருந்தாலும் நீ கெட்டவன் இல்ல, நீ ரொம்ப நல்லவன் ஆயிடும். சரி அப்படின்னா நம்ம இன்னமும் மீனெல்லாம் பிடிக்கலாமா? ஆனா அதுக்குள்ள ரீனா இன்னமும் நிறைய மீனை பிடிக்கிறா. இது வந்து போதும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பெரிய ஒரு கிட்ட அவன் கொண்டு வந்த விஷயத்தை காட்டுறான். எல்லாமே ஓகே தான், சாப்பிட்ற பொருள் தான். ரைஸை நம்ம ரைடவும் சைட் டிஷ்ஷை ரீனாவும் ரெடி பண்றா. அதே மாதிரி அங்க எல்லாமே அற்புதமா போகுது, அவ்வளோ டேஸ்டா இருக்கு. அங்க டைம் ஆகுது, அவங்க கார்டு கேம்லாம் விளையாடுறாங்க. எனக்கு ரொம்ப தூக்கமாகுது, ஏன்னா நான் எப்பயுமே இந்த டைம்ல தான் தூங்குவேன். ஸோ என்ன மன்னிச்சிருங்க, நான் தூங்க போறேன். ரைடோ நம்ம வந்து ஒரு கேம் விளையாடலாமா? இதுக்கப்புறம் அவங்க வேற ஒரு இடத்துக்கு போறாங்க. ரொம்ப இருட்டா இருக்கா, அவங்களுக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. பயப்பட வேணாம், அதான் நம்ம கிட்ட போன் இருக்குல்ல, அப்புறம் என்ன, நானும் போனை கொண்டு வந்திருக்கணும்னு நினைக்கிறேன், கொண்டு வராம போயிட்டேன். இப்படி இவங்க யோசிச்சுக்கினே போகும்போது அங்க இஷிகாவும் சொல்றான், நம்ம ஏன் பின்னாடி போக கூடாது, இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் ஒன்னா இருக்கட்டும், கொஞ்சம் டைம் அவங்க ஸ்பெண்ட் பண்ணட்டும். கண்டிப்பா. இதே மாதிரி அவங்க போயிடறாங்க. அப்புறம் தான் அவங்க பின்னாடி பாப்பாங்களா, அங்க யாரையுமே காணும். இதை பார்த்து ரைடவும் தப்பா யோசிக்க ஆரம்பிக்கிறான். அப்போனா இது ஒரு ட்ராஜடியா, அதாவது அவங்க என்ன விட்டு வீட்டுக்கே போயிட்டாங்களா என்ன? இந்த மாதிரி இடத்துல நான் காமா இருக்கணும், ரீனாவை நான் பேனிக் ஆக கூடாது. ரீனா அவங்க வந்து பாத்ரூமுக்கு இங்கதான் இங்க போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆரோட கான்ஸ்டலேஷன் எல்லாம் அவன் காட்டுறான். ஆனா அப்புறம் தான் நம்ம ரைடோக்கே ஞாபகம் வருது, இந்த கான்ஸ்டலேஷன் இதை பத்தி எல்லாம் நம்ம ரைடோக்கு தெரியாது. நல்ல முழிப்பானா? அங்க ரீனா சொல்றான், ஸ்டார் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கு. ஆமா நீ சொல்றதும் கரெக்ட் தான். பத்தியா அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கும் போது இது நல்லா இருக்குல்ல. ஆனா அதுக்குள்ள ஒரு சிங்கம் மாதிரி ஏதோ ஒரு மிருகம் அவங்கள நோக்கி வருமா, ரைடோ ப்ரொடெக்ட் பண்றதுக்கு அங்க வரான். ஆனா அந்த மிருகம் அது டைரக்டா ரீனா மேல தாவிட்டு மத்தவங்களும் பயந்து போய் ஓடி வராங்க, என்ன ஆச்சுன்னு. அப்புறம் தான் ரீனாவே சொல்றான், பயப்பட வேணாம், இது வந்து என்னோட நாய்க்குட்டி தான். அட நீ வந்து என்னோட இன்கிரீடியன்ட்டை கொண்டு வந்திருக்கியா, ரொம்ப தேங்க்ஸ். ஆனா இப்போ ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நாளைக்கு நீ பத்திரமா வீட்டுக்கு போ, இப்போதைக்கு இங்கே தங்க. இதுக்கப்புறம் அவங்க தூங்குறாங்க. ரைடோக்கு அங்க தூக்கமே வரல. ஷிராய்க்கு அவங்க தூக்கம் இல்லையா? சைட்ல பார்த்தா ரீனாவும் முழிச்சுன்னு இருக்கா. ஆமா ரீனா நீ தூங்கலையா? இல்ல என்னால தூங்க முடியல. இதனால அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா பாத்துக்கிறாங்க. ஷிராய் நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த கேட்கலாமா? என்னன்னா நான் வந்து ரைடோ கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்னு ஆசைப்படுறேன், இருந்தாலும் என்னால அதை சொல்ல முடியல. நான் எப்படி அவனை நினைச்சு ஃபீல் பண்றேன்னு. ஏன்னா நான் அப்படி சொல்லிட்டா நாங்க இப்ப பழகுற மாதிரி எங்களால பழக முடியுமான்னு எனக்கு சரியா தெரியல. நீ வந்து கவலைப்படாத ரீனா, இதுவே நான் உன்னோட எத்துல இருந்தா நான் அப்படியே விட்டுருப்பேன். கண்டிப்பா உன்னால பண்ண முடியும். ஏன்னா நீ ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணு தெரியுமா? ஏதோ ஒரு சவுண்டும் கேக்குது. வெளியில தான் ரைடோவும் முழிச்சுன்னு இருக்கான். அப்போனா ரைடோ தூங்கலையா? ஹே ரீனா போறீனா, எதை பத்தியும் கவலைப்படாத, எல்லாமே ஓகேவா தான் இருக்கும். சரி நான் வந்து போறேன். ஆனா ரீனா அது குட் லக் ரீனா. இதுக்கப்புறம் அங்க போறா. அங்க ரைடோவும் பார்த்து யோசிக்கிறான், என்ன ரீனா நீயும் தூங்கலையா? அங்க நூடுல்ஸ் அவங்க பிரிச்சு சாப்பிடுறாங்க. அங்க ரொம்ப கோல்டா இருக்குமா. ரைடோ உன்னோட கோட்டை கைடி தரான். அட ரைடோ அப்புறம் உனக்கு? இல்ல எனக்கு ஓகே தான், அது இல்லாமலே நான் நல்லா தான் இருக்கேன். ஆனா ரைடோ இந்த மாதிரி நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த பத்தி பேசணும். அங்க ஏதோ ஒரு விஷயத்த அவ சொல்றா. ரைடோவும் பதிலுக்கு ஏதோ ஒண்ணு சொல்ல அவளோட முகமே ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகுது. ஆனா கிஸ் பண்ணும் போது அங்க அப்படியே அழுவுறாவ. அங்க என்னாச்சு நம்மளுக்கு தெரியல, அப்படியே ஓடி போயிடா. அங்க என்ன விஷயம் தெரியல, அவ அழுவுறா. இந்த சைடு இது எல்லாத்தையுமே ஓஷரையும் பார்த்து கவலைப்படுறா. இதுக்கப்புறம் அடுத்த நாள் ஆகுது. அங்க ரைடோ வரானா. ரைடோவை பார்த்து அவங்க சொல்றாங்க, அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா போனாங்களே, அப்போ நிறைய விஷயம் அவங்களுக்குள்ள நடந்திருக்கு போல, பார்க்கலாம் ஏதாச்சும் டிஃபரெண்டா நடக்குதானு. அங்க ரைடோ நார்மலா தான் உட்காரான். அங்க ரீனா வர. ரீனா ரொம்ப குண்டா தெரியுதா, அதனால அவன் வேற மாதிரிலாம் யோசிச்சு பாக்குறான். இவ உமன்ஸோட ரெஸ்லிங்ல சண்டையிட போறான்னு நினைக்கிறேன். அந்த உலகத்துல இவ ஒரு சாம்பியனா மானும் சொல்லிதான் இதெல்லாம் பண்றாளோ. அங்க அவளால சரியா உட்கார கூட முடியல. அங்க ரைடோ தான் ஹெல்ப் பண்றான். இப்பதான் ரைடோ கிட்டே அவ சொல்றா, என்னன்னா ஒரே குளிரா இருக்கா, அதனால தான் என் மேல இன்னும் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கினேன். ஓ அப்படியா, நான் தான் ரொம்ப யோசிச்சிட்டேன் போல. ஆனா ரைடோ எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? ட்ரெஸ் எல்லாத்தையுமே அவன் கைட்டான். ஆனா அதை
அதை பார்த்து அவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். ஒண்ணு மேல ஒண்ணுன்னு ஏகப்பட்ட ட்ரெஸ் அவ போட்டிருக்கா. வந்து எப்படிதான் எவ்வளவு ட்ரெஸ் போட்டா எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா ரைடோ திடீர்னு பாப்பானா அங்க அவளை ஆளை காணும். இதை பார்த்து அவன் தப்பா யோசிக்கிறான். ஐயோ ஆனியனை உரிக்கும் போது ஆனியன் காணாம போகும்ல, அதே மாதிரி இவ்வளவு காணாம போயிட்டாலா என்ன? சைட்ல பார்த்தா ரீனா அதுக்குள்ள இருக்கா. என்னன்னு தெரியல, ரொம்ப குளிரா இருக்கு. ரீனா நீ கவலைப்படாத, என்னால உன்னை வார்ம் அப் பண்ண முடியும். அப்படிதான் ரெண்டு பேரும் நல்லா பண்ணுங்க. ஆனா அவங்க வித்தியாசமா ஓடுறது, அங்க நெருப்ப மூட்டுறது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவங்க பண்ணிருக்காங்க. பாக்குற இஷிகாவும் சொல்றான், இவங்களை பாக்குறதுக்கு அப்படியே தான் எனக்கு தெரியுது, இந்த விதமான மாற்றமும் எனக்கு தெரியல. ஆமா ஹோஷிராய் நீயும் இங்க இருக்கியா? நேத்து வந்து என்ன ஆச்சுன்னு தெரியுமா உனக்கு? நேத்து நீ ரொம்ப சீக்கிரமா தூங்க போயிட்ட. அந்த டைம்ல நாங்க வெளியில ஒரு கேம் விளையாடுறதுக்கு போனோமா, அப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒன்னாந்தாங்க. அந்த விஷயத்த யோசிச்சு பார்த்து கொஞ்சம் அவ சோகமாவரா. சோ இப்படி இவ யோசிக்கிறதோட இங்கே இந்த எபிசோட முடியுது. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போவாங்களா. போற வழியில அவங்க ரெண்டு பேரும் போயின்னு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரை பார்த்தோன்னே கொஞ்சம் பயந்து போறாங்க. ஏன்னா போன வாட்டி ஆன மாதிரி இங்கேயே மயங்கி போறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அதனால அவங்க யோசிக்கிறாங்க. ஆனா அங்க அவங்க ஸ்கார்ஃபா ஒரு மாதிரி போட்டுக்கிறாங்களா, பார்த்து ஒரு விதமா யோசிக்கிறாங்க. அங்க ரீனாக்கும் அப்படியே போட்டு விட்டுறான். ஒரு வழியில தண்ணி இருக்குமா, அவங்க வேற ஒரு போஸ்ட்ல நிக்கிறாங்க. ஓ அப்பனா தண்ணியை தாண்டதுக்கு ஒரு வித்தியாசமான மூவ் அவங்க பண்ண போறாங்களா? இதை நினைச்சு அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அதனால அவங்க அப்படியே பத்துக்கிறாங்க. ஏய் நான் வந்து உன் மேல இப்படியே பத்துக்கலாமா? ஆனா என்னன்னு தெரியல, இன்னைக்கு இவங்க ரெண்டு பேரை பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்டா தெரியுது. நம்மளுக்கு அவங்க ரெண்டு பேருக்கு இடையில என்ன ஆச்சுன்னு தெரியல. அவனோட தங்கச்சி அவங்க கூப்பிடுறான், அண்ணா இங்க வாங்க. வெளியில அங்க பயங்கரமா ஸ்னோ பெய்யுது. இதுக்கப்புறம் கிளாஸுக்கு அவன் போவானா, போற வழியில ஒரு மிகப்பெரிய உருவத்தை அவன் பாக்குறான். அதை பார்த்து அவன் ரொம்ப பயந்து போயிடறான். நேச்சரை நம்ம வந்து இது பண்றோம்ல, அதனால அது ஒரு சீற்றத்தை உருவாக்கி நம்மள அழிக்க போதோ அப்படின்னு அவன் ஓட பார்ப்பான். அதுக்குள்ள அங்க ரீனா வரா. அட ரீனா, அப்போனா இதை நீ தான் உருவாக்குனியா? ஆமா உள்ளவா. உள்ள டேபிள் சேர்ன்னு அவ ஏகப்பட்ட விஷயத்த உருவாக்கி இருக்கா. ஒரே ஒரு நிமிஷம். அங்க மெய்டு மாதிரி காஸ்டியூமை போட்டு, இதுதான் ரீனாவோட கேஃபே, என்ன வேணுமோ அதை நீ கேட்கலாம். நான் பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிடல, சோ அதுக்காக எனக்கு வந்து ஏதாச்சும் உருவாக்கி தரியா? அதுக்காக உருவாக்க ஆரம்பிக்கிறா. மீட் எல்லாம் வச்சு அற்புதமா அங்க உருவாக்கி அப்படியே தர. அதை பார்த்து அவன் ரொம்ப ஆச்சரியமா வரான். நான் எதிர்பார்த்த மாதிரியே இது கேஃபே தான் போல. ஆனா ஏதோ ஒன்று ரீனா, இந்த மாதிரி குளிர் காலத்துல டீயை குடிக்கிற சுகம் இருக்கே, அது வந்து கோடி ரூபாய் குத்தாலும் கிடைக்காது. ஆனா நான் யோசிச்சு பார்க்கல ரீனா, ஸ்கூலுக்கு போற வழியில இந்த மாதிரி விஷயத்த நான் என்ஜாய் பண்ணுவேன். அட ஸ்கூலு, நான் வந்து வந்துட்டேன். அங்க பெல்லும் அடிக்குதான். இதனால அவங்க டக்கு டக்குன்னு உள்ள போயிடறாங்க. ஆனா இன்னமும் டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் அவங்க கிட்ட இருக்கும். நம்ம வந்து ஈவினிங் போகும்போது சாப்பிடலான்னு அவ சொல்றா. போய் பார்க்கும்போது அது உருகி போய் அழிஞ்சு போயிடுச்சா. இதனால அவ ஒத்தப்படுறா. ரீனா வாழ்க்கை வந்து இப்படிதான், கீழே போகும் மேல வரும். நம்ம இதுக்கெல்லாம் கவலைப்படக்கூடாது. வாழ்க்கைய நம்ம தான் மாத்தணும். நம்ம ரெண்டு பேராலையும் அதை ரீக்ரியேட் பண்ண முடியும். இதே மாதிரி அவங்க கோக்குமாக்க சில வேலையை பண்ணி எப்படியோ அதை உருவாக்கிறாங்க. இந்த வாட்டி அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இதே மாதிரி அவங்க என்ஜாய் பண்றாங்க. நெக்ஸ்ட் சீன்ல வரும்போதும் அங்க ரீனா ஒரு மாதிரி வித்தியாசமா வரா. இதை பார்த்து அவன் யோசிக்கிறான், என்ன ரீனா வந்து சைபர்க்கா மாறிட்டாளா, ஃபர்டிலிட்டி அடையணும்னு சொல்லி அவ ரோபோட்டா மாறிட்டாளா, அந்த மாதிரிலாம் இவன் யோசிக்கிறானா. அப்புறம் தான் அவ சொல்றான், இந்த மாதிரி கை காலெல்லாம் ரொம்ப வலிக்குது, அதனால தான் இப்படி ஆகுதுன்னு. ஏன்னா நேத்து ஸ்னோ வச்சு அந்த பெரிய பொம்மை மாதிரி இருக்கிற அந்த கிரியேச்சர் எல்லாம் அவங்க கிரியேட் பண்ணிருப்பாங்க. அதனால தான் இவளோட கை வந்து இப்படி கொஞ்சம் வலிக்குது. அவங்க நர்சரமுக்கு போறாங்க. அங்க யாரையுமே காணும். அப்படின்னா நம்மளுக்கு வேற வழி இல்ல. இதோட எக்ஸ்பர்ட் ஓஷிராய், நீ வந்து இருக்கியா ஓஷிராய்? ஓஷிராய் நீ வந்து இவளுக்கு ஹெல்ப் பண்ணும். அங்க ஓஷிராயும் இருக்கிற மாதிரி இல்ல. இதனால அவன் தான் அங்க பண்ற மாதிரி இருக்கு. இதனால அவன் பண்றதுக்கு ட்ரை பண்றான். இருந்தாலும் அவளுக்கு இன்னமும் ஹார்டா பண்ணணும்னு அவ சொல்றான். இதே மாதிரி அவங்க 2-3 வாட்டி பண்றாங்க, இன்னமும் ஹார்டா. இதே மாதிரி அவன் பண்ண அவளோட கை ரொம்ப பிளெக்சிபிளா மாறிது. இதை பார்த்து ரைடோ கொஞ்சம் பயப்படுறான். என்ன இது ரொம்ப பிளெக்சிபிளா இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனா என்னன்னு தெரியல, என்னோட கையிலும் கொஞ்சம் வலிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அதனால அவன் ஸ்டிச் பண்ணுவானா. அங்க ரீனா சொல்றான், என்னால ஏதாச்சும் உதவி பண்ண முடியுமா? கண்டிப்பா நீ பண்ணலாம். அதே மாதிரி அவ அமுக்கிறா. அங்க ரைடோவும் மனசுலயே யோசிக்கிறான், இவ இன்னமும் நல்லா ஆழ்த்தினா நல்லா இருக்கும், ஆனா அவளால பண்ண முடியாதுல, இதனால அப்படியே விட்டுறான். உனக்கு ஒரு ஐடியாவும் இது. இதுக்கு முன்னாடி எல்லாம் ரைடோட தங்கச்சி வச்சுதான் முதுகுல மசாஜ் எல்லாம் பண்ணுவான். அதை நம்ம ரீனா கிட்ட பண்ண சொல்ல ரீனாவும் அதுக்கு ஒத்துக்கிறான். அங்க அதே மாதிரி அவங்க பண்றாங்க. அது ரைடோக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா. அப்படியே ரைடோ தூங்கிடுறான். ஏய் ரைடோ, கிளாஸ் வந்து ஆரம்பிக்க போது, நம்ம சீக்கிரமா போகணும் ரைடோ. ஆனா அவன் அப்படியே திரும்புறானா, ரொம்ப கிட்ட இருக்கிற மாதிரி தோணும். அப்படியே கிஸ் பண்ணலான்னு போவ டீச்சர் வந்துடுறாங்க. ஆமா நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிருக்கீங்க, கிளாஸ் வந்து ஆரம்பிக்க போகுது. சரி. டீச்சர் இதை பார்த்தாங்களான்னு அவளுக்கு சரியா தெரியல. அவளுக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் கிளாஸ்ல இருப்பாங்களா. அங்க இஷிகாவும் இந்த பொண்ணு வந்து வேற எங்கேயாச்சும் போலாமான்னு கேக்குறாங்க. இதுக்கு அவனும் ஒத்துக்கிறான். ஆனா ஒரு நிமிஷம் சொல்லி ஓஷிராய் அவ தேடுறா. ஆனா ஓஷிராய் இன்னைக்கு ஸ்கூலுக்கே வரல போல. அங்க எங்கேயுமே அவளை ஆள காணும். இதுக்கப்புறம் போகும்போதும் அந்த பொண்ணு இவங்களையே பார்த்துன்னு இருக்கா. இவங்களுக்கு நம்ம ஆளுங்க மேல ஒரு கண்ணு. டேட்டிங் பண்றாங்களா, இவங்க லவ் பண்றாங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. இதே மாதிரி போற வழியிலயும் அவ பாத்துக்கினே இருக்கா. என்ன ரீனாவோட நிலைமை தான் ஒரு மாறி இருக்கு. என்ன ரீனா, உனக்கு பசி எடுக்குதா? அப்படின்னா வாங்க நம்ம ஏன் இங்கேயே சாப்பிடக்கூடாது? நான் எதிர்பார்க்கல ரீனாக்கு பசி இருக்கும்னு தெரியும், ஆனா அதுக்குன்னு இந்த அளவுக்கா? அங்க ரீனா தூங்கிடுறா. ரைடோ வெளில போய் கை கழுவிட்டு வரேன்னு போறான். இஷிகாவும் சொல்றான், நீ நல்ல வேலை பண்ணிருக்க தெரியுமா, உன்னால நம்மளுக்கு தெரிய போது இவங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு. ஆனா இவங்க பண்ற விதம் நார்மலான கப்பிள்ஸ் மாதிரி எனக்கு தெரியல. இவங்களை பார்க்கும்போது எனக்கு வந்து டவுட் ஆயிடுது, இந்த மாதிரி நம்ம நார்மலானு. இவங்க வந்து எப்பயுமே தனியா தான் இருப்பாங்க, தனியா போவாங்க, தனியா சாப்பிடுறது,
இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுவாங்க. வந்து அப்படி சொல்லக்கூடாது, ஒருத்தவங்களும் இன்ட்ரெஸ்டிங்கானவங்க தான். உன்னை பார்க்கும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான் எனக்கு தெரியுது. அதேதான். அடே போடா, ஏன்டா நீ இப்படி எல்லாம் என்ன சொல்லிருக்க. அங்க ரைடோவும் வந்துறான். நெக்ஸ்ட் சீன்ல ட்ரெஸ்ஸை வந்து சூஸ் பண்றா என்ன போடலான்னு. அதுக்கப்புறம் அங்க ரைடோவும் ரொம்ப நேரமா ரீனாக்காக வெயிட் பண்றா. ஆனா இன்னமும் அவளை ஆளக்கானும். என்ன ஆச்சு, அவ இன்னமும் வரல. கையில ஒரு பேட்டலுக்கான டோர்னமெண்ட் இருக்குமா, அது பிளேட் பேட்டில் தான். தெரிஞ்சு இதுல கலந்து ஒரு சாம்பியனா மாறதுக்கு அவ ஆசைப்படுறான்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் இப்போ லேட் ஆகுதோ. நிறைய விஷயங்களை அந்த பிளேட்ல கஸ்டமைசேஷன் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். சரி, நான் ஒரு காஸ்டியூமோட வர அதை பார்த்து இவன் ஆச்சரியமா வரா. என்ன மன்னிச்சிரு ரைடோ, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல, எனக்கு புரியுது. உள்ள போகும்போது சாம்பிள்லாம் அவங்க தராங்களா, ரீனாவால நோன்னு சொல்ல முடியல. எல்லாத்தையுமே அவ வாங்கி சாப்பிடறா. இதை பார்த்து ரைடோ யோசிக்கிறான், எதுக்கு இவ இப்படி பண்ணிருக்கா. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஹோட்டலை இவ ஆரம்பிக்கணும்னு யோசிக்கிறா போல. அதாவது இங்க இருக்கிற டிஷ்ஷை விடவும் அது அற்புதமா இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாலும் இப்படின்லாம் இவன் யோசிக்கிறான். அப்புறம் தான் அங்க ரீனாவே சொல்றான், ஆனா இந்த மாதிரி மத்தவங்க ஏதாச்சும் கொடுத்தா எனக்கு நோ சொல்ல தெரியாதுப்பா. இதே மாதிரி அவங்க உள்ள போறாங்க, ஏகப்பட்ட விஷயங்களை என்ஜாய் பண்றாங்க. அங்க ரைடோவும் யோசிக்கிறான், இது நார்மலான நாள் மாதிரி தான் தெரியுது, இருந்தாலும் ஓகே தான், இதை நான் ஸ்பெஷலான நாளா மாத்தணும். இதே மாதிரி அவங்க போவாங்களா. அங்க போற வழியில அவங்க 2 பேரும் பாக்குறாங்க. அட நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க. அது இருக்கட்டும், நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க. கோர்ஸ் நாங்க வந்து டேட்டிங் பண்ண வந்திருக்கோம். அப்படி எல்லாம் இல்ல, சும்மா இவ லொலலைக்கு சொல்றா. நான் ரீனாவா பாப்பலாம். சோ இவளுக்கு புரியுது. அப்போ நீங்க 2 பேரும் நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே இல்ல. திடீர்னு அக்குனுக்கு ரொம்ப கோவமா இருக்கு. ஏன்னா ரைடோ எப்பயுமே நம்ம ரீனா கூட இருக்கான்ல. கிங், நான் தானே உங்களோட ஃபர்ஸ்ட் அப்ரண்டிஸ், செகண்ட் அப்ரண்டிஸ் கூடயே நீங்க ரொம்ப க்ளோஸா இருக்கீங்க, இதெல்லாம் சரியில்லை. அதனால அப்ரண்டிஸ் நான் கூட சேலஞ்ச் பண்ண போறேன். என்னன்னா பின்னாடி இருக்கு பாரு அந்த பிளேட் பேட்டில் இன்னும் ஒரு சைட்ல நம்ம நிக்கணும். முடிஞ்சா நம்ம டாப்ல அந்த டூவல்ல மீட் பண்ணலாம். ஆனா எதிர்பாராத விஷயம் என்னன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே இவங்க 2 பேரும் தோத்து போயிட்டாங்க. ஒரு சவுண்டும் கேக்குது. பார்த்தா நம்ம ரீனா தான் அந்த ஃபைனல் வரைக்கும் போய் ஒரு சாம்பியனா இருக்கா பிளேட் பேட்டில். நான் எப்பயுமே இங்க வருவாளாம், எப்பயுமே அவ சாம்பியனா இருந்திருக்கலாம். ஆனா நீங்க சைட்லயும் பார்க்கணும், ஃபுட்டாபாவை பாருங்க. ஃபுட்டாபாவும் அதே தான், கேர்ள்ஸோட ஒரு கேம்ல அவ தான் அங்க ஜெயிச்சிருக்கா. இதை பார்த்து அக்கும் ரொம்ப சந்தோஷமா வரான். எனக்கு வந்து தெரியாது உனக்கு இதெல்லாம் தெரியும்னு. அக்கும் அப்புறமா சொல்லி தரணும். என்ன, கண்டிப்பா நீங்க 2 பேரும் திரும்பவும் டேட் பண்ணுங்க. இது டேட்டா, நாங்க டேட் எல்லாம் ஒன்னும் பண்ணலையே, அதாவது சும்மா ஜாலியா அங்கேயும் போறோம், என்ஜாய் பண்றோம், அவ்வளவுதான். அதை தானே எல்லாருமே டேட்னு சொல்லுவாங்க. டேட்னு தெரிஞ்சவனே என்னன்னு தெரியல, அவ ரொம்பவும் வெக்கப்படுறா. அதுக்கப்புறம் போற வழியில அவங்க வந்து கிராப பாத்திருப்பாங்க. அதை வந்து அவள் லஞ்ச் பாக்ஸ்ல செஞ்சு தர ரைடோக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. ஓஷிராய நம்ம ரீனா தேரா. ஓஷிராய் எங்கன்னே தெரியல, கொஞ்ச நாளாவே அவ வரதே இல்ல. என்ன ஆச்சு. இந்த பக்கம் நம்ம ஓஷிராய கடைசியா கட்டுறாங்க. அவ ஏதோ ஒரு தியானத்தை பண்ணிட்டு அங்க பயங்கரமா வெட்டி போறா. அங்க ஒரு லெட்டரையும் எடுக்கிறா. அது லெட்டர் ஆஃப் சேலஞ்சுன்னு போட்டிருக்கு. ஓஷிராய் ஏதோ ஒரு ட்ரைனிங் எடுப்பால, அங்க ஒரு லெட்டர் வந்திருக்கும் சேலஞ்சுன்னு. அங்கதான் இந்த எபிசோட ஆரம்பிக்குது. எபிசோட ஸ்டார்டிங்லயே அங்க ரீனா அப்படியே பின்னாடியே பார்த்துன்னு இருக்கா. அம்மா ரீனா, எதுக்கு நீ பின்னாடியே பார்த்துன்னு இருக்க, எனக்கு வந்து பயமா இருக்கு நீ அப்படி பண்றனால. அவளை ஏன் தெரியல, ஏன்னா அசால்ட்டாவே கண்டுபிடிக்க முடியுது. உன வாட்டியை கம்பேர் பண்ணா இந்த வாட்டி நான் நல்லாவே ஒழிஞ்சிருக்கேன். அதே மாதிரி போற ஒரு வழியிலையும் ஓஷிரை ஃபாலோ பண்றாளா. அங்க நம்ம ரீனா பாத்துக்கினே இருக்கா. அம்மா ரீனா, எதுக்கு நீ இப்போ ஒரு மாதிரி வித்தியாசமான பாத்துக்கினே இருக்க. சடனா ரைடோக்கும் அது ஃபீல் ஆக, எனக்கு கொஞ்சம் வீட்டுக்கு போகணும், நம்ம அப்புறமா சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடறான். அங்க ரீனாவும் கேக்குறா, ஹே ஓஷிராய், எனக்கு நல்லாவே தெரியும் நீ இங்கதான் இருக்கன்னு. இப்போ நம்ம 2 பேரும் ஒண்டிதான் இருக்கோம். அன்னைக்கு என்ன ஆச்சுன்னா அந்த விஷயத்தை பத்தி நான் உனக்கு சொல்லவே இல்லல. இப்போ ரைடோ நம்மளுக்குன்னு டைம் ஒதுக்கி தந்திருக்கான், நம்ம அதை பத்தி பேசலாம். மேலே நீ அதை பத்தி பேச போறியா. கண்டிப்பா நம்ம பேசலாம். சரி, அன்னைக்கு வந்து என்ன ஆச்சு, ரைடோ என்ன சொன்னா. ரைடோ கூட இதுக்கு மேல நீ வெளியில போக தானே போற. ஆனா அதுக்கு இல்லன்னு அவ மண்டியாட்ட அப்படியே அவ ஓட ஆரம்பிக்கிறான். அவளுக்குள்ள தைரியத்தை வர வச்சு எப்படி அங்க போய் கேட்டா, அதுவும் எதுக்கு, ரைடோக்காக தான் அப்படின்னு இவ ரொம்ப கோவமா யோசிச்சுனே ஓடி போறா. இதுக்கப்புறம் ரைடோ அங்க கிளாஸுக்கு வருவானா. அவனுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு, லெட்டர் ஆஃப் சேலஞ்சுன்னு. இப்பதான் நம்மளுக்கே புரியுது இதுக்காக தான் அவ அவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணான்னு. ஓஷிராய் ரைடோவை தனியா இங்க வர சொல்லியிருக்கா. போகும்போதே ரைடோவும் யோசிக்கிறான், என்ன இது பேட்டல்னா டியூல் தானே, அவளுக்கும் இடையில ஏதாச்சும் சண்டை ஏற்படுமா. கண்டிப்பா அவ அப்படிப்பட்டவே இல்ல, ஏதாச்சும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். போற வழியில ஓஷிராயும் பின்னாடி வரா. சொன்ன மாதிரி இங்க ரீனா வரல, நீ சொன்ன மாதிரி தான் அவ வரல, நான் தனியா தான் வந்தேன். நல்ல விஷயம், ஏன்னா இந்த விஷயத்த அவ பாக்குறத நான் விரும்பல. இப்போ நம்ம 2 பேருக்கு இடையில பேட்டல் ஏற்பட போகுது. பேட்டல்னு கேட்டோன்னே அவன் ரொம்ப பயந்து போயிடறான். ஏன்னா நம்ம ஆளுக்கு அங்க எதுவுமே தெரியாது. அங்க இப்படி இவன் யோசிப்பானா. அங்க ஓஷிராயும் சொல்றான், எனக்கு தெரியும் உனக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ் இந்த ஃபைட்டிங் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லன்னு, அதனால நம்ம அப்படி போனா அது சரியா இருக்குது. அதனால அந்த கருப்பு வெள்ளை அந்த போட்டியை நம்ம விளையாட போறோம். இதுல ரைடோ பிளாக்க சூஸ் பண்றான். அங்க ஓஷிராயும் விளையாட முடிய சொல்றான், நான் ஜெயிச்சக்கு அப்புறம் நீ தைரியமா இருக்கணும், உனக்கு புரியுதுல. என்ன இவ இப்படி பண்ணிருக்கா, இது வந்து ஒரு கேம் தான், ஜஸ்ட் ஜெயிக்கணும் அவ்வளவுதானே, நான் செல்லா ஜெயிச்சுட்டா போதும். அங்க இதே மாதிரி அவன் யோசிச்சுக்கினே விளாடுறான். அவ பயங்கரமா மூஸ் எல்லாம் பண்ணி நம்ம ஹீரோவை கார்னர்ல நிக்க வச்சிடறா. அவ்வளவுதான், நீ வந்து காலி. ஏன்னா இந்த மாதிரி போட்டியில இது வரைக்கும் என்னை யாருமே தோக்கச்சதில்ல. அப்படியே பாஸ்ட்டுக்கு போது அங்க புது செமஸ்டர் ஆரம்பிச்சிருக்குமா. எல்லாருமே மாறி மாறி உக்கானோம். அந்த டைம்ல தான் ஓஷிராய் நம்ம ரீனாவை மீட் பண்ணா. நான் எதிர்பார்க்கல என் பக்கத்துல ரீனா இருப்பான்னு. அவ ரொம்ப டைனியா இருக்கா, ரொம்ப சின்னதா இருக்கா. அதே மாதிரி பாக்குறதுக்கு ஏதோ டால் மாதிரி
மாதிரி இருக்கா. இந்த மாதிரி கிட்ட நான் அவளை பார்த்ததே இல்ல. ஆனா நான் ஆப்போசிட்டா ரொம்ப பிக்கா இருக்கேன். உங்க பக்கத்து பக்கத்துல உட்காராங்களா. ரீனா தான் ஸ்டார்டிங்ல பேச ஆரம்பிக்கிறா. ஓஷிராய்க்கு இது ரொம்ப புதுசா இருக்கு. ஏன்னா ரீனாவால சத்தமா பேச முடியாது. அடிக்கடி கிட்ட வந்து தான் பேசுவா. எனக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ரொம்ப நல்லவன் என்ன அடிக்கடி ஆப்சன்ட் மைண்ட் ஆயிடுவா. அதே மாதிரி சில பல விஷயத்த அப்பப்போ மறந்துடுவா. அதே மாதிரி ஒரு நாள் ஜிம்மோட கோட்டை மறந்துறா. அதையும் ஓஷிராய் தான் தரா. அதுவும் ரொம்ப பெருசா இருக்கு. எப்படி அவ அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கிறா. அதே மாதிரி அங்க ஏகப்பட்ட விஷயத்த அவ பண்றா. கபோர்ட நகர்த்தும் போது தெரியாதனமா அவ மேலேயே விழுந்துருமா. அங்க கிளீன் பண்ணுவாளா. அவ தலையில இருக்க அந்த விஷயத்த போட்டு விடுறா. ஏய் ஓஷிராய் இது வந்து ரொம்ப கியூட்டா இருக்க. இதெல்லாம் அவ யோசிச்சு பாக்குறா. இந்த சைடு அங்க ரீனாவும் கேக்குறா. ஆமா ரைடோ எங்க ஆளையே காணோம். தெரியல ஏதோ அவசரமான விஷயம்னு சொல்லி அவன் சடனா போயிட்டான். வெளியில போற வழியில அந்த விஷயத்த அவ பாக்குறா. சைட்ல தான் அங்க கேம் விளாடுறாங்க. ஓஷிராய்க்கு ரீனாவை விட்டு அவ பிரிய கூடாதுன்னு ஆசைப்படுறா. அதுக்காக தான் எவ்வளவு விஷயத்த அவ பண்ணிருக்கா. ஹீரோவும் புரிஞ்சுக்கிறானா. அவன் மூமெண்ட்டை ஏத்த ஆரம்பிக்கிறான். கடைசியில ஹீரோவும் விட்டு கொடுக்காம ஜெயிக்கிற மாதிரி போறானா. இப்பதான் அங்க ரைடோவும் சொல்றான் என்ன விஷயம்னு. வந்து அன்னைக்கு நான் அந்த விஷயத்த தப்பா புரிஞ்சுக்கின்னு நினைக்கிறேன். அன்னைக்கு உண்மை என்னன்னா அன்னைக்கு அவ என் கிட்ட சொல்ல வந்தா இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த சொல்லணும்னு. ஆனா அவளால அங்க சொல்ல முடியல. அங்க நான் வந்து சொன்னேன் ஏய் ரீனா இந்த மாதிரி நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும். என்னன்னா ரீனா உன்னை வந்து எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். இது அவன் அங்கேயும் சொல்லுவானா. பின்னாடி தான் ரீனா இருப்பா. ரீனா திரும்பவும் வைக்கப்படுறா. ஓ அன்னைக்கு அப்படிதான் விஷயம் ஏற்படுதா. ஆமா அன்னைக்கு என்னால சரியா சொல்ல முடியல. கிஸ் பண்ணனா அவனோட முகம் ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. அதனால எனக்கு என்ன பண்ணணும் தெரியாம நான் அழுதுங்கனே ஓடி போயிட்டேன். அதை பார்த்து நீ தப்பா புரிஞ்சுக்கின ஓஷிராய். இப்போதான் எனக்கு புரியுது இந்த மாதிரி விஷயம் என்ன இருக்குன்னு. ரைடோ என்ன மன்னிச்சிரு. நான் அதை தப்பா புரிஞ்சுக்கினேன். பரவாயில்ல மனுஷங்கன்னா தப்பு பண்றது ஒரு இயல்பு தான். அதனால நீ மன்னிப்பு கேட்கணும்னு எந்த விதமான அவசியமும் இல்ல. ரீனாவும் சொல்றா ரைடோ எனக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும் ரைடோ. இதையும் இஷிகாவா அந்த பொண்ணு அவெல்லாம் பார்த்துன்னு இருப்பான். அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வார்த்தையை கேட்கணும்னு தான் ரொம்ப நாளா கண்காணிச்சாங்க. ஃபைனலா அதை கேட்கவும் செஞ்சுட்டாங்க. ஓஷிராய்க்கு ஒரு மாறி இருக்கு. அவளோட இதயம் ரீனா கூட இருக்கும் போதெல்லாம் ரொம்ப ரைஸ் ஆகும். அதுக்கப்புறம் அவங்க வந்து பிரிஞ்சுட்டாங்க. அப்புறம் ரைடோ உள்ள வந்திருப்பான். ரைடோ இருக்கிறனாலேயே அவ வெளியில இருந்து தள்ளி இருந்து தான் பாத்துருப்பாளே. அதுக்கப்புறம் ரைடோ கூடயும் ஒன்னாயி இவங்க ஒன்னா பேச ஆரம்பிச்சாங்க. அதுக்கு ஒரு வகையில ரைடோ தான் காரணம். இல்லைன்னா நான் அதே மாதிரி தான் இருந்திருப்பேன். இப்படியே இவங்க சந்தோஷமா இருக்காங்க. அடுத்த நாள் ஆகுது. அங்க ஸ்கூல்ல வழக்க போலதான் இவங்க ஒன்னா இருக்காங்க. ஆனா திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல. ரீனா ஏதோ ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லி ஓடி போயிடா. இதை பார்த்து ரைடோ யோசிக்கிறான். ஐயோ என்ன ஆச்சு. உடனே இவ இப்படி பண்றா. அப்போனா இந்த கப்புள்ஸ் எல்லாம் ரொம்ப நாள் ஸ்பெண்ட் பண்ணா இந்த மாதிரி அவளைக்கும் கண்டுக்க மாட்டாங்களே. போர் ஆயிடுவாங்களே. இந்த மாதிரி ஒரு கர்ஸ் வந்து இவளுக்கு விழுந்துச்சா என்ன. அப்போனா இது ஒரு பிரச்சனையாச்சு. நான் வந்து ஏதாச்சும் ஒண்ணு யோசிக்கணும். அங்க போற வழியில ஒரு செடிக்கு அவ தண்ணி ஊத்துவா. செடிக்கு விஷம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா அதை வச்சு டீ எல்லாம் உருவாக்க முடியும். சோ அதுக்காக தான் இவன் பிளான் பண்றாளோ. அதுக்குன்னு அப்படியெல்லாம் இவன் யோசிக்கிறான். ஆனா அதுக்குன்னு எம்ப்ளாயிஸ் ஏகப்பட்ட விஷயம் தேவைப்படும். அப்படியே தனியா அதை பண்றது ரொம்ப ஆபத்தான விஷயமா இருக்கும். அதனால ரைடோ முடிவு பண்றான். நான் வந்து அப்படியே அவளை விடக்கூடாது. நான் தான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணும். என்ன ஆச்சு இதை பத்தி நீ சொல்லவே இல்ல. மறைச்சிட்டேன். கிரேட்டா நான் வச்சுக்கணும்னு பார்த்தேன். ஆனா என்னால முடியல. உளப்படாத ரீனா அதான் நான் வந்துட்டேன்ல. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இதை வளர்க்கலாம். அதே மாதிரி அவங்க பண்றாங்க. அதுவும் சூப்பராகவே வளருது. அப்புறம் ரைடோக்கு அவ தனியா ஒரு லெட்டர் கொடுக்குறா. வேற எங்கேயோ தனியா மீட் பண்ணுன்னு சொல்றா. ரைடோக்கு என்ன விஷயம்னு புரியல. இது பார்த்தா ட்ரெடிஷ்னலா டீயை உருவாக்குற ஒரு விஷயத்தை தான் அவ பண்றா. ஆனா ஒருத்தர் இருந்திருக்காரு. அவரு டீயை கொடுத்து எல்லாருமே பப்பட்டா ஆட்டி படைச்சிருக்காரு. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு நம்மளையும் இவ இதே மாதிரி தான் பண்ண போறாளோ. இது வரைக்கும் நான் பண்ணதுக்கு சேர்த்து என்ன பிளாக்மெயில் பண்ண போறாளா என்ன. உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த நான் சாப்பிட குத்துருக்கேன். அதே மாதிரி ஒரு வாட்டி நான் பேண்ட்டை தப்பா போட்டுட்டேன். அப்பயும் அவ தான் உதவி பண்ணா. அதுக்கெல்லாம் சேர்த்து எனக்கு ஆப்பு வைக்கிறாளா என்ன. ரீனா உனக்கு வந்து என்னை பத்தி எவ்வளவுதான் தெரியும். எனக்கு வந்து இப்போ இந்த விஷயம் வந்து ஒரு டீ செரமோனி அவ்வளவுதான் தெரியும். டீ கேக்குன்னு ஏகப்பட்ட விஷயத்த வைக்கிறா. கூடவே அங்க கட்டி எடுக்க அதை பார்த்து ரைடோ ரொம்ப பயந்து போயிடறான். ஏதாச்சும் அவ பண்றான்னு. இந்த சைடு டீச்சரும் அங்க நடந்த விஷயத்த யோசிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் அவங்களோட லவ் பத்தி சொல்லியிருப்பாங்களே. அப்படிதான் டீச்சர் போயிருப்பாங்க. டீச்சரும் அதை பார்க்க அவங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கும். அவங்களால இன்னமும் அதுல இருந்து மீண்டு வர முடியல. அதுக்குள்ள அந்த டீச்சரும் வந்து ஒரு விஷயத்த காட்டுறாங்க. நம்ம வந்து இங்க போகலான்னு. இதுக்கப்புறம் ரைடோ அங்க ரொம்ப பயந்து போவானா. அவ பார்த்தா மேல தட்டுறா. மேல இருந்து ஓஷிராய் வரா. அட ஓஷிராய்க்காக தான் இந்த கும்பை எடுத்தாளா. நான் ரொம்ப ஸ்டார்டிங்ல பயந்து போயிட்டேன். இதே மாதிரி மத்தவங்களும் வராங்க. இப்பதான் நம்ம ரைடோக்கே புரியுது. எல்லாரையுமே இவ இன்வைட் பண்ணிருக்கானு. எல்லாருக்கும் நான் வந்து ட்ரீட் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் நான் இப்படி பண்ணேன். பரவாயில்ல இருக்கட்டும். நம்ம குரூப்பா இருக்கிறதும் ஜாலியா இருக்கும். வாங்க நம்ம டீ பார்ட்டியை என்ஜாய் பண்ணலாம். இதே மாதிரி அங்க எல்லாருமே ஜாலியா இருக்காங்க. டீச்சரும் ரீனா கிட்ட சொல்றாங்க. அடுத்த இயர் நீங்க செகண்ட் இயருக்கு போக போறீங்க தானே. இது கேட்டோன்னு என்னன்னு தெரியல. அவ சோகமா அப்படியே வெளில போயிரா. என்ன ஆச்சு. எதுக்கு நீ வெளில வந்த. இது வரைக்கும் ஹை ஸ்கூல்ல நான் தனியா தான் இருந்தேன். அதுக்கப்புறம் உன்னை மீட் பண்ண நான் ரொம்பவும் என்ஜாய் பண்ணேன். என்னோட வாழ்க்கையே மாறி போயிடுச்சு. ஆனா இப்போ நம்மளோட செகண்ட் இயர் ஆரம்பிக்க போது நம்ம பிரிஞ்சு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நீ வேற கிளாஸ் நான் வேற கிளாஸ்னு திடீர்னு நம்ம பிரிஞ்சுட்டா அதுக்கப்புறம் உன்னை என்னால மீட் பண்ண முடியாது. அதாவது நான் தனியா இருப்பேன். ஃப்ரெண்ட்ஸ்னு எனக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. இப்பதான் புரியுது எவ்வளவு விஷயத்த நீ எதுக்காக பண்ணனு. அதே மாதிரி ரீனா நீ கவலைப்பட வேணாம். நம்ம அப்படி பிரிஞ்சு போனாலும் கண்டிப்பா எப்பெல்லாம் உனக்கு என்ன கூப்பிடணும் தோந்தோ கண்டிப்பா நீ என்ன பார்க்கலாம். நான் இருக்க ரீனா உனக்கு உதவி பண்ண. அது
அதனால நீ தயங்க வேணாம், எப்போ என்ன உதவி வேணாலும் நீ கேட்கலாம். அங்க மத்தவங்களும் வராங்க, இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்காங்களே இதை பார்த்து மத்தவங்க ரொம்ப சந்தோஷமா வராங்க. அங்க இதனால என்னவோ தெரியல, பாசிட்டிவ் எஸ்டீம் அவங்களுக்கு ஏறி போய் ஒரு மாதிரி மயங்கி போயிடறாங்க. அதனால ஓஷிராய் தான் அந்த டீச்சரை பாத்துக்கிறா. இந்த சைடு ரீனா ஏதோ ஒரு விஷயத்த சொல்றா. இங்கே இந்த சீசன் 1 முடியுது. இந்த சீசன் 1 உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த எபிசோடும் இந்த சீசன் 1 எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. சீசன் 2 கரண்டா ஆன்கோயிங்ல இருக்கு, வேணும்னா சொல்லுங்க, நம்ம அதையும் பார்த்துடலாம். மறக்காம கீழே கமெண்ட் பண்றேங்க இது எப்படி இருக்குன்னு. இது நல்லா ரீச் ஆச்சுன்னா இதே மாதிரி இன்னமும் நிறைய அனிமே லிஸ்ட்ல இருக்கு, எல்லாத்தையும் நம்ம லைனாவே பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் சீசன் இல்ல நெக்ஸ்ட் அனிமேல சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனரா.